ஹாய்டா, அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீமினுடைய ஃபாரெவர் வித் யூ மை லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஷாட் போட்டுக்கொண்டா ஒரு 1 month பிஃபோர். அதில் 2 ஃபைல் பார்த்தேன். ஓகேவா, ஸ்டோரி உங்களுக்கு ஞாபகம் தான். ஓகே, இல்லைக்கா ஒரு சைடு கேட்டுக்கோங்கடா. அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்துட்டு எப்படி என்ட்ரி போனாக்க, நம்ம ஜிமினுக்கு டேக்கும் டேவோட அம்மா ரொம்ப கிராண்டாக மேரேஜ் அரேஞ்ச் பண்ணிப்பாங்க. எங்கனாக்கா அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஹோமான டேக்குள்ள தான். இப்போ அவங்க மேரேஜ் அரேஞ்ச் ஆகிருக்கு கிராண்டாக. ஒரு பக்கம் ஜிமின் டேட் இருக்காங்க, இன்னொரு பக்கம் டே டேட் இருக்காங்க. இப்போ ஒரு வாய்ஸ், ஸோ நீ ஃபைனலாக அந்த பர்சன் மேரேஜ் பண்ணி போகிறேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஜின்னு, நம்ஜுன், அதுக்கப்புறம் ஷுகா, ஜேஹோப், ஜேகே இருக்காங்க. யங் எப்போ வந்தீங்க டே கேட்குறாங்க. இப்போ தாண்டா சொல்கிறாங்க. அந்த பர்சன் நீ எப்படி லவ் பண்ணுற அப்படி தானே அப்படி சொல்லிட்டு ஜின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. சொல்லு, நீ லவ் பண்ணுறதுன்னு அப்படி சொல்கிறாங்க. நம்ஜின் பார்க்குறாங்க. உனக்கு தெரியுமா ஜின் நம்ம டே மேட்ச் பண்ணி போகிற பர்சனாக கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறோம். தெரியும்டா சொல்கிறாங்க. உனக்கு எப்படா தெரியும்? இப்போ தான் நம்ம மேரேஜ்க்கு வந்திருக்கோம் சொல்கிறாங்க. இல்லைடா, ஒன் டே எனக்கு கால் பண்ணா சொல்கிறாங்க. சரி, அப்போ நான் போனேன் அவன் ஆஃபீஸ்க்கு. அங்கே கேபினில் ஒரு பர்சன் மயங்கி வந்திருந்தாங்க. அதுவும் ஃபுட் டெலிவரி பண்ணுற ஒரு பையன் சொல்கிறாங்க. ஃபுட் டெலிவரி பண்ணுற பையனா அப்புறம் சொல்லி நம்பிட்டு கேட்குறாங்க. ஆமாம், அந்த பையன் மயங்கிருந்தான். அப்போ நான் கேட்டேன் யாருன்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு ஃபுட் டெலிவரி பண்ணுற பையன் தான் அப்படி சொல்லிட்டு சொன்னான். ஆனால் அவன் கண்ணில் ரொம்ப ஒரு மாதிரி உரிட்டாக தெரிஞ்சிச்சு. நான் பார்த்து இது வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் அவன் சாஃப்டாக யார்கிட்டையுமே இருக்க மாட்டான். இவன் நம்மளோட ஃப்ரெண்ட் ஆகிறப்ப கூட அவன் சாஃப்டாகவே இல்லை, கூடாவே தான் இருப்பான் எப்போவுமே. அவன் சீக்கிரம் பேச அவன் சச்சி கூட பார்த்ததில்ல. நம்ம அவன் சீக்கிரம் சாஃப்ட்டுக்காரனை காட்டவும் மாட்டான். ஆனால் அன்றைக்கி அவன் ரொம்ப உரிட்டாக இருந்தான். அப்போ நான் பார்த்தேன், என்னடா ஒரு ஃபுட் டெலிவரி பண்ணுற பையன்கிட்ட வந்துட்டு இவ்வளோ ஒரி பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. சரி, ஓகே, மேபி பிடிச்சிருக்கலாம், இல்லை லவ் பண்ணுறான் அப்படின்னு எனக்கு அன்றைக்கி லைட்டாக எனக்கு டைம் ஒரு மாதிரி ஹிண்ட் ஆனிச்சு. சரி, நான் கேட்க முட்டிட்டேன். ஆனால் அன்றைக்கி நான் கெஸ் பண்ணேன், நீ கரெக்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவும் பார்த்துருக்காங்க. ஸோ நீ அந்த பர்சன் லவ் பண்ணுற அப்படி தான் சொல்கிறாங்க. டேவுமே ஆமாம் யங் சொல்கிறாங்க. பரவாயில்லையே அப்படி சொல்லிட்டு இப்போது இவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்பிச்சு பார்க்க நாங்களே இப்போ பார்க்குறோம் ஒய்ஃப் அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பிச்சு கேட்குறாங்க. மேரேஜ் எப்போ பாருங்கள் யங் சொல்கிறாங்க. சரி, ஓகே சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்கிறாங்க. நாங்கள் வரமாட்டோம் பின்ன, நாங்கள் ஒரு ஃபேமிலி இல்லையா அப்படி சொல்லிட்டு நம்ம சின்னதாக கேட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஒரு பர்சன் மறைச்சி பார்த்துருக்கோங்க. ஏன் செக்கே மறைச்சிட்டு இருக்கா சொல்லிட்டே கேட்குறாங்க. என்கிட்ட சொன்னியா கேட்குறாங்க. அது சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் இல்லைடா சொல்கிறாங்க. அதான் என்கிட்ட என்ன எடுத்து சொல்லியிருக்கேன், நான் மட்டும் தான் அவன்கிட்ட மறைக்காமல் எல்லாமே சொல்லுவோம் அப்படி சொல்லிட்டு செக்கே சொல்கிறாங்க. அப்படி இல்லை சங்கா அப்படி சொல்லிட்டு இருந்து கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இப்போ எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி ஜிம் சைட் பார்க்குறாண்டா, ஜிம்மில் ரெடி இருக்காங்க. இப்போ நம்ம அங்குள்ள அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்க பார்க்குறாங்க. சார் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. உங்களுக்கு மேக்கப் பண்ணவே ரொம்ப அழகாக இருக்கீங்க, ஜஸ்ட் டச்சப் மட்டும் பண்ணால் போதும், அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஈவன் உங்களுக்கு இந்த அக்சசரிஸ்லாம் கூட வேர் பண்ணவே இல்லை, ஜஸ்ட் ட்ரெஸ் தான் நீங்கள் வேர் பண்ணியிருக்கீங்க, அதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கீங்க, ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்கு சார் உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மே தேங்க்யூ அப்படி சொல்கிறாங்க. இப்போ வந்து பக்கம் ஜேனும் ஹைனும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து பொறாமையாக இருக்குது இந்த பிளேஸ் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது இவன் வந்து ஒரு ஏஜ் பீப்புள் தான் மேரேஜ் பண்ணிட்டு போகிறான், அவனுக்கு இவ்வளோ பெரிய அரேஞ்ச்மெண்ட்லாம் தேவையா அப்படி சொல்லிட்டு அதை நினச்சிட்டு இருக்காங்க. சரி, போயிட்டு பார்க்கலாம் சொல்லிட்டு இப்போ ஜெயின் பார்க்குற போய் உட்காரலாமா சொல்கிறாங்க. இப்போ ஹைன் பார்க்க இல்லை கிராண்ட்மேலாம் உட்காரட்டும், நம்ம போயிட்டு ஜிம்மி பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. அதே சொல்லிட்டு வா போய் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. அவளுக்கு எனக்கு இன்சல்ட் பண்ணுன்றது தான் ஒரே ஒரு டார்கெட். இப்போ நம்ம ஜெயினும் ஹைனும் போகிறாங்க. இப்போ அங்கே ஒரு பர்சன் போயிட்டுருக்காங்க, ஒரு மெய்ட் தான் போயிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள் சொல்கிறாங்க. சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேணும், கூல் ட்ரிங்க்ஸாக காஃபி என்ன வேணும் கேட்குறாங்க. அதெல்லாம் வேணாம், குரூப் எங்கே இருக்குது சொல்கிறாங்க. இப்போ அவங்க கேட்குறாங்க, பாயிண்ட் பண்ணுறாங்க. அங்கே சொல்கிறாங்க. ஓகே சொல்லி இப்போ அவங்களும் இந்த ஜெயினும் ஹைனும் போகிறாங்க. போயிட்டு ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் அதை பார்க்கும்போது ஜெயினுக்கு ஒரு மாதிரி எனக்கு ஜிம்னு பார்க்குற அவ்வளோ அழகாக இருக்காரு. அந்த மிரரில் தான் பார்க்குறாங்க. ஏன்னா அந்த பக்கம் ஒரு உட்காந்துருக்காரு, மிரர் தான் அந்த ஃபேஸில் தெரியுது. இவங்க டோர் ஓப்பன் பண்ணும்போது அந்த மிரரில் ஃபேஸ் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. இவர் இன்னும் அவர் ப்ராப்பராக எதுவுமே மேக்கப் பண்ணலை, இன்னும் அக்சசரிஸ்லாம் எதுவும் வேர் பண்ணல, ஆனால் அவ்வளோ பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்காரு. அப்படி ஜெயின் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே பார்த்துட்டு ஸ்டன் ஆகிட்டு பார்த்துட்டு இருக்காரு, மெஸ்மரைஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் அயன் பார்க்குறா. அப்படி ஜெயினோட அந்த பார்வை பார்க்குறப்ப அவருக்கு ஒரு பொறாமையாக இருக்குது. இன்னும் இப்படி பார்த்துருக்கா சொல்லிட்டு ஜெயின் அப்படி சொல்கிறாங்க. என்ன பையன் சொல்கிறாங்க, என்ன இருக்கு உள்ள வா சொல்கிறாங்க. இப்போது 2 பேரும் உள்ள போகிறாங்க. அங்கே ஒரு பொண்ணு பார்த்தா நான் இதை போட்டுக்கிறியா சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ ஜிம்மிண்டா இல்லை மிஞ்சி எனக்கு வேணாம், நீ போட்டுக்கோ சொல்லி நீ போட நான் அழகாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு மிஞ்சி சொல்லிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஜெயினும் ஹயனோட வராங்க. ஜிம்மின் நடு கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம்மி திரும்பி பார்க்குறாங்க. இவங்க இதுக்கு வந்து ரொம்ப ஜிம்மி பார்த்துருக்காங்க. இப்போ மிஞ்சி கேட்குறா, நீ என்ன பண்ணுறீங்க அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஹயன் பார்க்குறா, நான் என்ன பண்ணுறேன்னா மேரேஜ்க்கு வந்திருக்கேன் சொல்கிறாங்க. நாங்கள் உங்களை கூப்பிடவே இல்லையே அப்படி சொல்லிட்டு நம்ம மிஞ்சி சொல்கிறா. நீங்கள் தானே கிராண்ட்மாக்கு இன்விடேஷன் வச்சிங்க சொல்கிறாங்க. நாங்கள் கிராண்ட்மாக்கு இன்விடேஷன் வச்சோம், ஓகே உங்களுக்கு வந்து வைக்கலையே அப்படி சொல்லிட்டு நம்ம மிஞ்சி சொல்கிறா. ஏதாச்சும் மிஞ்சி வந்து ஜிம் வரக்க மாட்டா, சாஃப்ட்வேர் மட்டும் அவர் டக்கு பேசிடுவா. இப்போ ஜிம் பார்க்குற மிஞ்சி அமைதியாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹயன் பார்க்குறாங்க. ஒரு நாளைக்கு நடக்கலாம் முடியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்போ மிஞ்சிக்கெல்லாம் கோவம் வருது. இல்லை நடக்க முடியல, கொஞ்சம் டேஸ் போனால் நல்லாவே நடப்பேன், எனக்கு இருப்பேன் ஆல்மோஸ்ட் நான் ரெக்கார்ட் ஆகிட்டேன் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்துருக்காங்க. அதான் இவ்வளோ ஒரு பர்சன் ஒரு ஏஜ் பீப்புள் மேரேஜ் பண்ணிட்டு அவங்க எல்லாம் தான் பண்ணுவாங்க உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. என் ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஏதோ என் ஃப்ரெண்டோட சித்தப்பாவுக்கு நான் மேரேஜ் பண்ணிக்க சொன்னதுக்கு அவ்வளோ கோவப்பட்டேன். என்னோட ஃபேஸில் தண்ணீர் எடுத்து ஊற்றிட்டு வந்தால் இப்போ மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கா சொல்லி கேட்குறாங்க. அன்றைக்கி என் ஃப்ரெண்டோட சித்தப்பாவும் ஜஸ்ட் ஒரு 45 years தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ நீ மேரேஜ் பண்ணிக்க ஒரு பர்சன் 60 years பக்கம் இருக்கும் அவருக்கு. நீ அவர் மேரேஜ் பண்ணிக்க போகிறப்போ உனக்கு எதுவும் கஷ்டமா இல்லையா அப்படி சொல்லுங்க. அன்றைக்கி நான் அன்றைக்கி சொன்னப்போ மட்டும் ரொம்ப கோவப்பட்டேன் அப்படி சொல்லிட்டு ஹயன் கேட்குறா. இப்போ நம்ம ஜிம்முக்கு புரியல, ஜிம்முக்கு மிஞ்சி புரியல, மிஞ்சி பார்க்குறா. என்ன பேசிட்டு இருக்க நீ ஜிம் கேட்குறாங்க. இப்போ மிஞ்சி
மிஞ்சி கேட்குறா. ஜிம் பார்க்குறாங்க, ஹயம் என்ன பேசிட்டு இருக்கா? ஜிம் கேட்குறாங்க, இல்லை அன்னைக்கு கோவப்படல, இப்போ இவர் மட்டும் மேட்ச் பண்ணிக்கிறேன், இவர் மட்டும் நான் உனக்கு பர்ஃபெக்ட் மேட்ச் அவர் பாரு, உனக்கே தெரியுது இல்லை உன்ன மாதிரி பசங்க யார் மேட்ச் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. இந்த மாதிரி செகண்ட் மேரேஜோ இல்லை ஒரு ஓல்டேஜ் பீப்புளோ தான் மேரேஜ் பண்ணிக்க முடியும், உனக்கு என்ன எங்கே பசங்க கிடைப்பாங்க, அதுவும் அப்பா அம்மா இல்லை, ஃபேமிலி பேக்ரவுண்ட் எதுவுமே கிடையாது, ஒரே ஒரு தங்கச்சி, அதுவும் அவளை இப்போ தான் சர்ஜரி பண்ணி முடிச்சிருக்காங்க, அதுவும் நீ உன்னையே சேல் பண்ணி தான் தங்கச்சிக்கு சர்ஜரி பண்ணியிருக்க அப்படி சொல்லிட்டு ஹயம் சொல்கிறா. மிஞ்சிக்கு ஒரு மாதிரி இருக்குது. மிஞ்சி பார்க்குறா, ஏய் நீ என்ன பேசுகிறேன் என்னை பற்றி அப்படி சொல்லிட்டு மிஞ்சி கேட்குறாங்களோ மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன இந்த பொண்ணு இப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு இப்போ ஜெயன் பார்க்குறாங்க, ஹயம் நீ இந்த மாதிரிலாம் பேசாத அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹயன் பார்க்குற ஏன் பேசக்கூடாது அப்படி சொல்லிட்டு அன்றைக்கி ரொம்ப ஓவராக சீன் போட்டானே, நான் வந்து செகண்ட் மேட்ச் பண்ணிக்க சொன்னதுக்கு அப்படியே பேச தண்ணி தூக்கிட்டு வந்தானே அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கா. என்னதான் மணி இருந்தாலும் உனக்கு உனக்கு ஈக்குவலாக ஒரு ஏஜில் பர்சன் உன்னால் மேட்ச் பண்ணிக்க முடியல, எனக்கும் யாரும் பண்ணிக்கவும் மாட்டாங்க சரியா, நாளைக்கே நீ அந்த பர்சனுக்கு வெளியே போனால் ஒரு அங்கிளும் ஒரு சனிலாவும் போகிற மாதிரி தான் இருக்கும் சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு போகிற நீ என்ன பேசிட்டு இருக்கா ஜிம்மு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஹயன் பார்க்குறா, இல்லை அப்புறம் எனக்கு இன்னொரு டவுட்டு, நாளைக்கு உனக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை ஒரு ஹஸ்பண்ட் அப்பான்னு கூப்பிடுமா இல்லை கிராண்ட் ஃபானை கூப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்குறா. ஜிம்முக்கு கேட்க ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ மிஞ்சி பார்க்குறா, இங்கே பாரு நீ என்ன பேசிட்டு இருக்கா சொல்கிறாங்க. இல்லை ஜிம் நான் கேட்குறேன் சொல்கிறாங்க. ஒரு வேலை அப்படி சொல்லிட்டு இப்போ சொல்ல வர டக்குன்னு அது மிஞ்சியோட நம்ம ஹயரோட கணக்கில் ஸ்லாப் விழுது. நம்ம ஜிம்மு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க, பார்த்தாக்கா அங்கே ஒரு லேடின்னு இருக்காங்க, அவ்வளோ கோவமா யாரை பற்றி தப்பாக பேசிட்டு இருக்கா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம் டக்குன்னு நினச்சிடாங்க சேரை விட்டு, ஆண்டி எப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த ஜெயின் பார்க்குறாங்க, மேடம் நீங்கள் யாரை சொல்கிறாங்க, உனக்கு எவ்வளோ இருந்தால் என்னோட சன்னிலா அந்த கிம் குரூப்போட சன்னிலாவை பார்த்து நீ தப்பாக பேசியிருப்பா அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. என் பையனை பார்த்து எப்படி என் பையன் கிராண்ட் சைல்டு வந்து அப்பான்னு கூப்பிடுவோம் கிராண்ட் ஃபானை கூப்பிடுவோம் நான் சொல்லிட்டு எப்படி கேட்டேன் நீ எப்படி கேட்குறாங்க. இப்போ அந்த ஹயன் பார்த்துருக்காங்க, பாரு நீங்கள் யாரை சொல்கிறாங்க, ஜிம்மின் என்னோட சன்னிலா சரியா, என் வீட்டில் சன்னிலா ஏன் சன்னிலாவை பார்த்து தப்பாக பேசுறது நீ யார், ஃபர்ஸ்ட் நீ எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்து அவனை யார் அலோவ் பண்ணது அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, பார்த்தாங்க டேவிட் அம்மா தான் இருக்காங்க ஓகேவா. இப்போ மிஞ்சி ஜிம்மில் டேவிட் அம்மா பார்க்குறாங்க, அங்கே பாருங்கள் இது யார் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம மிஞ்சி பார்க்குறா, ஆண்டி சொல்லிக்கிற அளவுக்கு சொந்தம் இல்லை, என் அப்பாவோட அண்ணன் பொண்ணு அவ்வளோதான் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்தீங்களா சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் கொடுக்கவே இல்லை, நாங்கள் ஹேண்ட் பேக் மட்டும் தான் கொடுத்தோம், அதுவும் நீங்கள் சொன்னதானே கொடுத்தோம், மற்றபடி எல்லாம் கொடுத்துருக்க மாட்டோம், இவங்க தானே வந்தவங்க அப்படி சொல்கிறாங்க. நாங்கள் கூப்பிடாமலே சொல்கிறா நம்ம மிஞ்சி சொல்கிறா. இப்போ ஹயன் பார்க்குறாங்க, பாருங்க சொல்கிறாங்க. இப்போ அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, இப்போ ஜெயினுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருக்குது எனக்கு. இவங்க சொன்னால் அந்த பர்சனை போய் இவ்வளவும் இவங்க சின்ன பொண்ணாக இருக்காங்க, இவங்களுக்கு எப்படி அவங்க பையனாக இருக்க முடியும், என்ன நடக்கிறது புரியாமல் இருக்குது, பாரு என் பையன் இருந்து பார்த்துருக்கேன் நீ அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. என் பையனை பார்த்தா என் பையன் வந்துட்டு ஓல்டேஜ் பர்சன் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஏன்னா ஜெமினோட விட்டே ஒரு 5-6 வயசு தான் பெரிய பையனாக இருப்பார், அவ்வளோதான் ஒரு 5 to 6 இயர்ஸ் தான் பெரிய பையனாக இருப்பார். இப்போ நம்ம டேவோட அம்மா சொல்கிறாங்க, எங்கள் அவங்க பார்க்குறாங்க, பாருங்கள் நான் என்ன தப்பாக சொன்னேன், நான் உண்மையை தான் சொல்கிறாங்க. அது மட்டும் சொல்கிறாங்க, பாரு இன்னைக்கு ஒரு டைம் பேசினா கொண்டுட்டோம் சரியா, எனக்கு என் பையனோட மேரேஜ்னு பார்த்துட்டு இல்லைனாக்கா வேறு நடக்கிறது வேறு அப்படி சொல்கிறாங்க. ஒன்றை யாரும் இந்த வீட்டுக்குள்ளே விட்டுது அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டேவோட அம்மா பார்க்குறாங்க, பாரு ஜிம்மி இப்போ பேசிட்டு இருக்கா நீ பார்த்துட்டு இருக்க மூஞ்சி வைக்க மாட்ட கணத்தில் அப்படி கேட்குறாங்க. ஒன்றையும் ஒரு ரெப்புடேஷன் போகிற மாதிரி அவங்க அப்போ பேசிட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க, பாரு நம்ம ஒரு பர்சன் நம்ம ரெப்புடேஷன் போகிற அளவுக்கு அவங்க சீப்பாக நம்மளை பார்த்து பேசுகிறாங்கனாக்கா நீ பார்த்துட்டு இருப்பியா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க, நீ உனக்காக நீ பேச மாட்டியா, உனக்காக நீ பேச யார் பேசுவா கேட்குறாங்க. ஜிம் அமைதியே இருக்காங்க சொல்கிறாங்க, பாரு அப்படிலாம் நாங்கள் விட்டுற மாட்டோம், உனக்காக நான் இருக்கேன், என் பையன் இருக்கா சொல்லி என் ஃபேமிலி உனக்காக இருக்குது, இருந்தாலும் உன்னோட ஃபேமிலி சேர்ந்து ஒரு பொண்ணு தானே இப்போ உன்னை பற்றி பேசிட்டு நீ எப்படி பார்த்துட்டு இருப்பா அப்படி ஜிம் கேட்குறாங்க. ஜிம்மில் டேவோட அம்மா கேட்குறாங்க, ஜிம்மில் பார்த்து ஜிம் பார்க்குறாங்க, எனக்கு புரியல ஆண்டி அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட அம்மா பார்க்குறாங்க, அவளுக்கு புரிய வரும் சரியா, அது தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கா நினைக்கிறேன், புரிய வரட்டும் சொல்லிட்டு ஃபஸ்ட் இந்த ரூம் மட்டும் அப்படியே சொல்கிறாங்க. அது பொண்ணு பார்க்குறா, பாரு நீ ஃபஸ்ட்டு இப்படி நடிச்சிங்கன்னு சொல்கிறாங்க, பாரு எனக்கு கோவத்துக்கு உனக்கு பொண்ணே போட்டுரும் சரியா, இன்னைக்கு நல்ல நாள்னு பார்த்துருக்கு சரியா, என் பையனோட மேரேஜ் அதனால தான் அமைதியாக இருக்கேன். இப்போ அவங்க கூப்பிட்றாங்க பாடி கார்டு சொல்கிறாங்க, 2 பேரும் உள்ள வராங்க, மேடம் சொல்கிறாங்க 2 பேரும் கூட்டிட்டு போங்க சொல்கிறாங்க, 2 பேரும் கூட்டிட்டு போயிறாங்க. இப்போ ஜெயின் பார்க்குறாங்க, ஐயோ நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டியா, நீ வந்துட்டு ஜிம்முக்கு பார்த்த பர்சன் அந்த ஃபியான்சின்னு சொல்லி பார்த்தியா வந்து தப்பாக புரிஞ்சுட்டே சொல்கிறாங்க. இல்லை என் ஃப்ரெண்டு கரெக்டாக தான் அனுப்புறாங்க, பாரு இப்போ கூட பேர் அந்த பிக் இருக்குது சொல்லிட்டு அவர் காமிக்கிறா. பார்த்தா அதில் ஒரு ஏஜ் பீப்பிள் இருக்காங்க, அவர் ஜிம்மில் வந்துட்டு சர்வ் பண்ணியிருப்பாரு, அது அந்த ஃபோட்டோ பார்க்குறாங்க, அவருக்கு ஹோல்ட் பண்ணது பார்த்துருக்காங்க, இந்த ஃபோட்டோ தான் இந்த பர்சன் சொல்கிறாங்க. இப்போ ஜெயின் பார்க்குறேன், இல்லை இவங்க ஏஜுக்கு அவங்க பையனாக இருக்க முடியும், நீ கொஞ்சம் காமன் சென்ஸ் சொல்லி யோசிச்சு பாரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெயின் சொல்கிறாங்க. ஹயனில் ஏற்றுக்க முடியல, அது என்னால் ஏற்றுக்க முடியும், உங்களுக்கு தங்கச்சி மாதிரி அந்த அவருக்கு இவங்க தங்கச்சி மாதிரி இருக்காங்க எப்படி அப்படி சொல்லிட்டு ஜெயின் குருமா இருக்குது, ஹயனால் ஏற்றுக்க முடியல, அடிச்சது வர கணத்தில் வலிக்குது அவளுக்கு. இப்போ நம்ம ஜெயின் தான் பா சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க, எது தப்பாக நடந்தது எதுவும் மிஸ் வழி இருக்கா சொல்லுங்க புரியுது. இந்த பக்கம் ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஜிம்முக்கு இது வரைக்கும் யாரும் அவர் அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கப்புறம் அவருக்கும் பேச யாருமே இல்லை, அவர் அவ்வளோ பேர் இன்சல்ட் பண்ணுறப்போ ஃபஸ்ட் டைம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்சல்ட் பண்ணுறப்போ நின்றுப்பாரு.
இப்போ அவங்க ஃபேமிலி சேர்ந்து அந்த ஹையோனை இன்சல்ட் பண்ணுறப்போ நம்ம டேவிட் அம்மா இருக்காங்க. டேவிட் அம்மா பார்த்துருக்காங்க. உட்கார சொல்கிறாங்க. உட்காராங்க. பாரு, உன்னோட ரெப்புடேஷன் போகிற மாதிரி ஒரு பர்சன் தப்பாக பேசுகிறாங்க. நீ அவங்கள்ட்ட ஃபைட் பண்ண மாட்டியா? உங்க சாப்பிட வைக்க மாட்டேன் அப்படி கேட்குறாங்க. கிம் குரூப்போட சைனில் அப்படி தான் இருப்பானா அப்படி கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. பாரு, தைரியமாக இருக்கும், கோல்டாக இருக்கணும், எந்த ஒரு தப்பும் பண்ணல அக்கா, நீ யாருக்கும் பயப்படக்கூட, புரியுதா அப்படி சொல்லிட்டு டேவிட் அம்மா சொல்கிறாங்க. ஜிம்மி ஓகே ஆண்டி தேங்க்யூ சொல்கிறாங்க. எதுக்கு தேங்க்யூ டேவிட் அம்மா கேட்குறாங்க. இல்லாத சொல்கிறாங்க. பாரு, உனக்காக நான் இருக்கேன், ஓகேவா சொல்கிறாங்க. என்னோட சன் இல்லை, என்னோட டே மேரேஜ் பண்ணிக்க ஒரு பர்சன், மேரேஜ் பண்ணிக்க ஒரு பர்சன், இதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் நான் கூட இருக்க போகிறேன், சரியா? அதுக்கு எதுவும் நடந்துக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம டேவிட் அம்மா சொல்கிறாங்க. உனக்கு உனக்கு தப்பா யாரும் பேசுமா பார்த்துட்டு இருக்க மாட்டேன், ஓகேவா அப்படி சொல்லிட்டு டேவிட் அம்மா சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. முதல் தடவை டே அவருக்காக பேசியிருப்பாங்க. செகண்ட் அவங்க அம்மா அவங்க இவனு ஸ்டார்டிங்கில் பிடிக்கலாம் கூட சொல்லியிருப்பாங்க. அப்படின்னு இப்போ அவங்க பேசுறதுப்போ அவங்களுக்கு அவருக்கு ஒரு மாதிரி கழுகு வருது. அப்படி அழகாங்க. பாரு, இது கலர் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்லாம் வெயிட் பண்ணுறாங்க. அங்கே பாருங்க, அழகாக மேக்கப் பண்ணுங்க, சரியா சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. ஓகே மேடம் சொல்கிறாங்க. சரி, மேக்கப் பண்ண கூட்டிட்டு வாங்க சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. மிஞ்சிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னா இவங்களை பார்க்குறப்போ எனக்கு அம்மாவை பார்க்குற மாதிரி இருக்கு அப்படி சொல்லிட்டு மிஞ்சி சொல்கிறா. சின்ன பார்க்குறாங்க. அப்படியா? எனக்கு நம்ம அம்மாவை பார்க்குற மாதிரி இருக்காண்ணா. எனக்கு நம்ம அம்மா போல்டாக இருப்பாங்களே, நம்ம யாராவது ஒன்று சொல்லிட்டா போதும் அவ்வளோ கோவம் ஒரு அம்மாவுக்கு தெரியுமா? அம்மா மதர் ரொம்ப சாஃப்ட்டு, ரொம்ப கைண்டாக இருப்பாங்க. நம்மள யாராவது சொல்லிட்டு அவ்வளோதான் அம்மா அப்படி பொங்கிடுவாங்க தெரியுமா? அதே மாதிரி தான் இவங்களை பார்க்குறப்போ அப்படி தான் இருக்குது அப்படி ஜிம்ஸ் அப்படின்னு சொல்லி மிஞ்சி சொல்கிறா. ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்கிற ஸ்டார்டிங்கில் அந்த ஆண்டி வந்துட்டு நீ எந்த ஃபேமிலி அந்த பையன் விட்டு போயிடலாம் கூட சொல்லியிருப்பாங்க. இப்போ பார்த்தா ஆப்போசிட்டாக பேசுகிறாங்க. அது பார்க்குறப்போ அவருக்குமே ஒரு மாதிரி இருக்குது. சரி சொல்லிட்டு இப்போ அந்த மேக்கப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு ஜுவல்ஸாக வேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கையில் பிரேஸ்லெட்ல இருந்துட்டு அப்படியே இங்கே சொல்லிட்டு நிறைய பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோ அழகாக ஜிம்முட்டு ஒரு ஏஞ்சல் மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்காரு. அந்த பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஃபைனலாக நம்ம ஜிம்முக்கு ஃபர்ஸ்ட் கூட்டி வந்துருக்காங்க. இந்த பக்கம் ஹயன் வந்து கணத்தை கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. இப்போ ஹயனோட பாட்டி கேட்குறாங்க. என்னாச்சு மாறி எங்கே போன அப்படி கேட்குறாங்க. இப்போ ஹயன் பார்க்குற அதே சொல்கிறேன் எங்கே போன என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. ஒன்றில் சொல்லிட்டு கணத்தை கை வச்சிருக்கா. சும்மா ஜிம்மில் பார்க்க போனால் சொல்கிறாங்க. அப்படியே பார்த்து எப்படி இருக்கான் அப்படி சொல்லிட்டு அந்த பாட்டி கேட்குறாங்க. இப்போ ஹயன் தான் நான் நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க. ஜேனுக்கு மட்டும் டவுட்டாகவே இருக்குது. ஹயன் சொல்கிறது நம்பவே முடியல எனக்கு. அந்த பர்சன் எப்படி ஒரு இந்த பர்சன் மேட்ச் பண்ணி ஜிம்மில் மேட்ச் பண்ணி அதே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ரூம் கூட்டிட்டு வராங்கன்னு சொல்கிறாங்க. இதே உங்க திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம் அப்படி ஏஞ்சல் மாதிரி நடந்துட்டு இருக்காரு. அவ்வளோ அழகாக இருக்காரு பார்க்கறதுக்கு. இப்போ இவங்கெல்லாம் பார்த்துருக்காங்க. நம்ம ஜிம்மில் வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் அவுட்ஃபிட் தான் போட்டிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் அவுட்ஃபிட்டு. சூப்பராக இந்த ஹேர் கூட ஒரு லைக் ஒரு கோல்டன் கலர் வச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்காரு பார்க்கறதுக்கு. அப்படி நிற்க வைக்கிறாங்க. ஜிம்மில் ஃபர்ஸ்ட் ஜிம்மில் வந்திருப்பாரு. இப்போ நம்ம அந்த ஜெயின் பார்த்தா அப்படி ஜிம்மில் வச்சுக்கணும் பார்த்துருக்காங்க. அவங்கள கண்ணை எடுக்கவே முடியல. அவ்வளோ அழகாக டாப் டு படம் பார்த்துட்டே இருக்கான். இப்போ அதை ஹயோனும் பார்த்துட்டு இருக்கா. எப்படி பார்க்குறான் பாரு சொல்லிட்டு ஒரு கோவம் வருது. இப்போ பார்த்துட்டு இருக்கா. என்ன இருந்தாலும் ஒரு ஏஜ் இப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிறான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அவங்க நடிச்சிட்டா மட்டும் எல்லாம் மாறிடுமா என்ன அப்படி சொல்லிட்டு நான் பார்த்தேன்னு உண்மை அப்படி ஏஜ் பீப்புள் தானே மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க. குழுவங்களை பார்த்து சிரிக்க போகிறாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கா. இப்போ சொல்லிட்டாங்க ரொம்ப அழகாக இருக்காங்களா? ஆமாம் ரொம்ப அழகாக இருக்காங்க. கண்டிப்பாக டேங்க் ரொம்ப பொருத்தமானவங்களா இருப்பாங்க சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்த்துருக்காங்க. அப்படி ஆமாம் ரொம்ப பொருத்தமாக ரெண்டு பேருக்கும் மேட்சாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அதில் ஹயன் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. ஆமாம் மேட்சாக இருக்கும். பார்க்கறதுக்கு எதுவும் வந்துட்டு அப்பா பையன் மாதிரி இருக்கும். எது எப்படி மேட்சாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு அவங்க மனசு நினச்சிட்டு இருக்கான். இப்போ வந்து பக்கம் டாப் ரூம் கூட்டிட்டு வாங்க சொல்கிறாங்க. இப்போ டேங்க் கூட்டிட்டு வந்துருக்காங்க எல்லாருமே. ஹைன் வந்துட்டு அப்படி இப்போ தான் வந்து அவருக்கு காசு இப்போ தான் அவருக்கு அதே இருக்குது பார்க்கணும் யாரும் பார்த்து சிரிக்கணும்ட்டு அப்படி ஒரு எக்ஸைட்டடாக அவருக்கு கொஞ்சம் ஹேண்டில் லிப் பண்ணுறா. பார்த்தாக்கா அவ்வளோ ஃப்ரீஸ் ஆகிறா. எனக்கு அங்கே வர ஒரு பர்சன் அவ்வளோ அழகாக ரொம்ப எனக்கு அப்படி ஒரு ஹேண்ட்ஸமாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. அந்த ஃபுல் வந்துட்டுனா பிளாக் அவுட்ஃபிட் போட்டிருப்பாங்க. அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. எல்லாம் அவங்களே பார்த்துருக்காங்க. வா அப்படின்னு பார்க்குறாங்க. ரெண்டு பேருக்கும் அப்படி ஒரு பொருத்தமாக இருக்கும் சொல்கிறாங்க. ஆமாம் பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே அழகாக இருந்திருக்காங்க. டே கூட இருந்து டேயோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. நம்ம நம்ஜூர் யாங் ஷுவா யாங் சேஹப் யாங் அப்படி அவங்க தான் வந்துட்டு இருக்காங்க. ஃபைனல் ஸ்டேஜ் நிற்க வைக்கிறாங்க. ஜிம் பார்த்தா அப்படியே ஹெட் டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ கியூட்டாக அவ்வளோ அழகாக இருக்காரு அப்படின்னு டே பார்த்தா ஜிம் டாப் படம் பார்த்துட்டு இருக்காங்க அமைதியாக. இப்போலாம் பார்க்குறாங்க ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக இருக்காங்களா? ஆமாம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹயனோட பாட்டி பார்க்குறாங்க. ஹயோன்னு சொல்கிறாங்க. ஹயன் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு என்னம்மா சொன்னேன் ஏதோ ஜிம் ஏதோ ஓல்டேஜ் பீப்புள் வந்துட்டு ஏதோ ரொம்ப பெரியவர் போயிட்டு டேட் பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு இருந்தா அப்படி தான் மேரேஜ் பண்ணி போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே நிற்கிற பையனை பார்த்தா அப்படி தெரியலையே. ஜிம்மில் ஒரு 5 to 6 இயர் தான் பெரிய பையனாக இருப்பான் போல சொல்கிறேன். அதுவும் ரொம்ப அழகாக இருக்கான். இப்படி ஒரு அழகான பேர் நானே பார்த்ததில்லை. என்னம்மா சொன்னேன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஹயன் ஃப்ரீ சைடாக பேசவே மாட்டாலும் பேச முடியல. இப்போ நம்ம ஜெயின் பார்த்துட்டு இருக்கான். ஹயன் என்ன சொன்னேன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் பெரியம்மா கூட அவங்க அத்தை மாமா இருக்காங்க. அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம் ஜெனி ஆமாம் ஹயன் என்ன சொன்னேன் இந்த மாதிரி ஜிம்மில் ஓல்ட் ஏஜ் பீப்புள் மேரேஜ் பண்ணி வரதானே சொன்னேன். ஆனால் இந்த பையனை பார்த்தா இவ்வளோ எங்கே இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ பின்னாடி இவ்வளோ வந்து லிசன் பண்ணிடுறாங்க. என்ன பேசிட்டீங்க நீங்கள் சொல்லி கேட்குறாங்க. எனக்கு அவங்க கம்பெனி ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் தான் பண்ணி உட்காந்துருக்காங்க. இப்போ அவங்க பார்த்து நான் சொல்கிறாங்க பாருங்க நீ என்ன பேசுறீங்க பாஸை பற்றி எப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த பாடி கேட்குறாங்க பாருங்க உங்களுக்கு தெரியுமா சொல்கிறாங்க. ஆமாம் இவர் கிம் டைம் சரியா கிம் குரூப்படியே சிஇஓ எம்டி எல்லாமே அவர் தான் சரியா மேக்ஸிமம் யாரும் பார்க்க முடியாது அந்த பிஸியாக இருப்பார். இந்த வேர்ல்டு ஃபுல்லாக உங்களுக்கு பிரான்ச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
அவங்க நிறைய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த எங்கேஜ்லேயே வந்துட்டு நம்பர் ஒன் பிஸ்னஸ் மேனாக இருக்குது அவர் மட்டும் தான். ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா இருந்தாரு, அவங்க அப்பாவுக்கு அப்புறம் இவர் தான் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட ஏஜை கூட சொல்கிறாங்க, மென்ஷன் பண்ணி. இப்போ உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹயன் பார்த்துருக்கா கிராண்ட்மா சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் உண்மைதான், இது எப்படி நினச்சின்னு தெரியல. இப்போ தான் பார்க்குறேன் அந்த மேனேஜர் கீழே தான் போயிட்டுருக்காரு. ஆக்சுவலாக நம்ம டிவியில் மேனேஜர் கீழே போயிட்டு இருக்காங்க திங்ஸ் எடுத்துக்கிட்டு. இப்போ அவங்க பார்க்குறாங்க அவங்க தான் ரூம் சொல்கிறாங்க. அவங்க அப்படி இங்கே கீழே இருக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ பக்கத்தில் ஒரு பர்சன் பார்க்குறேன், ஏமா அவனுக்கு என்ன பைத்தியம் என்ன பேசிகிட்டு இருக்க, நீ வந்துட்டு அவங்களோட பேர் ஏஜ் பற்றி பார்த்தோம் தெரியல, அது அவருக்கே வந்துட்டு இவர் இந்த பையன் வயசுல பையன் இருக்கான், எனக்கு அந்த பர்சன் வந்து கம்பேர் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ அவன் பார்க்குறா இல்லை அன்றைக்கி உங்களை பற்றி நான் பார்த்து இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது கூட சொல்கிறாங்க. இப்போ அந்த டேவோட ஜிம்மோட கிராம பார்க்குறாங்க. அங்கே பாருங்கள் இவர் யாருன்னு கேட்குறாங்க. இவரா இவருக்கு இவங்க மேனேஜர் சின்ன வயசுல தான் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப ட்ரஸ்ட்ஃபுல் பர்சன் அது அவர் மட்டும்தான். அதனால் அவர்கிட்ட எல்லா பொறுப்பும் அவங்கள கொடுப்பாங்க. இந்த ஃபேமிலி என்ன ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி எல்லாமே அவர் தான் பார்த்து பண்ணுவார் அப்படி சொல்கிறாங்க. இந்த காமா அவருக்கு தேவை எதுவுமே நடக்காது, அவரோட ஃபேமிலி ஒரு பர்சன் மாதிரி அப்படி சொல்கிறவங்க சொல்கிறாங்க. இதை கேட்குறா அந்த கிராண்ட்மாக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படின்னா டேங்க்ன்றது யாரும் சொல்கிறாங்க, அவர் தான் டேங் சரியா சொல்கிறாங்க. அவர் தான் மேட்ச் பண்ணி போகிறாரு. அவர் பேர் அவர் பேரு கிம் டேங் சரியா, கிம் குரூப்போடைய ஒரே வாரிசு அப்படி சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ஜேனோட அப்பாவுக்கு அவ்வளோ ஷாக் ஆகிடுது. ஏன்னாக்கா கிம் குரூப்ன்றது இந்த வேர்ல்டு பிகாஸ்ட் குரூப். செகண்ட் வந்துட்டு அவங்களுக்கு இல்லாத பிஸ்னஸே இல்லை. ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு எல்லாமே டெக்ஸ்டைல்ஸ்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லாதனே கிடையாது. எல்லா ஃப்ரெண்டுமே ஒரு பிஸ்னஸ் இருக்குது. அது பார்க்குறாங்க. இவ்வளோ சொத்துக்கும் ஒரே வாரிசோடைய ஒய்ஃபு தான் ஜிமினா அப்படி பார்த்துருக்காங்க. அப்படி ஒரு பர்சன் மேரேஜ் பண்ணி போகிறான். அவங்க எப்படி அப்பா அம்மா கூட இல்லை, யாருமே இல்லாத ஒரே ஒரு தங்கச்சி மட்டும், அதுவும் அவளுக்குமே உடம்பு சரியாக இருந்துச்சு. இது எப்படி நடந்துச்சு, எப்படி இவனுக்கு இப்படி வாய்ப்பு எப்படி கிடைச்சிது அப்படி சொல்லிட்டு அதையும் பார்த்துருக்காரு அவர். இந்த பக்கம் இதை கேட்குற ஹயனோட அம்மாவுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. எப்படி இப்படி பாசம் வந்து ஜிம்மில் வந்துட்டு சூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெயலலிதா அப்போ பார்க்குறாங்க. அவர் உண்மையாகவே ஜிம்மினுக்கு இந்த பசங்க மேரேஜ் ஆள் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களும் நம்பவே முடியல. இப்போ மேரேஜும் ஸ்டார்ட் ஆகுது, வர ஸ்டார்ட் பண்ணலாமா சொல்லி கேட்குறாங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபாதர் சொல்கிறாங்க. இப்போ இந்த மேனேஜர் இருக்காரு, அவரை போய் ரிங் அவர் கொடுக்குறாங்க. ஃபாதர் கிட்ட நாங்கள் ஃபாதர் சொல்கிறாங்க. இப்போலாம் ரொம்ப லிமிடெட் எடிஷனால 2 டைமண்ட் ரிங் தான், ப்ளூ கலர் டைமண்ட் வச்சு ஒரு ரிங் தான், 2 ரிங் தான். இப்போ அவங்களுக்கு கொடுக்குறாங்க. கேட்குறாங்க கிம்டாங்க ஹினி பார்ச்சியம் திரும்பி சேர்க்கல சமமாக கேட்குறாங்க. சமம் ஃபாதர் சொல்கிறாங்க. பார்ச்சியம் ஹினி கிம்டாங்க திரும்பி சேர்க்கல சமமாக கேட்குறாங்க. சமம் சொல்கிறாங்க. ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் டே கூட ஹேண்ட் ரிங்க போகிறாங்க. டேங் ஜிம்ல ஹேண்ட் ரிங் வரைக்கும் போகிறாங்க. கிஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. டேங் ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்துட்டு ஜிம்ல ஃபோர்கில் வர ரொம்ப லவ்வோட அவருக்கு கிஸ் பண்ணிட்டு பேக் போயிடுறாங்க. இப்போ ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருமே திருப்பி விஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிறைய விஐபி வந்திருப்பாங்க கெஸ்ட் தான். எனக்கு பிஸ்னஸ் ப்ராஃபிட் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே ஜிம்மில் டேக்கும் எனக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க. இப்போனாக்கா இதெல்லாம் அவங்களுடைய கல்ச்சரல். இப்போ இந்த பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கும்போது அவங்க வந்துட்டு இந்த மேரேஜ் பண்ணுறாங்க, அவங்க கிஃப்ட் கொடுப்பாங்க. அது இப்போனாக்கா லிமிடெட் எடிஷனாகவே கொடுப்பாங்க. நெக்லஸ் செயின் சொல்லிட்டு ஏன்னா நிறைய கொடுப்பாங்க. அதாவது ஓப்பன் பண்ணி காமிச்சு தான் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அவங்கள்ட்ட கொடுத்து எடுத்துகிட்டு இருக்காங்க. நிறைய ஜிம்முக்கு வந்து கிஃப்ட் ரிசீவ் ஆகிட்டே இருக்குது. ஜிம் வாங்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் ரொம்ப ஹாப்பியாக ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. ஃபுல்லாக விஐபிஸ் தான் போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜெயின் அப்போ பார்க்குறாங்க. ஜெயின் சொல்லிட்டு என்னப்பா சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ ஜிம்மிட்ட எல்லாம் பேசுறது சொல்கிறாங்கப்பா. ஜிம்மிட்ட எல்லாம் பேசணும், அவங்க என்ன சொல்லிட்டு நம்ம பேசணும், நம்ம தான் அவங்க ஃபேமிலின்னு சொல்லணும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹைவில் அப்போ பார்க்குறாங்க. ஏன் சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. பின்ன இவ்வளோ பெரிய ஃபேமிலியில் ஜிம்மில் மேரேஜ் பண்ணிட்டு போயிருக்கான். நம்ம அந்த ஃபேமிலி ரிலேட்டிவ் தெரிஞ்சாக்க நமக்கு அதுவே இவ்வளோ பெரிய இன்ஃப்ளூன்ஸ் தெரியுமா சொல்கிறேன். அதுவே ஒரு பெரிய இன்ஃப்ளூன்ஸ் தான். நம்ம இவ்வளோ பெரிய நம்ம ஃபேமிலி சேர்ந்த பையன் தான் கிம் குரூப்பில் மேரேஜ் பண்ணி போயிருக்கான்னு தெரிஞ்சாலே போதும், நம்மளுக்கு எல்லாம் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க தெரியுமா அப்படி சொல்கிறாங்க. எங்கே போனாலும் ஃபேமஸாக இருக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. பிஸ்னஸ் ஃபீல்டு வந்து எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படி சொல்கிறாங்க. அது நம்ம ஜிம் இப்போ நம்ம ஜிம் மேரேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு அந்த கிம் குரூப்பில் ஜஸ்ட் உங்களுக்கு ஜாப் கிடைச்சாலே போதும், சரியா நம்ம லைஃப் டைம் செட்டில் அப்படி சொல்லிட்டு ஜெயினப்பா சொல்கிறாங்க. ஜெயினுக்கு ஒரு மாதிரி அதுப்பா சொல்கிறாங்க. எனக்கு தெரியாமல் போச்சு, இப்படி ஒரு பையன் அவன் மேரேஜ் பண்ணி போகிறேன் தெரிஞ்சுனாக்கா கிஃப்ட் வாங்கி வந்திருப்பேன், அவங்க இம்ப்ரெஸ் பண்ணுறது ஏதாவது பண்ணியிருப்பேன் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நீ இப்போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ என்னப்பான்றது பார்த்துருக்காங்க. நீ பேசாமல் ஜிம்லேயே மேட்ச் பண்ணிருக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. இதை கேட்குற ஹயனோட அம்மாக்கும் வந்துட்டு என்ன சொன்னீங்க சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு ஜிம் பாரு அப்பா அம்மா இல்லை, அவங்க அப்பா அம்மா இறந்து போட்டு 4 வருஷத்தில் விட்டு அவங்களோட ஹெல்ப் கேட்டு வந்ததே கிடையாது. அவன் தனியாகவே அவன் தங்கச்சியை பார்த்துக்கிட்டான், ஃபுட் டெலிவரி பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான். அப்படி தான் அவங்களுக்கு இப்போ சான்ஸ் கிடச்சிருக்கு, வாய்ப்பு கிடச்சிருக்குன்னா என்ன அர்த்தம், அவனுக்கு அவங்க திறமைக்கு தான் கிடச்சிருந்தவா அந்த லைஃப் சரியா. அவனுக்கு அழகு அறிவு படிப்பு எல்லாமே தான் வந்துட்டு ஹயனோட 1000 டைம் பெட்டரான ஒரு பர்சன் அப்படி சொல்லிட்டு ஜெயலலிதா சொல்கிறாங்க. இதை கேட்குற ஹயலமாக்கும் ஒரு என்ன பேசுன்னு சொல்கிறாங்க. என் பொண்ணை வந்து கம்பேர் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க பொண்ணு என்ன இருக்குது, நீங்கள் கொடுக்குற மணி வச்சு நல்லா ஊர் சுற்றுவா ஃப்ரெண்ட்ஸ் கூட, அப்புறம் மேக்கப் பண்ணுவா, அதில் ஏதாவது திறமை இருக்கா. ஜிம் பாருங்கள் தனியாகவே வந்துட்டு ஒரு தங்கச்சி வந்துட்டு 4 வருஷமாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவருக்கு ட்ரீட்மெண்ட் செலவும் பார்த்துக்கிட்டு ஸ்டடீஸும் நம்பர் 1 வந்துட்டு எல்லாத்தையும் அவனே பார்த்துக்கிட்டான், யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல். சொல்லுங்கள் ஜிம் இருக்கு டேண்ட் உங்கள் பொண்ணு இருக்கா அப்படி கேட்குறாங்க. இதை கேட்குறவங்க அம்மா கூட மாதிரி பாருங்க பொண்ணு கம்பேர் பண்ணாங்க சொல்கிறாங்க. உங்கள் பையன் என்ன குறைஞ்சவனா, உங்கள் பையன் எதிர்க்கு ஜிம் சொல்லிட்டுனா எப்போ அண்ணா நீ இருந்தாங்களோ அப்போ டக்குன்னு என் பொண்ணு வந்துட்டு என் பொண்ணு சுற்ற ஆரம்பிச்சிட்டான்
மச்சான் எதுக்காக மணிக்கு ஆகுதுன்னு சொல்கிறேன். எனக்கு என் ஹஸ்பண்ட் கவர்மெண்ட் ஜாப் இருக்காரு, அதனால தான் உங்கள் பையனால் ஒரு கவர்மெண்ட் ஜாப் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ஜாப் கூட போக முடியல அப்படி சொல்லிட்டு அவங்க ஊற்றிட்டாங்க. இவங்க திட்டிட்டு இருக்காங்க. இப்போ அவனுக்கு ஒரு மார்க்கு ஜெயின் பார்த்து ஜிம்லேயே பார்த்துருக்கான் வச்சுக்கோங்க. இப்போ லைஃப்பில் மிஸ் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இப்போ எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துட்டு முடிக்கிறாங்க. இப்போ தான் கிராண்ட் பார்க்குறாங்க, வாங்க நம்மளும் போயிட்டு ஃபோட்டோ எடுக்கலாம், ஜிம்மில் பிளஸிங்ஸ் பண்ணலாம் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ எல்லாரும் நினைக்கிறாங்க. ஃபைனல் ஸ்டேஜுக்கு வராங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மோட தங்கச்சி தான், ஆனால் அங்கே பாரு வேர்த்துருக்கு அப்படி சொல்லிட்டு அவள் அழகாக ஜிம்மில் டச்சப் பண்ணி விடுறா. இந்த பக்கம் நம்ம ஜிம் பார்க்குறேன். நீ ஹாப்பியாக ரொம்ப ஹாப்பி தெரியுமா, அப்பா அம்மா நீக்கு மேலே பார்த்துட்டு இருப்பாங்க சொல்கிறாங்க. அப்படி அவங்க ரொம்ப ஹாப்பி ப்ளஸ் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க பதினீங்களா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஹேங் சொல்லி ஹேங் கூப்பிட்டு தண்டப் சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்க. சார் ஓகே ஹேங் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சொல்கிறாங்க. நீ ஹாப்பி தான், நாங்களும் ஹாப்பி தான் அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க ஃபைனலில் மேலே இவங்க வந்துருக்காங்க. இப்போ மிஞ்சி பார்க்குறாங்க. அண்ணா சொல்லிட்டு அங்கே பார்த்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் டே பார்க்குறாங்க என்ன சொல்லிட்டு இப்போ ஜிம் பார்க்குறாங்க. டே அதுதான் கிராண்ட்மா சொல்கிறாங்க. இப்போ அவர் என்னோட கிராண்ட்மா கூட சொல்ல ஜஸ்ட் கிராண்ட்மான்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க ஓகே அப்படி சொல்கிறாங்க. இப்போ தான் டே நம்ம கிட்ட வராங்க. ஏன்னா கெஸ்ட்லாம் கவனிச்சுட்டு இருப்பாங்க, கிட்ட வராங்க. ஜிம் டே சாப்பிட போகலாமா அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் டே பார்க்குறாங்க. இல்லைம்மா கொஞ்சம் பேர் வந்துருக்காங்க பாருங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்களும் வந்துருக்காங்க. மிஞ்சி பார்க்குறா மிஞ்சிக்கிட்ட நம்ம டேயோட நம்ம கேட்குறாங்க. இது யார் மாப்பி கேட்குறாங்க. இதான் டே கிராண்ட்மா, அதுக்கப்புறம் பெரியப்பா பெரியம்மா அத்தை மாமா சொல்கிறாங்க. ஓ இவங்க தான் வந்து உங்கள் ஃபேமிலியாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ டே நமக்கு ஒரு மார்க் பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஜிம்மில் கிராண்ட் வராங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்க கிராணி சொல்கிறாங்க. ஹாப்பி மேரிட் சொல்கிறாங்க. தேங்க்யூ கிராணி ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம கிராண்ட்மா வந்துட்டு ஜிம்மில் கையில் ஒரு என்வலப் கொடுக்குறாங்க. ஜிம் பார்க்குறது என்ன சொல்கிறாங்க. இது கிஃப்ட் வச்சுக்கோ சொல்கிறாங்க. இப்போ நம்ம மிஞ்சி அதை வாங்கி வைக்கணும்னு பார்க்குறா. ரொம்ப கம்மியான மணி தான். அந்த மணியில் யாருமே இப்போ கிஃப்ட்டாக கொடுக்க மாட்டாங்க. அதுவும் ஒரு ஓன் கிராண்ட் சனுக்கு ஒரு இவ்வளோ பெரிய வெட்டிங்கில் வந்துட்டு இந்த மாதிரி கொடுக்கவே மாட்டாங்க. அப்படின்னா கூட உங்கள் ஓன் பிளஸிங்ஸாக இருந்தால் கூட இப்படி கொடுக்க மாட்டாங்க. அதை இப்போ மிஞ்சி பார்க்குறேன். எனக்கு அவங்க வாங்குற பென்ஷனில் பாதி கொடுத்தா கூட இவ்வளோ இப்படி ஒரு மணி இருக்காது. அதில் அவங்க சொல்கிறாங்க கிராண்ட்மா இது அண்ணாக்கு தேவைப்பட சரியா, அந்த பிளஸிங்ஸை நீங்களும் கூட வச்சுக்கோங்க சரியா சொல்கிறாங்க. இங்கே பாருங்க மிஞ்சி சொல்கிறாங்க. பாருங்க கிராண்ட்மா எனக்கு வேணாம் ஓகேவா, அந்த 4 வருஷத்தில் ஒரு டைம் கூட எங்களை பார்த்ததும் இல்லை, எங்களுக்கு பண்ணதில்லை. என் அண்ணா அதை கஷ்டப்படாது, எங்களுக்கு மணிலாம் கொடுக்கணும் எதுவுமே இல்லை. ஆனால் ஜஸ்ட் எங்கள் அண்ணாவை கம்ஃபர்ட் பண்ணிக்கலாம் தெரியுமா, ஏன்னா தனியாக கஷ்டப்பட்டாரு, எப்பயாவது ஒரு டைம் எங்களுக்கு பார்த்துருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு மிஞ்சி கேட்குறான். இப்போ கிராண்ட்மாக்கு ஒரு மாதிரி அதில் மாசிட்டாங்க. இது நீங்களே வச்சுக்கோங்க சரியா, உங்கள் கடைசி காலத்துக்கு உங்களுக்கு உதவும் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா எப்போவுமே நான் உங்கள்கிட்ட மணி வாங்கினதில்லை, நானும் என்னாவும் எப்பா அம்மா இருந்த வரைக்கும் நாங்கள் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் நாங்கள் தான் உங்களுக்கு மணி கொடுப்போம். உங்களுக்கு எல்லாமே நாங்கள் தான் வாங்கிட்டு கொடுப்போம். ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு மெடிக்கல் பில் கூட எங்கள் அப்பா அம்மா தான் பார்த்துப்பாங்க. நாங்கள் எதுவும் உங்கள்கிட்ட வாங்கினதில்லை சரியா. உங்கள் மணி எப்போவுமே உங்களுக்கு கிராண்ட் சைல்டு தான் நீங்கள் கொடுப்பீங்க சரியா. உங்கள் ஃபேவரட் கிராண்ட் சைல்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் நீங்கள் கொடுப்பீங்க. அதுவும் அதிக மாதம் ட்ரெஸ் எல்லாமே அவங்களுக்கு தான் நீங்கள் கொடுப்பீங்க. கிஃப்ட் எல்லாம் எங்களுக்கு எதுவும் கொடுத்ததில்லை, இதுக்கப்புறம் கொடுக்க தேவையில்லை சரியா. அவங்கள்ட்ட எதுவும் எதிர்பார்க்க மாட்டோம், இது நீங்களே வச்சுக்கோங்க சரி. மிஞ்சி கொடுத்துட்றா. ஜிம்மில் அமைதியாக இருக்காங்க. ஏன்பா உன் தங்கச்சி பேசிட்டு இருக்கா, நீ பார்த்துட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு அவங்க கிராண்ட்மா கேட்குறாங்க. அவள் தப்பாக பேசிட்டு கிராண்ட்மா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட அம்மா பார்க்குறாங்க. நீங்கள் தான் ஜிம்மில் அப்பாவோட ஃபேமிலி அப்படி கேட்குறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க நாங்கள் ஜிம்மோட ஃபேமிலி அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் பெரியப்பா சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே. உங்களை பிரதர் யாரும் போயிருக்காங்க, அதுக்கப்புறம் 2 பசங்க, இவங்க உங்கள் ஃபேமிலி சேர்ந்த பசங்க தானே, அவங்க தம்பியோட பசங்க தானே, உங்கள் அண்ணாவோட பசங்க தானே அப்படி சொல்லிட்டு அவங்க ஜிம்முடைய பெரியப்பாவையும் அத்தையும் பார்த்து கேட்குறாங்க. போய் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க என்னைக்காவது பசங்களை பார்க்கணும் தோணவே இல்லையா சொல்கிறாங்க. இந்த பையன் 4 வருஷமாக கஷ்டப்பட்டுருக்கான், 4 வருஷமாக வந்து ஃபுட் டெலிவரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், படிச்சுக்கிட்டே பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு தன் தங்கச்சியும் பார்த்துட்டு இருக்கான். சரி அவங்கள விடுங்க, உங்களுக்கு அவங்களோட பையனோட பசங்க தானே, நான் கேள்விப்பட்டேன் உங்கள் ஃபேமிலி பற்றி சரியா. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அதுவும் உங்கள் கிராண்ட் டேட்டர் விஷயம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலி டீட்டெயிலாம் எடுத்து பார்த்தேன். உங்கள் பையன் இருந்த வரைக்கும் உங்களை அவ்வளோ அழகாக கேர் பண்ணி பார்த்துருக்காங்க. உங்கள் பையனும் உங்கள் டேட்டர் இருந்த வரைக்கும் அவங்க பையனையும் அவங்க பொண்ணையும் பிரின்சஸ் மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. உங்களை அவ்வளோ அழகாக கேர் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ரெஸ்பெக்டாக அழகாக பார்த்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க இறந்ததுக்கப்புறம் நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துருக்கணும், சின்ன பசங்களை தனியாக வச்சுருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் கிளம்பி பார்க்குறாங்க. இல்லைம்மா என்னெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள், உங்களுக்கு நல்ல பென்ஷன் வருது, கூட எல்லாமே இருக்குது சரியா. ஆனால் நீங்கள் பார்த்துக்கணும் நினச்சா பார்த்துருக்கலாம், நீங்கள் அப்படியே விட்டுருக்கீங்களா. அதுவும் செகண்ட் மேரேஜ் பண்ண சொல்லி ஒரு பர்சன் ரெஃபர் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு மனசாட்சி இல்லையா அப்படி கேட்குறாங்க. அவனோட ஏஜுக்கு அவன் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்குமா, அவன்கிட்ட இல்லை என்ன இல்லை சொல்லி கேட்குறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க பாருங்கள், அழகு அறிவு படிப்பு எல்லாத்தையும் தாண்டி நல்ல மனசு இருக்குது சரியா. தன்னோட அப்பா அம்மா தன் தங்கச்சி விட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அது அழகாக ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஏதோ எவ்வளோ பேர் பார்த்துப்பாங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு அண்ணன் ஒரு அப்பா அம்மாவும் இருந்து பார்த்துருக்கான், தன் தங்கச்சிக்காக என்னென்ன பண்ணலாம் சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கான் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் இவ்வளோ பேர் இருந்து கூட அவங்க யார் மேலே அனாத மாதிரி இருந்திருக்கான் அப்படி சொல்கிறாங்க. இதை கேட்குறவங்க ஒரு மாதிரி கூட வச்சு ஒரு பொண்ணு பார்த்துருக்கான், அவங்க தங்கச்சி பார்த்து வச்சிருக்கான். அவங்க நீங்கள் எப்போ நீங்கள் பார்த்துக்கணும் இல்லை, அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் விசிட் பண்ணிருக்கலாம், இல்லை இயர்லி ஒன்ஸாக விசிட் பண்ணிருக்கலாம், இல்லை அட்லீஸ்ட் ஜிம்மில் கூப்பிட்டு கம்ஃபர்டாக பண்ணிருக்கலாம், எதுவுமே பண்ணல. அதுவும் இது ஒரு மணியாக கேட்குறாங்க. இப்போ அவங்க பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களால நல்லா முடியும் சரியா. அவங்க பார்க்குறாங்க டாக்டர் பாட்டம் வந்து கிராண்ட்மா பிரேஸ்லெட் போட்டிருக்காங்க, எல்லாமே போட்டிருக்காங்க, அவங்கள்ட்ட எல்லாமே இருக்குது. ஆனால் அவங்க கொடுக்க மனசா இல்லை, உங்களுக்கு கொடுக்க தேவையில்லை சரியா. எனக்கு அவன் வேர் பண்ணிருக்கான்
பண்ணியிருக்காங்க ஸ்டோருக்கு அது பார்க்குறாங்க. அதோட அமௌண்ட்டை சொல்கிறாங்க. அவங்கள ஸ்டாக் ஆகிறாங்க. ஏன்னா அது மட்டுமே லிமிடெட் எடிஷன்லாம் பண்ணி வர வச்சு சரி சனிதாக்காக ஓகேவா, உங்களோட கிஃப்ட் எனக்கு தேவையில்லை ஓகே நீங்கள் வச்சுக்கோங்க சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம்மோட ஃபேமிலி நீங்கள் சொல்லாதீங்க சொல்கிறாங்க. ஏன்னா ஜிம்முக்கு அது ரெஸ்பெக்டாக அது ஜிம்முக்கு வந்துட்டு அது கௌரவமாக இருக்காது சொல்கிறாங்க. ஏன்னா காமன் ஜிம்முக்கு வந்து கௌரவமாக இருக்காது. ஜிம்மோட ஃபேமிலி நாங்கள் தான் ஓகேவா, அவங்க வீட்டில் சனிங்களா நீங்கள் ஜிம்மோட ஃபேமிலியாக சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு வராதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்குற ஜெயின் அப்போ ஒரு மாதிரி இருக்குங்க பாருங்க. நீங்கள் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஜிம் எங்கள் ஃபேமிலி சேர்ந்த பையன் தம்பியோட பையன் சொல்லுவோம் அப்படியா எது எப்போ தந்து சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க எப்போ தந்து இந்த வீட்டோட இப்போ எங்கள் கெங்கூர் பொடி சனிலாம் தெரிஞ்சதுக்கப்புறமா கேட்குறாங்க. இப்போ டேவோட ஜிம்மோட அப்பாவோட பெரிய அப்பா பேச முடியல. நான் இப்போ உங்கள்கிட்ட எதுவும் பார்க்கல. ஜஸ்ட் அவங்க அப்பா முடிச்சு போயிருக்காங்க. அவங்க கம்ஃபர்ட் பண்ண தோணவே யார் கேட்குறாங்க. அப்போ சொந்தக்காரங்க எதுக்கு இருக்கீங்க அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறங்க ஆண்டி எது சொல்கிறாங்க பாருப்பா இவங்க அவங்க தேவையில்ல சரியா சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஃபேக்கான விஷயம் அவங்களுக்கு தேவையில்லை ஓகே. உனக்கு நான் இருக்கேன் அப்படியே பையன் இருக்கான் ஓகேவா. மிஞ்சி சொல்கிறாங்க ஆண்டி சொல்கிறாங்க. உனக்கு மேலும் சொல்கிறாங்க எனக்கு இவங்களும் வேணாம் ஆண்டி சரி ஜிம் மிஞ்சி சொல்கிறா பாரு உங்களுக்கு நாங்கள் இருக்கோம் சரியா. இவங்களும் உங்கள் ஃபேமிலின்ட்டு எதுவும் உங்கள் ஃபேமிலின்னு சொல்லிட்டு உங்கள் சொல்லிக்க தேவையில்லை அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்த்துருக்காங்க. அது சொல்லிட்டாங்க ஜஸ்ட் வர சொன்னேன் சரியா. இவங்க எந்த மாதிரி பாசம் பார்க்குறதுக்காக தான் வர சொன்னேன் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் நீ எப்படி சொல்கிறாங்க இப்போ ஹாயின் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஜிம்மை பற்றியோ எனக்கு டைம் கொடுத்து தப்பாக பேசணும் ட்ரை பண்ண சொல்லிட்டு உங்களுக்கு ஃபியூச்சரை ஸ்பாயில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அம்மா சொல்கிறாங்க. அதை பார்த்து போட்டு பயந்து போயிடா. நீ என்ன சொல்கிறீங்க பொண்ணை பார்த்து பொண்ணு என்ன பண்ணா சொல்லிட்டு ஹயனோட அம்மா கேட்குறாங்க. இப்போ ஹயனு என்ன ஹயன்னு சொன்னது அப்படி டேவோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் கிராம பார்க்குறாங்க. என்னம்மா பேசியிருக்க நீ அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஹயனோட அம்மா பார்க்குறாங்க. பாருங்க என் பொண்ணு சொல்கிறாங்க பாருங்க உங்கள் பொண்ணு ஜிம்மோட 3 இயர்ஸ் பெரிய பொண்ணு ஓகேவா 3 இயர்ஸ் பெரிய பொண்ணு. அதுவும் ஜிம்மு யார் அவளுக்கு சித்தப்பா பையன் சொந்த சித்தப்பா பையன் ஒரு தம்பி தானே அவளுக்கு அதே ஃபேமிலி சேர்ந்தவர் தானே. அது எப்படி அவளால் கொஞ்சம் கூட மனசாட்சியும் பேச முடிஞ்சது சொல்கிறாங்க. உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் கொஞ்சம் கூட மேலே சொல்லிக் கொடுக்கவே இல்லையா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க மேலே சொல்லிக் கொடுக்கலையா எனக்கு என்னோட இல்லை சார் அது என்னுடைய ஜிம்மோட பேரண்ட்ஸ் அவங்க இருந்தாலும் அவங்க குழந்தைங்களும் ரொம்ப அழகாக வளர்த்துருக்காங்க. நல்ல விஷயங்கள் கரெக்டாக சொல்லிக் கொடுத்துருக்காங்க சரி எப்படி பேச எப்படி பழகணும்னு சொல்கிறது ரெஸ்பெக்ட் எல்லாமே சொல்லிக் கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குற போலியே சொல்கிறாங்க. ரொம்ப மேனஸ்வஸாக பேசிட்டு இருக்கா அப்போ சொல்கிறாங்க. இதை கேட்குறோம் நம்ம ஹயனோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. எப்படி பேச முடியுது சொல்லி கேட்குறாங்க. இவ்வளோ சீப்பாக பேசுகிற பொண்ணு நான் பார்த்தது அப்படி சொல்கிறாங்க. இது கேட்குற ஹயனுக்கு ஒரு மாதிரி எழுதி ஒன்றா பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் நீங்கள் ஜிம்முக்கு கிராண்ட்மா தானே ஜிம்மில் அப்பா அம்மா இந்த வரைக்கும் எவ்வளோ அழகாக பார்த்துருக்காங்க டேக்கர் பண்ணி ரொம்ப ரெஸ்பெக்டாக எவ்வளோ அழகாக பார்த்துருக்காங்க. அவங்க எந்த படி எதுவும் பார்த்துருக்க வேணாம் பண்ணியிருக்க வேணாம். ஆனால் அவங்க இல்லாத போய் ஜிம்மை பார்த்துருக்கோம்ல ஜிம்மையும் மிஞ்சியும் மேபி ஜிம்முக்கு ஒரு சுச்சுவேஷன் வருது ஒரு ஏஜ் இப்போ மேட்ச் பண்ணிக்க ஒரு சுச்சுவேஷன் வந்தால் கூட நீ என்ன சொல்லிக்கணும் உனக்கு அதெல்லாம் வேணாம் தங்க உனக்கு ஒரு லைஃப் இருக்குது நீ யாரும் டிசர்வ் பண்ண பாசணும் ஓகேவா. நீ அப்படியே யாரும் மேட்ச் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் தான் கம்ஃபர்ட் பண்ணியிருக்கணும் சரியா. நீங்கள் என்ன நினச்சிங்க ஜிம்மில் ஒரு ஏஜ் பாசனாக செகண்ட் மேட்ச் பண்ணி தான் டிசர்வ் பண்ண பாசன் நினச்சிங்களா. அப்படி நினச்சி அந்த மேட்ச்சுக்கு எல்லாரும் வந்திருப்பீங்க சொல்கிறாங்க. அவனை வந்து டிசர்வ் பண்ணி சிரிக்கணும் அதுதான் வந்தீங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னாக்கா அந்த பொண்ணு எப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஜிம்மை பற்றி பேசியிருப்பாளோ அப்போ டேவோட அம்மா அவங்க ஜிம்மோட ஃபேமிலி பற்றி கேதர் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க நீங்கள் எவ்வளோ மோசமாக ட்ரீட் பண்ணியிருக்கீங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ பார்க்குற மாதிரி இருக்குது கண்டிப்பாக உங்கள் பையன் உங்களை மன்னிக்கவே மாட்டாங்க சரியா. மேலே பார்த்துட்டு இருப்பார் சரியா. என்னோட இன்லாஸ் அதாவது ஜிம்மோட பேரண்ட்ஸ் அவங்க என்ன அல்லாடி குழந்தைங்க ரொம்ப அழகாக வளர்த்துருக்காங்க. ஒரு தங்கச்சி எப்படி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அண்ணனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு சரியா. அவனுக்கு ஒரு தங்கச்சியால் பார்த்துக்கிட்டாக்க அந்த ஃபேமிலின்னா அவன் நல்லா பார்த்துப்பான் புரியுதா. அவன் தங்கச்சி அவனை மேலே ரொம்ப பாசம் வச்சிருக்கா. அவங்க 2 பேரும் ஒருத்தர் மேலே அவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க. ரொம்ப அன்பாக வளர்ந்துருக்காங்க அழகாக வளர்ந்துருக்காங்க சரி. அவங்க அப்பா அம்மா இருந்தாலும் இல்லாட்டியும் அவங்க எப்பவுமே கரெக்டாக இருந்திருக்காங்க. அவங்க கேரக்டர் சரி எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்திருக்கு. அவன் இந்த வீட்டுக்கு சண்டாக கிடச்சி நான் தான் கொடுத்து வச்சிருக்கோம் அப்படி சொல்லிட்டு எவ்வளோ அம்மா சொல்கிறாங்க. இப்போ கேட்குற ஜிம்முக்கு ஒரு மாதிரி சொல்லிட்டு எனக்காக இப்போ அவருக்காக ஒருத்தவங்க பேசவும் நினச்சி கொடுப்பாக்கல அமைதியாக இருக்காங்க. தேவோட அம்மா பேச கேட்டு எங்கேயாவது ஜிம்மை பற்றியோ இல்லை என்னுடைய மிஞ்சியை பற்றியோ என்னோட பையனை பற்றி ஏதாவது தப்பாக நீ பேச நான் பார்த்தேன் அவ்வளோதான் சரி அவனை துடைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவோட அம்மா திட்டுறாங்க. அதை ஹயனை பார்த்து அவனும் பயந்து போயிடா இங்கே போயிருங்க சரியா. அதுக்கப்புறம் ஜிம்முக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லை ஜிம்மோட ஃபேமிலி சொல்லிட்டு இங்கே வந்துடாதீங்க சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது கேட்குறவங்களுக்கு மாதிரி இருக்குங்க பாரு ஜிம்மி உங்கள் எல்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க ஏன் பெரியப்பா எத்தனை டைம் உங்கள்கிட்ட நான் கால் பண்ணியிருக்கேன் எதுக்காகவும் இல்லை ஜஸ்ட் அப்பாவோட இன்சூரன்ஸ் மணி வந்து கிளைம் பண்ணி தர சொல்லி கேட்டேன் அது கூட நீங்கள் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறீங்களா சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு மாதிரி இருக்குங்க பாரு நான் பிஸியாக தான் சொல்கிறாங்க. 4 இயர்ஸ் ஆகும் பெரியப்பா ஜிம்மி கேட்குறாங்க. அவங்களோட ஆன்சர் பண்ண முடியல. இப்போ கொண்டு விடாமல் பார்க்குறாங்க. ஜிம்மி விடுப்பா சரி எதுக்கு நான் அவங்களோட பேசிட்டு இருக்கா சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட பேசுகிறாருக்கும் அவங்க ஒர்க் பாசம் இல்லை சரியா நீங்கள் கிளம்புறீங்களா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி ஃப்ரெண்ட் ஒரு மாதிரி ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க கடவுள் ஃப்ரெண்ட் எனக்கு எது வேணாம் சரியா நீங்கள் எடுத்துகிட்டு போங்க ஜிம் சொல்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல எங்களுக்கு கவர் அவங்க கையில் வச்சிருக்காங்க. முடிஞ்சு பார்க்குறாங்க போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்கள கீழே இறங்கிட்டாங்க. மற்றவங்க ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. ஃபோட்டோ எடுத்து போய் சாப்பிட்றாங்க. ஜிம் டேவோட அம்மா பார்த்துருக்காங்க. டேவோட அம்மா மற்ற கெஸ்ட்டை போய் காமிச்சிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் அவங்க வந்து எங்கே ஈவினிங் அவங்க ரிசப்ஷன் கிடைக்கிது ரிசப்ஷனாக முடிச்சுட்டு 7 o'clock தான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க வீட்டுக்கு போகிறதுக்கு. இப்போ நம்ம ஜிம் டேவோட பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க மிஞ்சியை கூட இருக்கோ சொல்கிறாங்க. அது ஆண்டி சொல்கிறாங்க மிஞ்சியை கூட இருப்பா மிஞ்சி கூட இருப்படமா சொல்கிறாங்க. இருப்பா ஆண்டி சொல்கிறாங்க. நான் மிஞ்சியை கூட இருப்பா கூட்டிகிட்டு போகிற சரியா சொல்கிறாங்க. சரிங்க ஆண்டி சொல்கிறாங்க. வாங்க சொல்கிறாங்க. இப்போ ஒரு காரில் உட்கார வைக்கிறாங்க. ஒரு வெட்டிங் ரூம்க்கான கார் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த காரில் உட்காராங்க சொல்லிட்டு பேர் உட்காராங்க. இப்போ அந்த கார் முன்னாடி போகுது. இப்போ வந்துட்டு இருக்காங்க. ஜிம்மி இப்போ எங்கே போகிறாங்கனாக்கா நம்ம
ஜிம் டேப்பும் இருப்பாங்க. அந்த வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஜிம் வரும் கார் வரும்போது ரொம்ப அமைதியாக இருந்திருக்காங்க. டே பார்க்குறாங்க. நீ ஹாப்பியாக இல்லையா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. நீ ஹாப்பியாக தான் சொல்கிறாங்க. ஆண்டி ஹாப்பியா, நீங்கள் ஹாப்பியா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. நான் ஹாப்பியாக தான். டே சொல்கிறாங்க. டே ஸ்மெல் பண்ணி ஜிம் பார்த்ததே இல்லை. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூ டேங்க சொல்கிறாங்க. இதுக்கு அப்படி கேட்குறாங்க. எல்லாத்துக்குமே சொல்கிறாங்க. புரியல சொல்கிறாங்க. இல்லை எனக்காக பேசுறதுக்கு நீங்கள் ஆண்டி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கான டே சொல்லிட்டு டே இப்போ பக்கத்தில் டிஷர்ட் எடுத்துட்டு வெயிட் பண்ணுறாங்க. அழகாக அப்படி சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. உனக்காக நாங்கள் இருக்கோம், பேசுறதுக்காகவும் உனக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்மை பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரியலாக இருந்துக்கூடாதா, இந்த கான்ட்ராக்ட் மாதிரி ரியலாக இருந்தால் என்ன இருக்கும்ல. நான் அதிகமாக ஆசைப்படுற தப்பு தான். இல்லை வேண்டாம் இருந்தாலும் கூட ஏன்னா இவ்வளோ சேஃபாக நான் ஃபீல் பண்ணது இது வரைக்கும். அப்பா போனதுக்கப்புறம் நான் இவ்வளோ செக்யூராக ஃபீல் பண்ணது இப்போ தான். ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் 2 பேருமே வீட்டுக்கு ரீச் ஆகுறாங்க. கரெக்ட் டைம் இப்போ ஆல்மோஸ்ட் 7:30 ஆகுது. 2 பேரும் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டாங்க. இப்போ ஜிம் டே பார்க்குறாங்க. ரொம்ப டயர்டாக இருக்கும். அந்த ட்ரெஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஓகேவா போய் குளிச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி சொல்கிறாங்க. ஜிம் சரி சொல்லிட்டு போய்ட்டு குளிச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அவங்க வந்துட்டு எப்போ வேறு ஒரு ரூமில் தான் குளிச்சிருப்பாங்க. போய்ட்டு அவர் பெட்ரூம் போகிறாங்க. போய்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் சொல்லிட்டு அந்த பாத்ரூம் வெயிட் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ பார்த்தா ரூம் அவ்வளோ டெக்கரேட் ஆகிருக்கு. வெட்டிங் நைட்டுக்காக ஜிம் பார்க்குறாங்க. இது சொல்கிறாங்க. ஆண்டி ரெடி பண்ண சொல்லிப்பாங்களா இருக்கும். ஜிம் பார்க்குறாங்க. ஒரு மெய்டு வந்து ரெடி பண்ணி வச்சு போயிருக்காங்க. இப்போ ஜிம் பார்த்துருக்காங்க. ஜிம் ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க. இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் எல்லா பெனிஃபிட்டும் எனக்கு தான். அப்படி எல்லாமே எனக்காக கொடுத்துருக்காரு. அவருக்கு நான் எதுவும் பண்ணிக்கவே தெரியுமா. என்னை மிஞ்சியை சோப் பண்ணதாக இருக்கட்டும், எனக்காக கொடுத்து பேசுனதாக இருக்கட்டும், என்னை இவ்வளோ கேர் பண்ணி நான் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நல்லா சாப்பிட்றேன், நல்லா தூங்குறது எல்லாமே அவருக்கு வந்து எனக்கு கிடைச்சதுதான். ஆனால் அவருக்கு எதுவுமே கொடுக்கவே இல்லை. அவர் சொன்னார் உனக்கு எப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்போ பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நான் அவருக்கு எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் கான்ட்ராக்ட் ஒய்ஃபாக இல்லை, எனக்கு என்ன மனசால என்னை அவர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி சவன பாசம் தான் என்னையும் அவருக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஜிம் சார் நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் அப்படின்னு இருக்காங்க. இப்போ அந்த பாத்ரூம் வெயிட் பண்ணிட்டு பக்கத்தில் பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ஒரு ட்ரெஸ் இருக்குது. எனக்கு வெட்டிங் நைட்டுக்காக போட ஒரு ட்ரெஸ் இருக்குது. அதை பார்க்குறாங்க. ஜிம் பார்த்துட்டு இதுவும் ஆண்டி அரேஞ்ச் பண்ணுவாங்க சொல்லிட்டு இப்போ போய் அந்த ட்ரெஸ் அவர் சேஞ்ச் பண்ணிட்டாரு. ரொம்ப அழகாக இருக்கார் பார்க்கறதுக்கு. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அவங்க ஃப்ராக்ரன்ஸ் லிப்ஸ்டிக்கெல்லாம் இருக்காரு எடுத்து வேர் பண்ணுறாரு. பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காரு. இப்போ டே வந்துட்டு ஃபோன் பேச முடிச்சுட்டு இப்போ தான் அந்த ரூம்க்கு லஞ்ச் ஆகுறாங்க. டே பார்க்குறாங்க. அப்படி ஃப்ரீஸ் ஆகிறாங்க. ஜிம் அவ்வளோ அழகாக பெட்டில் உட்காந்துருக்காரு. லைக் வந்து பட்டர்ஃப்ளை உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. அந்த ட்ரெஸ் கலர் வந்துட்டு ரெட் கலர் ட்ரெஸ் தான். ரெட் வந்து டார்க் ரெட் தான். ரொம்பவே அழகாக இருக்குது அந்த பெட்டில். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த பெட்டில் வந்துட்டு ஃப்ளவர்ஸ் எல்லாம் அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கங்கே கேண்டில்ஸ். இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஜிம்மின்னு அப்படி சொல்கிறாங்க. டேன்னு அப்படி சொல்கிறாங்க. என்னது இதெல்லாம் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. பாரு அம்மா அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகே ஃபார்மாலிட்டிஸ்க்காக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. நீ போய்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ சரியா சொல்கிறாங்க. ஏன் ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. ஏன்னா சொல்கிறாங்க. இல்லை வெட்டிங் நைட்டு வேண்டாவா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம் முன்னாடி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏஞ்சி நடந்துட்டு இருக்காங்க. டே பார்க்குறாங்க சொல்லிட்டு இப்போ ஜிம் டே கிட்ட வராங்க. டே கிட்ட வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டே கிட்ட க்ளோஸாக போயிட்டு டே ஒரு ஷார்ட்டில் கை வைக்கிறாங்க. டே பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வெட்டிங் நைட் தானே சொல்கிறாங்க. இங்கே பாரு உனக்கு சொல்கிறாங்க. நீங்கள் தான் சொல்லுங்கள் எனக்கு எப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்போ சொல்கிறாங்க. நீ ஒன்று ஃபோர்ஸ் பண்ணிக்க வேணாம் சரியா. டே சொல்கிறாங்க. டே ஒரு ஜிம் ஐஸ் பார்க்க முடியல. ரொம்ப டிஸ்டாக் ஆகுது எனக்கு. அவருக்கு காஜெல்லாம் போட்டுருக்காரு. கண் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காரு. டோட்டலாக அவர் ஃபுல்லாகவே அட்ராக்டிவாக இருக்காரு. ஆனால் டே ஒரு ஜிம் ஐ கான்டெக்ட் பண்ண முடியல. அந்தளவுக்கு அவருக்கு அவர் மாதிரி ரொம்ப அழகாக இருக்காரு. பார்க்க முடியல அவரால். இப்போ ஜிம் பார்க்குறாங்க. வேண்டாவா ஜிம் கேட்குறாங்க. இங்கே பாரு நீ ஒன்று ஃபோர்ஸ் பண்ணிக்க வேணாம் சரியா. டே சொல்கிறாங்க. நான் ஃபோர்ஸ் பண்ணிக்கல. அது ஜிம் நான் டேவோட ஷார்ட்டாக வச்சிருக்காரு. அதுக்கே டேவோட ஃபீலிங்ஸ் டிஃப்ரெண்டாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போது ஜிம் டே பார்க்குறாங்க. இங்கே பாரு ஒன்றும் அவசரம் இல்லை சரியா. இப்போ பொறுமையாக பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஓகே தான் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. எனக்கு ஓகே தான் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இருக்காங்க. வேண்டாவா ஜிம் கேட்குறாங்க. இப்போ டே தான் அதை சொல்கிறாங்க. வேண்டாவா என்ன ஜிம் கேட்குறாங்க. டே சரி ஓகே நான் ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு வருவா. டே கேட்குறாங்க. ஜிம்மே சொல்கிறாங்க. இப்போ டே போகிறாங்க. போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு அப்படியே வந்துட்டு ஒரு டவர் கூட எடுத்துகிட்டு எழுதுறாங்க. பார்த்தா அவர் அவ்வளோ ஹார்ட்டாக இருக்காரு. ஜிம் டேவை வச்சுக்கிறவங்க பார்த்துட்டு இருக்காங்க. டே ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே ஒரு மாதிரி ஹேரை ஃப்ளிப் பண்ணுறாங்க. அப்படியே தண்ணியில் ஒரு மாதிரி ஜிம் மேலே ட்ராப் அவுட் ஆகிட்டுருக்கு. நம்ம ஜிம் பார்க்குறாங்க. டேவை அவ்வளோ ஹார்ட்டாக இருக்காரு. இப்போ ஃபர்ஸ்ட் இப்படி பார்த்துட்டு இருக்காரு. அவர் பாடியில் அங்கங்கே வாட்டர் ட்ராப்ஸ்லாம் இருக்குது. ஜிம் டேவை பார்த்துருக்காங்க. டே ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் டேவை பார்த்து ஒரு மாதிரி எப்படி ரொம்ப ஒரு மாதிரி ட்ரை ஆகுறாரு. இப்போ டே கொஞ்சம் முன்னாடி நடந்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே என்னன்னு சொல்லிட்டு இப்போ டே கிட்ட க்ளோஸாக வராங்க. எனக்கு ஓகே தானே அப்புறம் ரிக்ரெட் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. நான் ரிக்ரெட்டில் பண்ண மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. நிஜமாக சார் ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் டேவோட பாடியை தான் பார்த்துட்டு இருக்காரு. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. டே பார்க்குறாங்க. ஓகே தானே சொல்கிறாங்க. ஓகே தான் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. இப்போ லைட்ஸ் ஆஃப் பண்ணுறாங்க. லைட்ஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த ரூம் இன்னும் அழகாக இருக்குது. எனக்கு இப்போ தான் ஃபுல்லாக கேண்டில்ஸ் வந்து அழகாக பார்க்க முடியுது. கேண்டில்ஸ் அந்த எப்படி
அழகாக டெக்கரேஷன் இப்போ தான் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. அந்த ரூமில் ஜிம் பார்க்கறதுக்கு அவ்வளோ க்யூட், அவ்வளோ ப்ரிட்டி அழகாக இருக்காரு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, டே ஜிம் பார்த்துருக்காங்க, ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு கிட்ட க்ளோஸாக போகிறாங்க. ஜிம் டே கிட்ட க்ளோஸாக போகும்போது ஒரு மாதிரி ஒரு ஹார்ட் பீட் ரைஸ் போயிட்டுருக்கு. இவ்வளோ கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஜிம் பேக் கிஸ் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு நர்வஸாக இருக்குது, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. போக ரெண்டு பேரும் சாப்பிட்டா கிஸ் பண்ணுறாங்க. இப்போ டே ஜிம் ஹேண்ட் அப்படியே பின் பண்ணிடுறாங்க பெட்டில். ஜிம் டேயோட ஹேண்ட் அழகாக வந்து ஹோல்டு பண்ணி பிடிச்சிக்கிறாங்க. ஒரு மாதிரி இன்டர்லாக் இந்த மாதிரி டைட்டாக ஹோல்டு பண்ணி பிடிக்கிறாங்க. இப்போ நம்ம டே இந்த ஜிம்மில் நெக்கில் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் டே பார்க்குறாங்க, டே பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்டாக இருக்காரு. பார்க்க ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங் ஒரு ஆறா. இப்போ ஜிம் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி பயப்படுறாரு கொஞ்சம். எனக்கு ஹேண்டில் பண்ண முடியுமா அவருக்கே தெரியல. இப்போ போக டே பார்க்குறாங்க, முடியல சொல்கிறாங்க. ஆமாம் முடியும் சொல்கிறாங்க. இப்போது ஸ்டார்டிங் கொஞ்சம் போயிடா இருக்கும், அப்படி போக எல்லாமே உங்களுக்கு அழகாக போயிருக்கும். ஜிம் பார்க்குறாங்க, அப்படியே ஜிம் டேவை பார்க்குறாங்க. டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு. ஆனால் அவர் என்ன ஒரு பேச ஸ்மைல் மட்டும் இல்லை, மற்றபடி வேறு மாதிரி போயிருக்கும். ஜிம் பார்க்குறாங்க, இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாமா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க, ஏன் கேட்குறாங்க. இல்லை இதோட போதும், நாளைக்கு பார்த்துக்கலாமா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க, இல்லை எனக்கு 7 மணி வரைக்கும் வேணும் சொல்கிறாங்க. 7 மார்னிங் வரைக்குமா ஜிம் கேட்குறாங்க. டே சொல்கிறாங்க, ரொம்ப போயிடா இருக்கா. இல்லை ஜஸ்ட்டு கேட்டேன், நீ தூங்கணும்டா, எனக்கு மார்னிங் ஆஃபீஸ் போகணுமே அதுக்கு சொன்ன ஜிம்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, ஆஃபீஸில் போய்க்கலாம். டே சொல்கிறாங்க, ஜிம்மே சரி சொல்கிறாங்க. இப்போ எல்லாமே முடிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஜிம் டேவும் அழகாக ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ டேவோட ஃபோன் இருந்தாயிட்டு டே ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லுக்காய் சொல்கிறாங்க. ஏன்டா ஆஃபீஸில் சொல்கிறாங்க, இன்னைக்கு தானே மேரேஜ் ஆனு சொல்கிறாங்க. இல்லைடா அது சொல்கிறாங்க, பாரி போய் காம்படிஷனாக சொல்கிறாங்க. சரி சொல்ல அவர் ஃபோன் வச்சுறாரு. இப்போ நம்ம ஜிம்மில் அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. டே ஜிம் பார்க்குறாங்க, பாடி ஃபுல்லாக அவ்வளோ பெட் மாஸ் தான். நம்ம டே ஜிம்மே பார்த்துருக்காங்க, அழகாக தூங்கிட்டு இருக்காரு. அவருமே தூங்கிட்டு இருக்காரு. சரி சொல்லிட்டு அப்படி பக்கத்து படுத்துறாரு, தூங்குறாரு. இப்போ டைம் 11 o'clock இருக்கும். இப்போ தான் நம்ம டேவோட அம்மாட்டு டேக்கு ஃபோன் வருது. டேவும் ஃபோன் புக் பண்ணுறாங்க. ஹலோ சொல்லுங்கம்மா சொல்கிறாங்க. டே உனக்கும் ஜிம்முக்கும் ஹனிமூன் டிக்கெட் புக் பண்ணி போய்ட்டு வாங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, ஹனிமூன் டிக்கெட் புக் பண்ணி போய்ட்டு வாங்க சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு டேவும் ஜிம் நினச்சிக்கிட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஹனிமூன் போகிறோமா ஜிம் சொல்கிறாங்க. போகிறோம் சொல்கிறாங்க. ஜிம் சரி சொல்கிறாங்க. டேவும் சொல்கிறாங்க, மிஞ்சி எந்த காலம் சொல்கிறாங்க. அம்மா வந்து பார்த்துப்பாங்க சரியா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ ஜிம் டேவும் ஹனிமூன் போகிறாங்க. ஹனிமூன் போகிறதுக்கு நம்ம டே ஜிம் ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிறாங்க. கேட்கறதுலாம் வந்து பார்க்குறதுலாம் வாங்கி தராரு. கேட்க வேண்டிய எதுவுமே பார்க்குறதுலாம் வாங்கி தராரு. ரொம்ப சேஃபாக வச்சுக்கிறாங்க. ஹாப்பியாகவும் இருக்காங்க. அப்படி ரொமான்டிக் எல்லாமே போயிருக்கும். இப்போ அப்படியே அவங்களோட ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. ஒரு 1 வீக் அங்கே இருந்திருப்பாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, போகலாமா ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுது ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, டே ஜிம்மை ஹேக் பண்ணிட்டு நெக்கில் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரெடி ஆகிட்டவங்க போகலாமா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, கொஞ்சம் நேரம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க, இல்லை ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடும் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, வேணா ஜெட்டில் போகலாமா சொல்கிறாங்க. ஜெட்டில் போகலாமா டே சொல்கிறாங்க. எதுக்காக சொல்கிறாங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அதே சொல்கிறாங்க. நம்ம ரெடி ஆகிட்டோமே ஜிம் சொல்கிறாங்க. டே அதெல்லாம் கேட்கறதாவே இல்லை. இப்போ ஷேடோ ட்ரீம் பண்ணுறாரு. ஜிம் பார்க்குறாங்க, அப்போ நான் தான் வெயிட் பண்ணி வச்சுருப்போம் இவ்வளோ டேஸும். ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ டே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் அப்படி பேக்கஸ் பண்ணுறாங்க. அகைன் 30 தான் இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ தான் வீட்டுக்கு போவோம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, போகலாம் அப்படி சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ அவர் ஃப்ளைட்டுக்கே கேன்சல் பண்ணிட்டு இப்படிக்கா அவர் ஜெட்டை வர வச்சிருக்காரு. ஜெட்டில் போயிட்டு இருக்காங்க 2 பேருமே. ஃப்ளைட்டை வீட்டுக்கு ரீச் ஆகுறாங்க. ஜிம் வீட்டுக்கு வந்து மிஞ்சி வர பார்க்கறதுக்கு மிஞ்சி டேவோட அம்மா வந்திருக்காங்க. அண்ணா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, மிஞ்சி சொல்கிறாங்க. இப்போ நம்ம மிஞ்சி பார்க்குற ஜிம் டெக்கு ஃபுல்லாக அவ்வளோ முக்கிய மார்க்ஸ். அப்போ சொல்லிக்கிற அண்ணா சொல்கிறாங்க, என்ன அப்படி சொல்லி ஜிம் கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட அம்மா பார்க்குறாங்க, பாரு அண்ணா நோட்டீஸ் பண்ண சரியா சொல்கிறாங்க. இப்போ மிஞ்சிமே ஓகே ஆண்டி சொல்கிறாங்க. பார்த்தா அவங்க பேர் எதுவும் நம்ம ஜிம்முடைய ஒரு மதம் இல்லாமல் அவங்க தெரியல. இது மிஞ்சிக்கவங்க ஒரு அம்மா மாதிரி இருக்காங்க. இப்போ அம்மா சம்டைம்ஸ் அம்மா ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அப்படி இருக்குது, கொஞ்சம் வார்னிங் பண்ணுறது, சில விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறது அப்படி தான் இருக்குது. தவிர ஒரு இன்னும் ஸ்மெல் தெரியல அவங்க பார்க்கறதுக்கு. அண்ணா அவங்க தெரியுமா ஆண்டி பார்க்க தான் கொண்டிருக்காங்க, செம்ம ஸ்வீட்டு, ரொம்ப நாள் டேக்கர் பண்ணிக்கிறாங்க தெரியுமா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் நான் கூட தூங்கிட்டு இருக்கேன் தெரியுமா, தனியாக கூட தூங்கவில்லை அப்படி சொல்கிறாங்க. இது கேட்குற ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் மிஞ்சி சொல்கிறேன், ஆமாண்ணா எனக்கு அவங்க பார்க்குறப்ப அம்மா ஃபீல் மாதிரி இருக்குது ஜிம் சொல்கிறா. மிஞ்சி சொல்கிறா, ஜிம்க்கு ஹாப்பியாக கேட்குறது ஹாப்பியாக இருக்குது. சரிடா சொல்கிறாங்க. ஓகே இப்போ நான் கிளம்பா சொல்கிறேன். ஏன்னா அதுக்குள்ளே போகிற இங்கே இருக்க மாட்டேன். நான் அங்கே இருக்க மாட்டேன், நான் அங்கே தான் இருக்க போகிறேன். காலேஜ் ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. காலேஜாக சொல்கிறாங்க. ஆமாம் ஆண்டி தான் ஜாயின் பண்ணி விட்டாங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். ஆண்டி சொல்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா, நான் ஜாயின் பண்ணி விட்டேன். நம்ம யூனிட் படிக்கிறேன், அதே காலேஜ் ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன். அவங்களுக்கு போய் அங்கே படிக்கிறோம் சரியா சொல்கிறாங்க. நம்ம யூனிட் பார்த்துமா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மே சரிங்க ஆண்டி சொல்கிறாங்க. ஓகே நான் கிளம்புறோம் சொல்கிறாங்க. போயிடுறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஓகே எனக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் ஓகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. லஞ்ச் எடுத்துருவியா கேட்குறாங்க. லஞ்சா சொல்கிறாங்க. ஆண்டி குக் பண்ணிட்டு எடுத்துருவியா டே கேட்குறாங்க. ஜிம்மி சரி ஓகே சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. சரி ஒரு பாய்க்கு ஸ்கூலில் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க, ஒரு பாய்க்கு ஸ்கூலில் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் கிட்டே போகிறாங்க. போயிட்டு ஜிம்மில் டேபிள் போய் பெக் பண்ணுறாங்க. இது என்ன கேட்குறாங்க. அது கிஸ் சொல்கிறாங்க. இது கிஸ் கூட சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டே கிஸ் பண்ணுறாங்க. 2 பேர் கிஸ் பண்ணிட்டு கிஸ் பிரேக் பண்ணிட்டாங்க. ஓகே நான் போகிறேன். மதியம் வாசல் போயிடுறாங்க. இப்போ ஜிம் டே போய் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் பார்த்தா மதியம் ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்கணும், அழகாக வச்சுக்கணும் தோணுது. அவரையும் அழகாக பார்த்துக்கிறாரு. ஜிம் பார்க்குறாங்க. இந்த ட்ரெஸ் போட்டால் நல்லா இருக்கலாமா, நல்லா இருப்பா பார்த்துட்டு இருக்காங்க. இது போட்டால் நல்லா இருக்குமா சொல்லிட்டு இப்போ அழகாக ரெடிட்டாங்க. வீட்டுக்கு வராங்க. ஆண்டி சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டாங்க. ஃபுட்டு ரெடி பண்ண கொடுக்குறாங்க. இப்போ ஜிம் வாங்கிட்டு ஆஃபீஸ் போகிறாங்க. நம்ம மெக்கு பார்க்குறாங்க. ஜிம் வண்டியாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே டே கேபில் ஆட் பண்ணுறாங்க. இப்போ சொல்கிறாங்க. ஜிம் போகிறாங்க.
கம்மியாக ஜிம்முக்கு கூப்பிட்றாங்க. டே பார்க்குறாங்க கம்மியாக ஜிம்மில் உள்ள வராங்க. ஜிம்மில் போயிட்டு டே என்னங்க ஜிம்முக்கு ப்ராஃபிட்டே வாங்கிக்கிறாங்க. ஃபுட்டை வாங்கி வரமிக்கிறாங்க. கிட்ட வசறாங்க இப்படி தான் சொல்லிட்டு இப்போ டீம் ஜிம் லேப்பில் உட்கார வச்சுட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆஃபீஸ் யாராவது பார்த்துட்டு போகிறாங்க வருவாங்க. ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இந்த கான்ட்ராக்ட் ரிலேஷன்ஷிப் எவ்வளோ டேஸ் போகணும்னு தெரியல. எனக்கு ஹாப்பியாக இருக்குது. இந்த லைஃப் எனக்கு பிடிச்சிருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு இவர் கூட இந்த ஒரு மெமரிஸே போதும். ஜிம் நினைக்கிறாங்க எனக்கு ரொம்ப அழகாக கேர் பண்ணிக்கிட்டு எந்த இடத்தையுமே வந்துட்டு நான் இன்செக்யூர் ஃபீல் பண்ண வைக்கவே இல்லை. ஸோ இந்த லைஃப் வந்து எனக்கு வாழ்ந்தே போதும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு பார்ட்னர் கூட வாழ்ற லைஃப் இதுவாக போதும். இதுக்கப்புறம் விட்டு நான் கூட சிங்கிளாக வாழணும். வேறு லைஃப் எனக்கு வேணாம். இவர் மாதிரி வேறு யாரையும் பார்த்துக்க மாட்டாங்க. ஜிம் நினைக்கிறாங்க. நம்மகிட்டே ஜிம் பார்க்குறேன். என்னென்ன பார்த்துருக்கா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஏன் பார்க்கக்கூடாது ஜிம் கேட்குறாங்க. பார்க்கலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. எதாவது கூட சொல்கிறாங்க. என்ன கொடுக்கணும் ஃபுட் எடுத்து வந்துருக்கேன் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஃபுட்டெல்லாம் யார் கேட்டால் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஃபுட்டு சாப்பிடுவோம் சரியா அப்புறமா சாப்பிடுவேன். வேறு ஏதாவது கேட்குறாங்க. என்ன எப்படி மாறிட்டார் இவர் ஜிம் பார்த்துருக்காங்க. அதே சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. சொல்லிட்டாரு மூவி போகலாமா சொல்கிறாங்க. மூவியா ஆஃபீஸில் ஒர்க்லாம் இல்லையா ஜிம் கேட்குறாங்க. ஒர்க் இருக்குது ஓகே ஒரு வருஷமாக நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒர்க் நிறையா இருக்குது ஓகேவா நான் பார்த்துக்கிறேன். நான் இந்த ஒர்க்கு இப்போ பார்க்கலாம் நைட்டு பார்த்துருவேன். மூவி போகலாமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. மூவிக்காகவும் சொல்கிறாங்க. டே சொல்லிட்டாங்க. மூவி போகலாமா டே சொல்கிறாங்க. இவ்வளோ சரி சொல்லிட்டாங்க. உட்கார மூவிக்கு போகிறாங்க. ரொம்ப ரொமான்டிக்காக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. இவர் உண்மையான மூவியில் பார்ப்பாரான்னு ஜிம் பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம டே மூணு படம் கூட வரல. அவர் இவர் கூட ரொமான்ஸாக தான் இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. யாருமே இங்கே வரல ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. இன்னைக்கு ஃபுல்லாக நான் வாங்கியிருக்கேன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் இந்த தேட்டர் இந்த டே ஃபுல்லாக மொத்த டிக்கெட் நான் வாங்கிட்டேன் சொல்கிறாங்க. இதுக்கு ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண தான் சொல்கிறாங்க. அப்போ மூவி பார்க்கலாம்ல சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. நீ மூவி வர சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஜிம் சொல்கிறாங்க. டே எதுவும் சார் நம்ம லைட்டாக ஒரு மாதிரி சின்னதாக ஒரு ஸ்மைல் எவ்வளோ ஜிம் பார்க்குறேங்க. இவர் ஃபுல்லாக ஸ்மைல் பண்ண எவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா குட்டியோட ஸ்மைல் பண்ணுற அதுவே அழகாக இருக்குது. ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ ஒரு மட்டும் ஜிம் பார்க்குறாங்க. டே வந்து பார்வையில இருந்து விட்டால் அப்படியே கவர் பண்ணுறாரு. ஜிம் பார்க்குறாங்க. ஜோ பார்த்தே மயக்கிறாரு ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. பார்வைக்கும் வாங்கிறோம்னா நீங்கள் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணுறாரு ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி அப்போ மூவி பார்க்குறாங்க. ஃபன் பண்ணிக்கிட்டு அப்படியே ஜாலியாக இருந்திருக்கும். இப்போ டே வந்து டின்னருக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. வீக்கிங் தானே நம்ம ஜிம்மு டேவும் அவங்க அம்மா வீட்டுக்கு போவாங்க. அங்கே நம்ம டேவோட அம்மா நிறைய ஃபுட்டெல்லாம் குக் பண்ணி வைக்கிறாங்க ஜிம்முக்காக பிடிச்சதெல்லாம். ஆனால் இப்போனா ஜிம்முடைய அந்த அதாவது நம்ம டேவோட அத்தை பொண்ணு அவங்களுக்கு தான் பிடிக்க மாட்டேங்குது. அவங்க பார்த்துட்டு வந்துட்டு நின்னைய பார்த்துட்டு இருக்கா. இவன் இதை குறித்து இவனை மேட்ச் பண்ணிட்டான் சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு கோமா பார்த்துட்டு இருக்கா. சரி நமக்கு கிடைக்கும் அந்த சான்ஸ் ஒன்று போயிடுச்சு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. ஆனால் யோசிச்சு பார்த்தா மிஞ்சி கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. ரெண்டு பேரும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக ப்ளே பண்ணுறாங்க. அவங்க அழகாக பேசிக்கிறாங்க. டேவோட அம்மா நல்லா கவனிச்சிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் ஆண்டி ஸ்டார்டிங்கில் நம்ம வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க இப்போலாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க பாசமாக இருக்காங்க. இவங்க ரியல் கேரக்டர் என்னவா இருக்கும் ஜிம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக அங்கே சாப்பிடும் ஜிம்மு வந்துட்டாங்க. இப்போ ஜிம்முக்கும் டேக்கும் மேரேஜ் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ மேரேஜ் லீகலாக அவங்க அப்பா அம்மா கூட மேரேஜ் ஆகிட்டு ஒரு 3 month ஆகுது. டோட்டலாக மேரேஜ் ஆகிட்டு 6 month ஆகுது. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு ரொம்ப டிஸியாக இருக்குது. ஏன் இப்படி ஃபீலிங்காக இருக்குது எனக்கு ஜிம் பார்த்துருக்காங்க. ரொம்ப டிஸியாக வாமிட்டிங்காக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு அவருக்கு ஒரு டவுட் இருக்குது. சரி சொல்லிட்டு டெஸ்ட் வாங்கி செக் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ ஒரு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகுது. ஜிம் பார்க்குறாங்க. ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிருக்கு. கான்ட்ராக்டில் குழந்தை பதவி தர வேண்டியதாக தான் அதுவும் இருக்குது. இருந்தாலும் இது குழந்தை இப்போ அக்செப்ட் பண்ணிப்பாங்களா எனக்கு புரியலையே. குழந்தை பிறந்தா டேட்டு கொடுத்து போயிடணுமோ ஜிம் பார்த்துருக்காங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்ல தெரியல. ஒரு ப்ரெக்னன்ஸை பற்றி சொன்னால் நம்ம ரியாக்ட் பண்ணுவாங்க. பேபி அக்செப்ட் பண்ணிப்பாங்களா மாட்டாங்களா. எனக்கு அந்த கான்ட்ராக்ட் வந்து மறந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. அவருக்கு ஞாபகம் இருக்கும். நம்ம தான் அடிக்கடி கான்ட்ராக்ட் வந்து மறந்துட்டு அவர் கூட இருக்கும். என்ன பண்ணுறது அவர் கூட இருக்கும்போது ஏதோ அவர் எனக்கு மட்டும் சொன்னான்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அவர் கூடவே இருந்தணும். லைஃப் எப்படி அழகாக போயிடணும் ஸ்மூத்தாக போகணும்னு சொல்லிட்டு தோணுது. என்ன பண்ணுறது எனக்கு மணிலாம் விஷயமே இல்லை. மணி ஸ்டேட்டஸ்லாம் விஷயம் இல்லை. இவ்வளோ லவ் பண்ணுற பர்சன் கேர் பண்ணுற பர்சன் யார் கிடைப்பாங்க. அப்படி கிடைச்சா அந்த பர்சன் நம்ம கூட இருக்கிறது நம்மளுக்கு ஆசையாக இருக்கும். நான் நினைக்க தப்பா என்ன செல்ஃபில் யோசிக்கிறேன் நான் அப்படி சொல்லிட்டு ஜிம் அவருக்குள்ளே கொஷின் பண்ணிக்கிறாரு. அவருக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது. என் ஸ்டமக்கில் இப்போ பாப்பா இருக்கலாம். என்ன ஜிம் பார்த்துருக்காங்க. பாப்பா எனக்கு உன் அப்பாவை ரொம்ப பிடிக்குமா. எனக்கு உன் அப்பாவை வந்துட்டு விட்டு கொடுக்கவும் மனசு இல்லை. சிம்பிளுமே ஒரு இடத்துக்கும் இருப்பல்லம்மா. என்ன பண்ணுறது எனக்கு நான் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுற மாதிரி இருக்கும். அவர் கான்ட்ராக்ட் 2 சைன் வந்து மேட்ச் பண்ணிக்கிட்டாரு. அந்த கான்ட்ராக்ட் ரிலேஷன்ஷிப்பில் அவர் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு தெரியுமா. நான் கேட்காது நான் எனக்கு பிடிச்சது வரைக்கும் லைஃப்பில் இவ்வளோ ஹாப்பியாக இருந்தது தெரியுமா. அப்பா அம்மா அது போனதுக்கப்புறம் நான் ஹாப்பியாக இருக்கேன். எப்போ போயிட்டு ஒரு 4 years நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்டா வாழணும் கூட நினச்சிருக்கேன். ஆனால் என் தங்கச்சி இருக்கா எனக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நினச்சி அப்படி தான் இருந்திருந்தேன். எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. என்னையே நான் ரசிக்க வச்சது என்ன தான் கேர் பண்ணிக்கணும்னு எனக்கு எல்லாமே சொல்லிக் கொடுத்தது அவர் தான் தெரியுமா. அது என்ன அவர் கேர் பண்ணிக்கிறது அவர் தான். நீ அப்படி ட்ரெஸ் பண்ணணும் என்ன சாப்பிடணும் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு நினச்சது அவர் தான். நான் இந்த 6 month அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டோம். இப்போ பாப்பா பற்றி நான் சொல்லி தான் ஆகணும். ஆனால் அவர் என்ன முடிவு எடுப்பார். பாப்பாவை ஹோல்ட் பண்ண சொல்லுவாரா. ஹோல்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் வாங்கிப்பாரா. ஜிம் பார்த்துருக்காங்க. அப்போ நான் விட்டு கூட்டு போயிடுவேன். நான் ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு என்ன சொல்ல தெரியல. அப்படி அவர் மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி ஓகே ஈவினிங் வரட்டும் சொல்லிடலாம். ஜிம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ ஈவினிங் நம்ம டே நேரமாக வந்துட்டாங்க. எப்போவுமே சீக்கிரமாக வருவார் வந்துட்டு ஜிம் எங்களை விட கூட்டிகிட்டு போவார். 3 month அப்படி போயிட்டுருக்கு. நம்ம ஜிம் ஏன்னா ஒர்க்காக முடிஞ்சு பிஸியாக இருக்க படிச்சுட்டு இப்போ
அப்புறமா டே பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்லிட்டு எனக்கு எப்பவுமே டே வரும்போது ஜிம் ரொம்ப அழகாக ஃப்ரெஷ்ஷாக மேக்கப்பில் லைட்டாக டச்சப்லாம் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அழகாக நின்றுருப்பாரு. அது டேக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து பார்க்கும்போது இந்த ட்ரைனர்ஸ்லாம் போய் ஹக் பண்ணி ரொம்ப கிஸ் பண்ணுவார். இன்றைக்கி பார்த்தா ஜிம் வேறு மாதிரி இருக்காங்க, ரொம்ப சேடாக ஒரு மாதிரி நார்மல் ட்ரெஸ் எல்லாம் இருக்காரு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஓகே டே கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறாங்க, நீ ஓகே தான் சொல்கிறாங்க. அப்போ ஜிம் பார்க்குறாங்க. டே உட்காருங்க சொல்கிறாங்க. டே உட்காராங்க. என்னாச்சு எப்படி கேட்குறாங்க. ஜிம் தான் இந்தாங்க ஜிம் கொடுக்குறாங்க. இப்போ டே வாங்கி பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்த்தா டெஸ்ட்டுக்கு தான் கொடுக்குறாங்க. பாசிட்டிவாக இருக்குது. டே ஃப்ரீஸ் ஆகி பார்த்துட்டே இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவர் ஃபேஸில் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் அவர் ஃபேஸில் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் அவர் ஃப்ரீஸ் ஆகி பார்த்துட்டு இருந்தாங்க. ஜிம் நினைக்கிறாங்க ஒரு டேக்கு இதில் விருப்பம் இல்லையோ, அதான் அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஜிம் பார்க்குற எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை அவர் ஃபேஸில். அப்படி கூட கஷ்டமாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. டே அப்படி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. டே அப்படி திரும்பி பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணாங்க ஓகேவா? நான் சொல்கிறாங்க. நீ சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பேபியில் ஆப்ரேஷன் பண்ணிக்கிற ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி எடுத்து என்ன சொன்னால் டே கேட்குறாங்க. இப்போ தான் டேராட்டிக்கு வராங்க. என்ன சொன்னால் கேட்குறாங்க. இல்லை அவங்க விருப்பம் பரவாயில்ல சரி என் பேபி நம்ம சொல்கிறாங்க. டே டக்குன்னு ஜிம் எடுத்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கோவம்னா வந்துட்டு அவர் ஹார்ட்லாம் பண்ண முடியாது. எப்போ டக்குன்னு எடுத்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த கோவம் வந்து கிஸ்ல தான் காமிக்கிறாரு. அப்படி பைட் பண்ணுறாரு. இப்போ ஜிம்முக்கு அது பெயினாகவே ஆகிடும் ஒரு செகண்ட். அப்படி டே வந்து ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. அப்படி கோவத்தோடு கிஸ் பண்ணியிருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி தான் டே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பைட் பண்ணி கிஸ் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணதே கிடையாது. எப்போ ரொம்ப சாஃப்டாக அப்படியே டெண்டராக பண்ணுவார். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃபோன் ஜிம்முக்கு புரியாமல் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே வந்து ரொம்ப பைட் பண்ணி பிளட்டே வந்துருக்கு நம்ம ஜிம் லிப்பில். அப்படி கிஸ் பண்ணி கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. அப்படி கோவம் பார்த்துட்டு இருக்காரு. என்ன சொன்னால் டே கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. என்ன சொன்னார் டே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது ஹாஸ்பிட்டல் சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி கேட்குறாங்க. இல்லை உங்களுக்கு விருப்பம் இல்லைனா சொல்கிறாங்க. நான் சொன்னேன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லை டே சொல்கிறாங்க. நான் சொன்னேன் எனக்கு இது குழந்தை எதிர் வேணும்னு சொல்லிட்டேன் சொன்னா சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஏன் உனக்கு ஹோல்ட் பண்ண கஷ்டமாக இருக்கா டே கேட்குறாங்க. என்ன பேசுகிறீங்க ஜிம் கேட்குறாங்க. அப்படின்னு எதுக்கு ஏன் அப்படி சொன்னார் கேட்குறாங்க. இல்லை இது கான்ட்ராக்ட் மேரேஜ். ஓ கான்ட்ராக்ட் மேரேஜ்லாம் சொல்கிறாங்க. இல்லை கான்ட்ராக்ட் மேரேஜோட பேபி ஹோல்டு பண்ணினா கூட உங்களுக்கு விருப்பம் இருக்கான்னு தெரியல செகண்ட் அப்படி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. செகண்ட் சொல்கிறாங்க. பேபி ஹோல்ட் பண்ணி கொடுத்தா கூட அதுக்கப்புறம் பார்க்க விடுவீங்களா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. பார்க்க விடுவேன்னா நீங்கள் போவட்டே கேட்குறாங்க. இல்லை கான்ட்ராக்ட் முடிஞ்சு நான் போயிட்டேன்னா பேபி உங்ககிட்ட இருக்கும் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஓ உனக்கு என்னோட போகிற ஐடியா இருக்கா டே கேட்குறாங்க. அது போய் தானே ஆகணும்னு சொல்கிறாங்க. எதுக்கு போய் அவங்கள்ட்டே கேட்குறாங்க. இல்லை கான்ட்ராக்ட் மேலே சொல்கிறாங்க. சரி ஓகே கான்ட்ராக்ட் வந்து நமக்கு எதுவுமே இல்லையாட்டே கேட்குறாங்க. நம்மளுக்கும் சொல்கிறாங்க கான்ட்ராக்ட் வந்து நமக்கு எதுவுமே இல்லையாட்டே கேட்குறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. அப்போ இவ்வளோ நம்ம கான்ட்ராக்டாக நடந்துட்டுருக்கு அப்படி தானே அட்டே சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. சொல்கிறாங்க சொல்லி கான்ட்ராக்ட் தாண்டி ஏன்னா நமக்கு எதுவுமே இல்லையாட்டே கேட்குறாங்க. ஏன்னா கான்ட்ராக்ட் வந்து நடந்துட்டுருக்கா டே கேட்குறாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்ல தெரியல பார்த்துருக்காங்க. என்ன சொல்கிறாரு இப்போ ஜிம் பார்த்துருக்காங்க. இந்த இடத்துலையுமே உனக்கு என்ன ஹஸ்பண்டாக ஃபீல் பண்ணவே இல்லையா? நான் ஒரு ஹஸ்பண்டாக இருக்கணும் உனக்கு ஹஸ்பண்டாக டிசைன் பசங்க நினைக்கிறியா டே கேட்குறாங்க. என்னட்டே பேசுகிறீங்க சொல்கிறாங்க. உங்கள் அளவுக்கு என்னை யார் கேர் பண்ணுவா என்னை யார் பார்த்துப்பா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. சரி சொல்லு நான் பார்த்துக்கிறேன் கேர் பண்ணுறேன் விட்டு சரியா எந்த இடத்துலையுமே நான் உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கணும் லைஃப் அவங்க கூட இருக்கணும் தோண டே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தோணுதா எவ்ரி செகண்ட் தோணுதா ஜிம் சொல்கிறாங்க. அப்படின்னு என்கிட்ட சொல்ல டே கேட்குறாங்க. இந்த கான்ட்ராக்ட் போடுறது நீங்கள் தானே டே நான் அப்படி கேட்டால் நான் உங்ககிட்ட அட்மிட் எடுத்துக்கிற மாதிரி ஆகிடுதா எனக்கு இந்த மணி இதில் எதுவும் வேணாம் டே சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டேபிள் ஸ்டார்ட் பிடிச்சி க்ளோஸ் எடுக்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அவர் மாதிரி இதான் ஜிம் இந்த மாதிரி டேவா எப்படி இப்படி ஒரு ரொம்ப எமோஷனலாக க்ளோஸ் ஆகிட்டு இருக்கிறதே தான் ஃபர்ஸ்ட் டைமு. டே பார்க்குறாங்க. எனக்கு நீங்கள் வேணும் நீங்கள் என் கூடவே இருக்கணும்னு காசு தானே அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுற மாதிரி இருக்கே ஜிம் சொல்கிறாங்க. என்ன அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுற டே கேட்குறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க நானும் ஹியூமன் நீயும் ஹியூமன் தான் அதாண்டி சொல்லி கேட்குறாங்க. இல்லைட்டே சொல்கிறாங்க. பாரு நம்ம ஃபேமிலி ஸ்டேட்டஸ்லாம் எதுவுமே ஓகேவா அதெல்லாம் தாண்டி உனக்கு என்கிட்ட சொல்கிறாங்க ரொம்ப பிடிக்கும் டே என்ன அவங்களா சொல்கிறாங்க. நீ என்ன சொல்கிறாங்க லவ் பண்ணுறேன் டே ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நான் உங்களை லவ் பண்ணுறேன் சரி நீங்கள் எனக்கு வேணும் எனக்கு தோணுது. ஆனால் ஹாஸ்பிட்டல் அளவுக்கு அதிகமாக ஹாஸ்பிட்டல் தோணுது சரியா எனக்கு வேணும் நீங்கள் என் கூடவே இருக்கணும் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. இப்போ டே லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு ஜிம் வந்துட்டு ஹேண்ட் எடுத்துக்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண சொல்லிட்டே போகிறாங்க. போயிட்டு அந்த கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறாங்க. ஜிம்முக்கு அதை பார்த்து பேனிக் ஆகுது. பிடிக்க சொல்கிறாங்க. இதை சொல்கிறாங்க எடுத்து படி எப்படி சொல்கிறாங்க படிக்கணுமா சொல்கிறாங்க. ரீட் பண்ண எப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அன்றைக்கி சார் வந்துட்டு நிறைய விஷயமாக ரீட் பண்ண மாட்டீங்க சரியா சொல்கிறாங்க. ரீட் பண்ண மாட்டேன்னா சொல்கிறாங்க. ஆமாம் ரீட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் செகண்ட் பேஜில் ஒரு 8th ரூல்ஸ் ஒன்று இருக்கும். அது என்னன்னாக்க எப்போ வந்துட்டு ஒருத்தர் மேலே வந்து ட்ரூ ஃபீலிங்ஸ் வருதோ இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் இருந்தாலும் அவங்க ட்ரூ ஃபீலிங்ஸோடு இருக்கும்போது அந்த கான்ட்ராக்ட் பிரேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஜிம் பார்க்குறாங்க. இது சொல்கிறாங்க. இதை நீ படிக்க மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. செகண்ட் சொல்கிறாங்க. இதை நான் சொல்ல டைம் இப்போ சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ரியல் மேரேஜ் பண்ணிக்கிட்டோன்னு சொல்கிறாங்க. ரியல் மேரேஜ் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ரியல் மேரேஜ் தான் ஓகேவா நான் ஆக்சுவலாக லவ் பண்ண சொல்கிறாங்க.
டே எப்படி சொல்லிட்டு நான் லவ் பண்ணேன் ஓகேவா. இதான் 6 மந்த் எனக்கு தெரியும். நான் 3 மந்த் தான் லவ் பண்ணேன் ஓகேவா. 6 மந்த் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போது ஒரு 3 மந்த் வரைக்கும் நான் நார்மலாக பார்த்துருந்தேன். 3 மந்த் ஆஃப்டர் எனக்கு ஒன்று பார்க்கணும்னு தோணுச்சு. உன்னை பார்க்காம எனக்கு டே போகவே இல்லை. அதுக்கப்புறம் நானே உனக்கு டீ ஆர்டர் பண்ணிடுறேன், கண்டினியூஸாக ஆர்டர் பண்ணேன். அது நீயே வரணுன்றக்காக உங்கள் கம்பெனியில் நானே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, உங்கள் கம்பெனியில் நானே சொன்னேன் ஓகேவா. அந்த டீ ஏன்னா டீ கம்பெனி தான் பண்ணிட்டுப்பாரு. அவர் யாரும் கெஃபே ஷாப்பில் தான் பண்ணியிருப்பாரு. இப்போ அவங்க வந்துட்டு சொல்லியிருப்பாரு இந்த பர்சன் காஃபி இருக்குன்னு சொல்லிட்டு, டீ காஃபி அவங்க தான் எங்களுக்கு சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க ஓகே சொல்லிப்பாங்க. ஜிம்முக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுத்துருப்பாங்க. அதனால வந்துட்டு ஜிம்மில் அனுப்புவாங்க. இங்கே டீ வந்து கேட்டுவாங்க. அவர் வந்து அனுப்ப சொல்லிப்பாரு. எனக்கு இவர் பார்க்குறப்பலாம் அவருக்கு ஃபீலிங் டிஃப்ரென்ஸாகவே இருக்கும். அந்த ஃபீலிங்ஸை ஸ்டார்டிங்கில் டே வந்துட்டு இக்னோர் பண்ணியிருப்பாரு. என்ன போக போக அவரே வந்துட்டு ஒரு டீப்பாக காட்டிருப்பாரு. அப்போ தான் ஜிம்முக்கு தெரியும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிட்டு போட்டாரு. ஜிம் பண்ணுற ஹார்ட் ஒர்க் பார்த்துட்டு இருப்பாரு. எப்படினாக்க நிற்க கூட டைம் இல்லாமல் சாப்பிட கூட டைம் இல்லாமல் ஓடிட்டே இருப்பார். எதுக்கு இப்படி ஓடுறான்னு சொல்லிட்டு அவருக்கு மாதிரி டவுட் இருந்தே இருக்கும். ஒரு இந்த எங்கேஜில் மணி நிறைய சேவ் பண்ண நினைக்கிறானோ என்னவா இருக்கும் சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு இருப்பாரு. கேட்டுக்க மாட்டார் ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம். அதனால உங்கள் லவ் போய் சொல்ல முடியாத சுச்சுவேஷன். ஏன்னா அவர் இந்த பையன் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறான், சம்திங் ஏதோ லைஃப்பில் நடந்துட்டு இருக்கு சொல்லிட்டு அவர் யோசிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட கேட்குறப்ப தான் சொல்லிப்பாரு இந்த மாதிரி இருக்காங்க, நீ இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லும்போது தான் எனக்கு யார்கிட்ட சொல்லிப்பாரு. அப்போ தான் முடிவு பண்ணிப்பாரு. இப்போ நம்ம வந்து லவ் பண்ண சொன்னால் அவன் ஏற்றுக்க மாட்டான். அவன் வந்து லவ் பற்றி யோசிக்க மாட்டான். அவனை பற்றி யோசிக்கவே இல்லாமல் அவன் தங்கச்சி பற்றி யோசிச்சுட்டு இருக்கான். சொல்லும் போது உன் தங்கச்சி வச்சு இது பண்ணலாம் சொல்லிட்டு தான் உன் தங்கச்சி நான் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன், நீ சொல்லிட்டு மேரேஜ் பண்ணிக்கோ, கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணி சொல்லிப்பாரு. அவர் டக்குனு ஜிம் ஓகே சொல்லிப்பாரு. அதே ஒரு லவ் சொன்னால் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண முடியாது. அந்த டைமில் அவரை பற்றி யோசிக்கிற சுச்சுவேஷன் அவர் இல்லை. அதனால தான் இப்போ நம்ம டே சொல்கிறாங்க. நான் உன்னை பற்றி கேட்டுச்சுக்கேன், லவ் பண்ண சொன்னால் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு நீ ஃபுல் ஃபோக்கஸ்மே மிஞ்சி எப்படிலாம் சர்வ் பண்ணணும், மிஞ்சி ரெக்கார்ட் பண்ண மட்டும் தான் உனக்கு தாட் இருந்துச்சு சரியா. அதனால தான் நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேன். சரி நம்ம அப்படியே சொல்லலாம். ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் உனக்கு என்ன லவ் வரும், என் லவ் நீ புரிஞ்சுப்பேன். நீ வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக உன்னை பற்றி யோசிப்பேன். நீ பர்சனலாக ரெஸ்ட் எடுக்கணும், நல்லா சாப்பிடணும், இதெல்லாம் நான் பற்றி யோசிச்சேன். அதுதான் எனக்கு நான் லவ் பற்றி சொல்லலை. டேரக்டாக நான் மேரேஜ் பண்ணிட்டேன் ஓகேவா. டே சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் லவ் பண்ணிக்கிற டே ஆமாம் லவ் பண்ணேன். எனக்கு இந்த டேட்டிங் பண்ணுறது கன்ஃபியூஸ் பண்ணுறது அதெல்லாம் சுத்தமாக செட் ஆகாது ஓகேவா. எனக்கு மனசை விட்டு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுகிறோம் அவ்வளோதான். ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் உண்மையாக நான் ஹாப்பியாக தான் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க உண்மையாக ரியல் மேரேஜாக சொல்கிறாங்க. நமக்கு நடந்த ரியல் மேரேஜ் தான் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சொல்கிறேன் ரியல் மேரேஜ்ன்றது எங்கள் அப்பா அம்மா கூட்டு போய் எங்கள் அம்மா கிட்ட கூட்டு போய் என்ட்ரு பண்ண சரி நான் என்ட்ரு பண்ணிருக்க மாட்டேன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் கான்ட்ராக்ட் மேரேஜ் வந்து எங்கள் அம்மாட்ட கூட்டு போய் என்ட்ரு பண்ணிருக்க மாட்டேன் ஓகேவா. எனக்கு ரியல் மேரேஜ் பண்ணிட்டு தான் கூட்டு போய் என்ட்ரு பண்ணி வச்சேன். செகண்ட் எல்லாருக்கும் நான் ஒய்ஃப்னு சொல்லிட்டு ரெடியாக இருந்தேன். ஒய்ஃப்னு சொல்லிட்டு ரெடியாக இருந்தேன் ஓகேவா. டே சொல்கிறாங்க. ஜிம் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. இது கான்ட்ராக்ட் இல்லை சொல்கிறாங்க. ஜஸ்ட் கான்ட்ராக்ட் வந்து உனக்காக நான் போட்டது ஓகேவா. மற்றபடி எனக்கு இது கான்ட்ராக்ட் கிடையாது, எனக்கு ரியல் மேரேஜ் அப்படியே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க ஜிம் எப்படி அட்டாக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு வாட்ஸ்அப்பில் சொல்கிறதுக்கு நிஜமாக லவ் பண்ணுறீங்களா கேட்குறாங்க. இதில் நிஜமாக போய்யா ஏன் உனக்கு தெரியல ரிஃபீல் பண்ணலாம் கேட்குறாங்க. இல்லை உங்களுக்கு கேரிங் தான் சரி, உங்கள் கேரிங் உங்களுடைய அஃபெக்ஷன் எனக்கு இதெல்லாம் புரியும். அது லவ் பண்ணி சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ஆசையாக இருக்கும் நீங்கள் லவ் பண்ண மாட்டீங்க, இது எல்லாமே ட்ரூவாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆக்டிங் பண்ணுறது நினச்சியா கேட்குறாங்க. இல்லை எனக்கு அப்படி ஃபீல் ஆனிச்சு ஜிம் சொல்கிறாங்க. டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு நீ கூட தான் மட்டும் போதும் ஓகே நம்ம அதெல்லாம் பார்த்துப்போம் சரியா டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன்டி அப்போ பாப்பா சொல்கிறாங்க. பாப்பா நீ நான் மட்டும் ஒன்றா தான் இருப்போம் சரி எப்போ ஒன்றா தான் இருப்போம் புரியுதா டே சொல்கிறாங்க. ஜிம்க்கு ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ டே அப்படி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. தேங்க்யூ மட்டும் தான் சொல்கிறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. வீட்டு நாளைக்கு ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் போடாமல் சொல்கிறாங்க. அப்பாயின்மெண்ட் சொல்கிறாங்க பேபி எப்படி செக் பண்ணுறதுக்கு சரியா டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போட்டே வந்துட்டு ஜிம் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஆன்டிக்கிட்ட டே சொல்கிறாங்க. ஃபுட்டு எனக்கு பார்த்து குக் பண்ணுங்கள் ஜிம்மில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்கிறாங்க. கேட்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம ஆன்ட்டி பார்க்குறீங்கப்பா அம்மாட்ட சொல்கிறாங்க. இல்லை ஆன்ட்டி நான் ஹாஸ்பிட்டல் கன்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ நெக்ஸ்ட் டைம் ஜிம் டே டேட் இருக்காங்க போகலாமா சொல்லிட்டு 2 பேர் போகிறாங்க. போய் ஜிம்மு தான் அங்கே செக் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஜிம் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆமாம் கன்ஃபார்ம் தான் சொல்கிறாங்க. டே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம டே வந்துட்டு மெடிசன்லாம் கேட்குறாங்க. என்ன மெடிசனாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவருமே சொல்கிறாரு. ஓகே சொல்லிட்டு இப்போ நம்ம டே வந்துட்டு ஜிம்முக்கு டேரக்டாக டேவோட அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே டேவோட அம்மா வெயிட் பண்ணிட்டாங்க. டேவோட அம்மா அதுக்கப்புறம் டேவோட சித்தப்பா சித்தி அவங்க அத்தை மாமா அப்படிலாம் வெயிட் பண்ணிட்டாங்க. கிராண்ட் பண்ணுறப்பெல்லாம் இப்போ அவங்க வந்து கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஜிம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. கேட்குற டேவோட அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ டேவோட அம்மா டக்குனு வெளியே போய் கால் பண்ணுறாங்க. இருக்கும் ஜிம் பார்க்குறாங்க. என்னாச்சு எதுக்காக ஆண்டி வெளியே போயிருக்காங்க ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க ஏதாவது ஒர்க்காக இருக்கும் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜிம் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ டேவோட அம்மா பார்க்குறாங்க. ஜிம் இங்கே இருப்பா சொல்கிறாங்க. அதை ஆண்டி சொல்கிறாங்க. இங்கே இருங்க சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம் வெயிட் பண்ணுறாங்க. ஒரு அதுக்கு ஜிம்முக்கு ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க. கிச்சனில் வெரைட்டி வெரைட்டி ஃபுல்லாக குக் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 2 hours ஆஃப்டர் ஒரு லாயர் வராங்க. கூட 2-3 பேர் வராங்க. இப்போ நம்ம டேவோட அம்மா பார்க்குறாங்க. வாங்க சார் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு டேவோட கிளம்பி பார்க்குறாங்க. என்னம்மா பண்ணுற சொல்கிறாங்க. அங்கிள் மறந்துட்டீங்களா சொல்கிறேன். என்ன சொல்கிறாங்க. இந்த கிங் குரூப்படியாக வாரிசு வந்து என்னைக்கு வந்துட்டு உருவாகுதோ அன்னைக்கு இந்த ப்ராப்பர்ட்டியுமே அவங்க ஹேண்டுக்கு வந்து ஹேண்டர் பண்ணலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம அவங்கள பார்க்குறாங்க. ஆனால் அவசரப்படாதீங்க அப்படி சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. நம்ம ஜோனியோட அப்பா அம்மா அதுக்கப்புறம் லினியோட அப்பா அம்மா எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்கம்மா சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி ஜிம்மி கூட புரியல நடக்க சொல்லிட்டு இப்போ லாயர் பார்க்குறாங்க. நீங்கள் மிஸ்ஸஸ் கிம் ஜிம்மி தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்கிறாங்க. இது சைன் பண்ணுங்க சொல்கிறாங்க. எதுக்காக ஜிம்மி கேட்குறாங்க. சைன் பண்ணுங்க சார் சொல்கிறாங்க. சார் ஜிம்மி சைன் பண்ணுறாங்க. இப்போ நிறைய பேஜ் நிறைய ஃபைல் கொடுக்குறாங்க. எல்லா
எல்லாத்தையும் சைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜிம் எல்லாத்தையும் சைன் பண்ணிட்டே இருக்காங்க கண்டினியூஸாக. ஜிம் தான் சைன் பண்ணுறாங்க. ஃபைல் எல்லாமே சைன் பண்ணி முடிக்கிறாங்க. இப்போ அவங்க மற்ற பெரிய ஃபைலை ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. சார் நாங்கள் இது உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, இதே சொல்கிறாங்க. இந்த மொத்த ப்ராப்பர்ட்டிஸ் உடனே நீங்கள் தான் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஷாக் ஆகுது. ஜிம் பார்க்குறாங்க, என்ன சொல்கிறாங்க. இப்போ நம்ம எவ்வளோ ஷாப்பை பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லாமல் அந்த ஒரு பையனுக்கு மொத்த சுத்தம் போய் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் டேவியோட அம்மாவை பார்த்துருக்காங்க. டேவியோட அம்மா லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி அப்படின்னா லைட்டாக ஸ்மைல், அது ஸ்மைல் வெளில காமிச்சிக்கலாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம லாயர் பார்க்குறாங்க. பாருங்க சார், இந்த சொத்து எல்லாமே அந்த சொத்துக்கெல்லாம் சொந்தக்காரங்க நீங்கள் தான் சார், நீங்களும் உங்களோட பேபி நான் சொல்கிறாங்க. நானே என் குழந்தையுமா சொல்கிறாங்க. ஆமாம் சரியா சொல்கிறாங்க. கிம் குரூப்போடைய மிஸ்ஸஸ் கிம் இருக்காங்களே சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க தான் சொத்துலாம் சொந்தம். ஓகேவா, அதாவது கிம் டைமோட ஒய்ஃபு. அவங்களுடைய குழந்தைக்கு தான் அந்த சொத்துலாம் சொந்தமாகும். என்றைக்கு வந்துட்டு அவருக்கு மேரேஜ் ஆகிட்டு அவரோட ஒய்ஃப் ப்ரெக்னென்ட் ஆகிறாங்களோ அன்றைக்கி அவங்க ஹேண்ட் வந்துட்டு ப்ராப்பர்ட்டி ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் மிஸ்டர் கிம் சார் வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறது டேவோட அப்பா எழுதி வச்சுட்டு போயிருப்பாரு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க புரியாமல். இப்போ அவங்க பார்க்குறாங்க. அவங்கள்ட்ட டைம் சார் சொல்லுவாங்க. சரியாக சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டியோட ஓனரே நீங்கள் தான் சரியாக சொல்கிறாங்க. நீங்கள் நினச்சா மட்டும் நீங்களும் உங்கள் பையன் நினச்சா மட்டும் தான் ப்ராப்பர்ட்டி சேல் பண்ண முடியும். யார் பேருக்கா எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. அதெல்லாம் உங்களால் மட்டும் தான் முடியும் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. இப்போ ஜிம்முக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஜிம் டேவிட பார்க்குறாங்க. ஜிம் மற்ற ஜுவல்லரிலாம் வச்சுருப்பாங்க வீட்டில். அது எல்லாமே எங்கிட்ட தான் இருக்க நிறைய ஹேண்டில் பண்ணிடுறேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம அது ஜிம்மில் அதுவும் டேவிட அது பார்க்குறாங்க. பாருங்கள் சிஸ்டர், இல்லை அதெல்லாம் கூட கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. எல்லாமே டியூட்டி கரெக்டாக பண்ணலாம் சொல்கிறாங்க. அவங்க அண்ணா எதனா எழுதிட்டு போயிருக்காரு அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் தானே ஏதாவது அப்படி பண்ணிட்டு போகிற வருஷத்தில் முறைச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டேவிட அம்மா கொடுக்குறாங்க. ஜிம்மில் டேவ் பின்னாடி இருக்காங்க. ஜிம்முக்கு புரியல. இப்போ ஜிம் அந்த ரூமில் வந்து பார்க்குறாங்க. பெரிய ரூம், ஒரு லாக்கர் வச்ச ரூம் தான். நிறைய இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இதே சொல்கிறாங்க. இப்போ டேவிட அம்மா லாக் பண்ணுறாங்க. உட்கார ஜிம் உட்காராங்க. டேவ் உட்காராங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே எனக்கு புரியல, அங்கே என்ன நடக்குது டே ஜிம்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. ஏன் டீ சொல்கிறாங்க சொல்லிப்பா சொல்கிறாங்க. அப்புறம் ஓப்பனாக கேட்கவா சொல்கிறாங்க. கேளு அப்படியே விடாமல் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் ஸ்டார்டிங்கே என்னை அக்செப்ட் பண்ணிக்கல. அப்புறம் மேரேஜ் அப்போ நீங்கள் என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. அப்படின்ட்டு ஹாப்பி பேசுனீங்க. எனக்கு புரியல ஆண்டி என்ன நடக்குது சொல்லி கேட்குறாங்க. டே நம்ம பார்க்குறாங்க. எனக்கு உனக்கு பிடிக்கல நினச்சிட்டியா கேட்குறாங்க. அதான் ஆண்டி உண்மை ஸ்டார்டிங்கில் சொல்கிறாங்க. இங்கே டே நம்ம பார்க்குறாங்க. ஸ்டார்டிங்கில் பயந்த ஒரு டே இந்த மாதிரி பாஸ் யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு ஓகேவா அதுக்கு டெஸ்ட் பண்ண அவ்வளோதான். மற்றபடி எனக்கு பிடிக்காம சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டு பேரும் நான் அப்போ பிடிச்ச மாதிரி காமிச்சான்னு வச்சுக்கேன். உனக்கு ஏதாவது ஆபத்து வந்து பயம் சொல்கிறாங்க. ஆபத்தை சொல்கிறாங்க. அந்த ஃபேமிலியில் அவங்க யாராவது பண்ணுறவங்க பயம் அப்படி சொல்லி அவங்க எதுவும் பண்ண முடியாது. டே இருக்கான் சரி நாங்கள் இருக்கோம். உங்களுக்கு படி நிறைய பலி வச்சுருக்காங்க. நாங்கள் உங்களுக்கு செக்யூரிட்டிக்காக நிறைய பண்ணி வச்சுருக்கோம். சரியா இருந்தாலும் எனக்கு ஒரு பயம். இந்த வீட்டுடைய சனி இல்லாமல் ப்ரொடெக்ட் பண்ண முடியாது டியூட்டி சரியா சொல்கிறாங்க. இவங்க பார்க்குறாங்க. ஆண்டி என்ன சொல்கிறீங்க கேட்குறாங்க. ஆமாம் டேவோட அப்பா இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி போயிருக்காரு உனக்காக சொல்கிறாங்க. எனக்கு புரியவே இல்லை ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட அம்மா பார்க்குறாங்க. அது என்ன சொல்கிறாங்க. என்ன ஆண்டின்னு கேட்குறாங்க. இப்போ டேவோட அம்மா சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நம்ம டேவோட கிராண்ட்பா ஒரு வில்லேஜில் நல்லா ரிச்சான பர்சனாக தான் இருப்பார். வில்லேஜில் ஒரு ரிச்சான பர்சன் தான். அவருக்கு 3 பசங்க, 2 பையன் ஒரு பொண்ணு. அது நம்ம டேவோட அப்பா தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் டேவோட அப்பா ஒரு தம்பி நம்ம யோசிச்சு அப்பா. அதுக்கப்புறம் நம்ம டேவோடைய அத்தை 3 பேரும் வந்துருப்பாங்க. அவங்க 3 பேருக்கு மேரேஜ் ஆயிருக்கும். அவங்களுக்கு 3 பேரும் மேரேஜ் ஆகிட்டு செட்டில் ஆகிருப்பாங்க. அங்கேயே வில்லேஜில் தான் இருந்திருப்பாங்க. ஆனால் டேவோட அப்பா மட்டும் சிட்டிக்கு போகணும், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஒரு காசு ஒரு பிஸ்னஸ் மைண்டாக இருக்கும், நல்ல டேலண்டான பர்சன் அப்படின்னு சொல்லிப்பேன். அப்பா நான் போய்ட்டு வில்லேஜில் ஃபார்மர் அவருக்கு வந்து செட்டாக இருக்காது. எனக்கு அந்த ஃபார்மர் ஒர்க் வந்து வரலப்பா, நான் சிட்டிக்கு போகிறேன் சொல்கிறாங்க. இப்போ டேவோட கிராண்ட் பேரண்ட் பண்ணியிருப்பாங்க. சரிப்பா சொல்லிட்டு அவங்க ப்ராப்பர்ட்டியாக சேல் பண்ணி 3 பேருக்கு 3 பங்கு பணம் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் அந்த வயசான காலத்தை அவங்க தேவைப்படும் சொல்லிட்டு கொஞ்சம் மணி எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்தது 3 பேருக்கு 3 ஷேர் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் எதனால பண்ணி உங்கள் லைஃப் வந்துட்டு க்ரோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்கள் ஃபேமிலி வந்து பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. டேவோட அப்பா வந்துட்டு மணி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. இந்த சிட்டிக்கு சிட்டிக்கு வந்திருப்பாங்க. வந்துட்டு அவர் ஒரு சின்ன கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. இன்வெஸ்ட் பண்ணிட்டு அவரே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு ஒர்க்கர்ஸ் 4 பேர் செய்ய ஒர்க் அவர் ஒருத்தர பண்ணுவார். அவர் கம்பெனிக்கு ஒரு சின்ன கம்பெனி ஓப்பன் பண்ணி அது டேவோட அப்பா அழகாக சின்ன கம்பெனியை கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் முன்னேறி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாரு. அப்படியே யோசிச்சுட்டு அப்பா அதை என்ன பண்ணியிருப்பாருனாக்கா அவர் மொத்த மணியும் ஷேர் மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. ஆன்லைனில் அது டேவோட அப்பா ஸ்டார்டிங் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி மணி வந்துட்டு பார்த்து யூஸ் பண்ணுங்க, எதையும் நம்பி ரிஸ்க்கான விஷயங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஸ்டார்டிங்காக சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவர் வந்துட்டு அதில் போட்டால் மணி நிறைய வரும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டேவும் வந்துட்டு அந்த ஷேர் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு ஏன்னா அதில் போட்டிருப்பாரு. அது பக்கம் டேவோட அத்தை பார்த்து அவங்க பியூட்டி பார்லர் ஆரம்பிச்சுட்டு அதில் மணி ஃபுல்லாக லாஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ 6 மந்த்ஸில் டேவோட அப்பா ஒரு கம்பெனி அழகாக உருவாக்கிறாரு. ஆனால் அவங்ககிட்ட பார்த்தா ஃபுல்லாக லாஸ் ஆகிடுறாங்க. லாஸ் ஆகிட்டு வந்துட்டு அவங்க அப்பா மட்டும் போய் சொல்கிறாங்க வில்லேஜில் அண்ணா பையன் செட்டில் ஆகிருக்கா, நீங்கள் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு திட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் டேவோட அப்பா என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே அவங்க லைஃப் அவங்க பார்த்துப்பாங்க சொல்லிட்டு கொஞ்சமாக ஒரு டெவலப் ஆகிடுவார். ஒரு 1 இயரில் அவர் கம்பெனிக்கே ஒரு பெரிய கம்பெனிக்கு ஒரு CEO மாறிடுவார். அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி நைட்டு பகல் சொல்லிட்டு தூங்காமல் ஒர்க் பண்ணிட்டு போகிறாங்க. அவர் பேக் போனால் நம்ம டேவோட அம்மா தான் இருப்பாங்க. டேவோட அம்மாவும் டேவ் தான் இருப்பாங்க. ரொம்ப சின்ன வயசுல டேவ் தான் அவங்க அப்பா அழகாக என்கரேஜ் பண்ணுவார். நம்ம டேவோட அம்மா அப்படி தான் பேக் போனால் அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அவரோட வளர்ச்சி பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம டேவோட சித்தப்பாவும் டேவோடைய அத்தையும் வந்திருப்பாங்க. ஆனால் நாங்கள் வந்து கஷ்டப்படணும்னு சொல்லும்போது அவங்களுக்கு மாதிரி இருந்திருக்கோம். சரி
ஓகே சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் அகைன் இவர் மணி கொடுத்துருப்பாரு. நீங்கள் மறுபடியும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, ஆனால் எதுலேயும் ரிஸ்க்கான விஷயத்தை இது பண்ணாதீங்க அப்போ சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு மணி தான் வேணும், உங்க கூட இருக்கும் சொல்லிட்டு என் கூட ஆமாம் உங்க கூடவே இருக்கும், நீங்கள் வந்து எங்களுக்கு பார்ட்னர் சேர்த்துக்கணும்னு சொல்லிப்பாங்க. இப்போ நம்ம டேவோட அப்பா என்ன பார்ட்னராக வேணும் சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் ஒவ்வொரு ஜாப் போட்டுருப்பாங்க. அதுக்கு வந்து நிறைய பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக அவங்க கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க சொல்லிட்டு. நம்ம டேவுடைய அத்தையோட ஹஸ்பண்ட் பாங்க அவங்களுக்கு ஒரு பவர் போயும் நம்ம ஜிம்மோட அதான் டேவோட சித்தப்பா யோனிச்சோட அப்பாவுக்கு ஒரு ஜாப்னு கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க ஆளுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அப்படியே போயிட்டு குட்டியோட அப்பா இப்படினாக்க நைட்டு பக்கம் சொல்லிட்டு ரொம்ப ஆர்டர் பண்ணிட்டாரு. ஆர்டர் பண்ணி அவ்வளோ அச்சீவ் பண்ணிட்டே இருக்காரு. அவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கிட்டு அவார்ட்ஸ் நிறைய. அவர் ஹெல்த்தை கூட கேர் பண்ண மாட்டாரு, அவ்வளோ ஒர்க் பண்ணுறாரு. டேவோட அம்மா பார்க்குறாங்க போதுங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு பக்கம் டேவோட கிராண்ட் பேரண்ட்ஸுமே வந்துடுறாங்க சிட்டிக்கு. எனக்கு டேவோட அப்பா வந்து ஒரு பெரிய வீடு வாங்கிறாரு, வாங்கி எல்லாரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஒன்றாவே வச்சுக்கிறாங்க. தன்னோட ஃபேமிலி நம்ம ஒன்றா பார்த்துக்கலாம். எனக்கு தம்பி தங்கச்சியாக திறமை இல்லாமல் இருக்காங்க, அவங்கள வெளில போனாங்க கஷ்டப்படுவாங்க, நம்ம எவ்வளோ ஏன் பண்ணுறோம் அவங்க நம்ம கூட வந்துட்டு போயிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி நினச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம டேவோட சித்தப்பா அவங்க டேவோட அத்தையும் கம்பெனியில் அவங்க டேவோட அப்பாவுக்கு தெரியாமல் நிறைய மணி திருட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஓன் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறதுக்காக கம்பெனி மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய மணி வந்து அவங்க டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு என்னன்னா ஃப்ராடு தானே பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க. அதை நம்ம டேவோட அப்பாவுடைய மேனேஜர் வந்து கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்கு எப்படி சொல்லவே தெரியல. அவங்க ஸ்டார்டிங் கொஞ்சம் யோசிக்கிறாங்க, எனக்கு அவங்க தம்பி தங்கச்சாச்சே சொல்லி சொல்லிட்டு ஆனால் அவங்க உண்மையாக இருக்கும்ல சொல்லிட்டு அவங்க வண்டி சொல்லிடுறாங்க. அப்போ வந்து டேவோட அப்பா செக் பண்ணி பார்க்குறாங்க இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க வந்துட்டு கேஷ் வந்து அவங்க கைக்கு போக மாதிரி பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கான சேலரி அவங்களுக்கு போகும், மற்றபடி வீட்டில் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். வேறு எதையும் அவங்க வந்துட்டு செல் பண்ணுற மாதிரியோ மெட்டீரியல்ஸ் எடுக்க முடியாத மாதிரி சொல்யூஷன் பண்ணிடுறாங்க. அப்போ தான் நம்ம டேவோட சித்தப்பா அவங்க டேவோட ஹஸ்பண்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி டேவோட அம்மா கிட்ட பொறுப்பு இருக்குது. ஆக்சுவலாக அவங்க என்ன தான் ஏன் பண்ணாலும் மொத்த பொறுப்பு நம்ம டேவோட அம்மா கிட்ட இருக்குது. அந்த அவங்களோட செக் புக்கில் சைன் பண்ணாங்க எல்லாமே அவங்க யாராலும் மணி யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க பவர் கொடுத்துருப்பாங்க. அந்த பவர் அவங்க வீட்டில் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க டேவோட அம்மா ரொம்ப சாஃப்டாக என்ன சண்டை இருப்பாங்க. இந்த மாதிரி வந்துட்டு எல்லா கம்பெனி வந்து நிறைய வந்துட்டு லாஸ் ஆகிட்டு இருக்குது, அது வந்து இது எனக்கு தெரிய வேணாம், எனக்கு தனித்தனி பிரான்ச் தானே அதில் என்ன பண்ணுறாங்க அவங்கள்ட்ட சொல்லி மணி வாங்கிக்கிறாங்க. கேட்குறாங்க செக் புக்கில் கையெழுத்து கொடுத்துட்டே இருக்காங்க, வாங்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் அவங்க டேவோட அப்பா வந்து பார்க்குறாங்க மணி நிறைய ஃபண்ட் வந்துட்டு நிறைய லாஸ் ஆகுது சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க எப்படி போகுது சொல்லிட்டு. அப்போ மேனேஜர் சொல்கிறாங்க இந்த மாதிரி மேடம் சைன் பண்ணி செக் கொடுத்துருக்காங்க, மேடம் சைன் பண்ணி செக்கில் தான் மணி தான் வந்துட்டு இந்த மாதிரி வித்ட்ரா பண்ணியிருக்காங்க சொல்லுவோம். இப்போ நம்ம டேவோட அப்பா வந்து கேட்குறாங்க என்னம்மா பண்ணிட்டு இருக்க நீங்கள் கேட்குறாங்க ஏங்க சொல்லி கேட்குறாங்க இது என்ன பண்ணலாம் சொல்லி கேட்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம கம்பெனி லாஸ் ஆகிட்டு இருக்காமா உங்களுக்கு தெரியக்கூடாது சொல்லுவாங்க தம்பி அவங்கள விருதுல அவங்களோட தம்பி நினைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாஸ் வச்சுருக்காங்க மேலே சொல்லிட்டு அவங்க சொல்லுவோம். அப்போ தான் நம்ம டேவோட அப்பா சொல்கிறாங்க கம்பெனிலாம் லாஸ் ஆகவே இல்லை, எதுவுமே வந்துட்டு நம்ம இதெல்லாம் இது பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க கம்பெனி சீட் பண்ணது தெரியும் அப்பா அம்மா தெரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதெல்லாம் சொல்லாமல் எது நம்ம ஃபேமிலி இருக்காங்க சரி அவங்க கஷ்டப்படுறதுலாம் சொல்லிட்டு அந்த மாதிரி நான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன், நீ ஏன் இப்படி பண்ணலாம் சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம பார்க்குறாங்க என்னங்க சொல்லிட்டு இருக்கு இப்படி யோசிக்காம இது பண்ணிட்டு இருக்க, நான் மொத்த பவர் ஒன்றை கொடுத்தா உன்னை எல்லாம் ஏமாற்றி இது பண்ணிட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ டேவோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது அதை சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட அப்பா பார்க்குறாங்க அங்கே பர்மனெண்ட் யாருக்கு பண்ணி கொடுக்கா சரியா சொல்கிறாங்க. அதை நான் சொல்ல கேட்பாங்களா சொல்கிறாங்க. டேவோட அப்பா பார்க்குறாங்க இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு அவர் செக் புக்கே வாங்கிறாரு. இப்போ நம்ம அவங்க கேட்குறாங்க சிஸ்டர் நான் கொடுங்க சொல்லி மணி கேட்குறாங்க எப்போ போகலாம் செக் புக் கேட்குறாங்க. அப்போ நம்ம டேவோட அம்மா சொல்கிறாங்க இல்லை அவங்க அண்ணா வாங்கிட்டாரு ஆமாம் சொல்கிறாங்க நிறைய மணி அதாக சொல்லிட்டு அவர் வாங்கிட்டாரு, அவர் பார்த்து பாரு நீங்கள் எதுவும் தலையிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க மாதிரி கொஞ்சம் உஷாராயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மாதிரி எப்படியாவது மணியெல்லாம் மொத்தமாக அவங்க பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு தனித்தனியாக போய் செட்டில் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. டேவோட அப்பா முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணுறாங்க. அப்படி எனக்கு இயர் போனது தெரியல, அவ்வளோ ஸ்பீடாக வாழ்ந்துருப்பாங்க. ஆல்மோஸ்ட் டேக்கு இப்போது 13 years ஆகுது. டேவோட அப்பா பார்க்குறாங்க அப்படி ரொம்ப ஹார்ட் பண்ணி ஒரு ஹெல்த் சரியாக கேர் பண்ண விட்டதில்ல. அதுக்கு வந்து ஹெல்த் ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துருக்காது யாருக்குமே தெரியல. அப்படின்னாக்கா இப்போ நம்ம டேவோட அப்பா ஒரு மண்டே இருக்க பிளட் வாமிட்டு எடுத்துருப்பாரு. அப்போ நம்ம டேவோட அப்பாவோட மேனேஜ் கூட்டு போய் செக் பண்ணி பார்க்குறாங்க ஹாஸ்பிட்டலில். அப்போ தான் சொல்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு எனக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து கேன்சர் வந்துருக்கும், இந்த மாதிரி நீங்கள் சரியாக சாப்பிடாம நீங்கள் அதிகமாக வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணனால இந்த மாதிரி ஆயிருக்கு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணலான்னு கேட்குறாங்க. சர்ஜரி இங்கே பண்ண முடியாது அமெரிக்காவில் பண்ண முடியும் சொல்கிறாங்க. அமெரிக்காவில் பண்ண முடியும், அங்கே பண்ணது ப்ரொசஸ் இருக்குது, இங்கே அந்த இது வரல சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு டேவோட அப்பாவும் ஓகே வீட்டில் யாருக்கு தெரியக்கூடாது. அப்போ டேவோட அப்பா கொஞ்சம் ரொம்ப உடம்புலாம் வீக்காக இருக்கும் அவருக்கு. டேவோட அம்மா நினச்சி பயப்படுறாங்க ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாங்க நம்ம ஃபாரின் போகிறதுக்கு சில விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு டேவோட அப்பா பார்க்குறாங்க. ஏன்னா டேவோட அம்மா ரொம்ப சொல்லிட்டு நம்மளுக்கு ஏதாவது மேபி இந்த சர்ஜரி பண்ணும்போது ஆகிட்டுனா கூட டேவோட அம்மாவையும் வந்து டேவையும் பார்த்துக்கணும், யாராவது பார்த்துக்கணும் மணிக்காக யாரும் நம்ம ஒய்ஃபையும் குழந்தைய பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணுறாங்க. அப்போ தான் நம்ம டேவோட அப்பா லாயரை வர வச்சுட்டு இந்த மாதிரி ஃபாரின் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் ஏற்பாடு பண்ணுறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே டேவை மேரேஜ் பண்ணிக்க போகிறோம், அதாவது நம்ம டே யாரை வந்துட்டு விரும்பி மேரேஜ் பண்ணிக்கணும், அவன் ஒரு பர்சன் அவனோட லைஃப் சொல்லிட்டு அவனை மீட் பண்ணணும், அவனை மீட் பண்ணி யார் மேரேஜ் பண்ணிக்கணும் அந்த ஒரு பர்சன் என்னைக்கு ப்ரெக்னென்ட் ஆகுறாங்களோ டேவோட அவங்க ஹாப்பியாக வாழ்ந்து ஒரு குழந்தை வந்து அவங்க போட்டு எப்போ ஃபார்ம் ஆகுதோ அப்போ தான் அந்த ப்ராப்பர்ட்டி மொத்தம் அவங்களுக்கு போகும். இது எல்லாமே மிஸ்டர் ஸ்கீம், அதாவது ஃபியூச்சர் மிஸ்டர் ஸ்கீம் இருக்காங்களே அவங்களுக்கும் அதாவது இந்த கிம் ஃபேமிலியோட கிராண்ட் சன் கிராண்ட் டாட்டரோ அவங்களுக்கான ப்ராப்பர்ட்டி தான் இதெல்லாம் சொல்லிட்டு அப்போ எழுதி வச்சுட்டாங்க. அவங்க அப்படின்னாக்கா அவங்க யாருன்னு தெரியாதப்போ அவங்க நேம் போகுது. ஃபியூச்சரில் யாரும் வந்து மிஸ்ஸஸ் கிம்மாவும் அது கிராண்ட் டாட்டரும் யார் வரப்போகிறாங்களோ கிம் குரூப்போட வாரிசாகவும் அவங்களுக்கு அதில் சொந்தமாகும். டேவோட அம்மாவும் ப்ராப்பர்ட்டி வந்து பாதுகாக்க போகிறாங்க, அவ்வளோதான் ஆப்போசிட் போட்டிருக்காங்கன்னு ஆமாம் வந்துட்டு பாதுகாக்க போகிறாங்க. மற்றபடி இதில்
இவங்களுக்கு அவங்க சம்மந்தம் இல்லை, ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீட்டில் யாரும் மணி யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு எல்லா கணக்குமே கரெக்டாக கொடுத்துடணும். அவங்க கணக்கு இல்லாமல் ஒரு ரூபா கூட யாரும் செலவு பண்ணக்கூடாது, அவங்க யூஸ் பண்ணிக்க முடியும், யாரும் விற்க முயற்சி பண்ணக்கூடாது, விற்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சர் பிஸ்னஸ் ஸ்கீம் வர வரைக்கும் இல்லை கிராண்ட் சன் கிராண்ட் வர வரைக்கும் யாருமே இந்த சொத்தை விற்க முடியாது அவங்க சைன் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டேக்கு ஃபோர்ஸ் பண்ணி வேறு மேட்ச் பண்ணி வச்சா கூட அவங்களுக்கு அவங்களால இது பண்ண முடியாது சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சில விஷயம் பண்ணியிருப்பாரு டேரெக்டாக எல்லாமே. அவங்க எப்படினாக்கா டேவோட சேஃப்டிக்கு அவங்க டேவோட அம்மா சேஃப்டி தான் பண்ணியிருப்பாங்க. டேவோட அம்மா பேரில் ஒரு எதுவுமே வைக்கல, ஜுவல்ஸ் எல்லாமே டேவோட ஒய்ஃபுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவன் யார் மேட்ச் பண்ண சரி பொண்ணும் பையனும் எல்லாமே அவங்களுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்துக்குமே அவங்க 2 பேரும் கார்டியனாக போட்டு போயிடுறாங்க. டேவோட டேவோட அம்மாவும் டேவும் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு கார்டியனாக தான் இருப்பாங்க. இப்போ இதெல்லாம் சொல்லி முடிக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரிக்கு ஆன்ட்டி சொல்லிட்டாங்க, எனக்கு தெரியாது இப்போ ஸ்டார்டிங்கில் அவங்க அங்கிள் பண்ணிப்பாங்க எனக்கு தெரியாது, மொத்த சொத்து வந்துட்டு உங்கள் சொந்தமையில சொல்லிட்டு சொன்னாங்க. வந்து என்னக்கா அவங்க அங்கிள் இருந்து ஒரு 1 வீக் இருக்கும் அவர் சொல்லிட்டு எப்படி சொல்கிறாங்க, இல்லை அங்கிள் சர்ஜரி பண்ணுறதுக்காக ஃபாரின் போயிட்டாங்க, அப்போ தான் ஃப்ளைட்டு கிராஷ் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அவங்க ஃப்ளைட் கிராஷ் ஆகிட்டு உன் அப்பா அவங்க அங்கிள் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி உன்னோட டேவை கூப்பிட்டாங்க. டே கூப்பிட்டு பேசினாங்க. என்னைக்காவது ஒன் டே அப்பா மாதிரி, ஏன்னா டேக்கு தான் அப்பா ரோல் மாடல், அப்பா மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுற பர்சன், எல்லாரும் லவ் பண்ணுற பர்சன், சேம் டைம் இது ப்ரில்லியண்ட்டாக இருக்கணும், எல்லாத்தையும் அப்படி ஒரு பர்சன் மீட் பண்ண இல்லையா, அவங்க சோல்மேட்டாக இருப்பாங்க. சரியா, எந்த ஒரு பர்சனை பார்க்குறப்போ உனக்கு அது ஃபீல் ஆகுதோ இவங்க மேட்ச் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்கும், இவங்க லைஃப்பில் அவங்களோட லைஃப் வாழ்ந்து நம்ம நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறியோ உங்கள் லைஃப்க்கு டிஸ்டர்ப் பர்சன் நினைக்கிறியோ அன்றைக்கி வந்துட்டு அவங்க மேட்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. சரியா, நீ அவங்க மேட்ச் பண்ணிக்கோ, லைஃப் உங்களுக்கு சோல்மேட்டாக மீட் பண்ணுவேன். லைக் நான் ஒரு அம்மா மீட் பண்ணேன் அதே மாதிரி எப்படி சொல்லிட்டு டேவோட அப்பா சொல்லியிருப்பாங்க. டேவும் அவங்க கூட சொல்லிப்பாரு, ஓகே பாஸ் சொல்லிட்டுங்க பாரு, எப்போவுமே யாரும் பிளைண்டை நம்பாது, நம்ம சுற்றி இருக்கவங்கள நம்ம சொந்தக்காரங்க நினச்சி பிளைண்டை நம்பாது அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அப்போ அப்போ வார்னிங் கொடுத்துருப்பாங்க. அம்மா பத்திரம் பார்த்துக்கோ, சரியா, உன்னையும் பத்திரம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அப்பா சொல்லியிருப்பாங்க. டேவும் சரி பையன் பேசுன்னு சொல்லிட்டாங்க. இல்லை எல்லாம் ஒரு நல்லதாக சொல்கிறாங்க, ஓகேவா, சேஃபாக இருக்கும் புரியுதா அப்படி டேவோட அப்பா சொல்லியிருப்பாங்க. சரி சொல்லிட்டாங்க, எப்பவுமே பணத்தை மட்டும் பார்க்கக்கூடாது, ஓகேவா, நல்ல மனுஷங்க தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படி டேவோட அப்பா சொல்லியிருப்பாங்க. டேவுமே சரி சொல்கிறாங்க, எப்போதும் மேனேஜர் அங்கிள் நம்ம ஓகேவா சொல்கிறாங்க, அவர் ட்ரஸ்ட்ஃபுல் பர்சன், நம்ம குடும்பத்துக்கு ட்ரஸ்ட்ஃபுல்லான ஒரு பர்சன் அப்படி சொல்லியிருப்பாங்க. டேவும் சரி சொல்லியிருப்பாங்க. இப்போ நான் போய்ட்டு வர சொல்லிட்டு டேவோட அம்மா கிட்ட போய் பேசியிருப்பாங்க. நான் இதான் பண்ணேனாக்கா அதுக்கு நல்லதுக்காக பண்ணிப்போம், ஓகேவா, சில டைம்ஸ் ஒன்று ஹார்ட் பண்ணுற கூட பண்ணியிருக்கலாம், ஆனால் அதை நினச்சி நீ வருத்தப்படாது, கண்டிப்பாக நல்லதுக்காக தான் பண்ணியிருப்போம். டேவோட அப்பா சொல்லிட்டு போயிருப்பாங்க. டேவோட அம்மாவுக்கு புரியல. அப்போ டேவோட அப்பா போயிட்டு ஃப்ளைட் கிராஷ் ஆகுது, இறந்து 2 வீக்ஸ் ஆஃப்டர் தான் நம்ம யூனிட் அப்பா மணி கேட்குறாங்க. இப்போ நம்ம டேவோட அம்மா பார்க்குறாங்க. இப்போ அவர் இல்லாதப்போ எல்லா பொறுப்புமே போச்சு டேவோட அம்மாவோட தானே. இப்போ டேவோட அம்மா வந்து சைன் பண்ணலான்னு போகிறாங்க. அப்போ லாயர் சார் வராங்க. மேடம் சொல்லிட்டாங்க, டேவோட அம்மா பார்க்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் சைன் பண்ணக்கூடாது சொல்லிட்டாங்க. ஏன்னு கேட்குறாங்க. இல்லை இதுக்கப்புறம் வந்து கம்ப்ளைண்ட் கொண்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க சொல்லிட்டாங்க. கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா, ஆமாம் நீங்கள் சைன் பண்ண தேவை இருக்காது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க கேட்குறாங்க. இல்லை ஹஸ்பண்டுக்கு அப்புறம் எல்லா பவரும் எனக்கு தானே இருக்குது சொல்லிட்டு டேவோட அம்மா சொல்கிறாங்க. இல்லை உங்களுக்கு இல்லை சொல்கிறாங்க. என்கிட்ட இல்லையா மிஸ்ஸஸ் கிம்மான, எனக்கு எல்லாமே வேறு யார்கிட்ட இருக்குன்னு கேட்குறாங்க. என் பையன் இருக்கா சொல்கிறாங்க. இல்லை 2 பேருக்கு மேலே சொல்கிறாங்க. புரியாமல் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ தான் அவங்க கொடுக்குறாங்க ஒரு இப்போ தான் டேவோட அம்மா அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா இவங்க யாருக்கும் இந்த பவர் இல்லைன்னு சொல்லி போட்டிருக்கு. இப்போ நம்ம டேவோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன சொல்லி எனக்கே புரியல. இப்போ இந்த லாயர் லெட்டர் கொடுக்குறாங்க, இது வந்துட்டு உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க சொல்லிட்டு இப்போ டேவோட அம்மா லெட்டர் வாங்கிட்டு வராங்க. அவங்க ரொம்ப கஷ்டமாக கேள்வி பண்ணிட்டு போனீங்க, எனக்கு இது பவர் இல்லை பையனுக்குள்ளாக்க வேறு யாருக்கு இருக்குது சொல்கிறாங்க. ஒரு செகண்ட் கஷ்டப்படுறாங்க. அப்படியே ரூமில் வந்துட்டு லெட்டர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் சரி அந்த லெட்டர் படிக்கிறப்போ என்ன ஃபீல் பண்ண போகிறேன்னு தெரியல சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக இந்த லெட்டரை படிக்கிறாக்க நான் அந்த வேர்டு இல்லைன்னு அர்த்தம். எனக்கு ஏதோ ஒரு மனசுக்கு தப்பாக தெரியுதுமா, ஓகேவா, அது ஒரு முடிவு நடத்திருக்கேன். நான் சர்ஜரி பண்ணிக்காக தான் போகிறேன், ஓகேவா, நான் மீட்டிங்காக போகலாம் சர்ஜரி பண்ணிக்காக தான் போகிறேன், அது உங்களுக்கு கஷ்டப்படுவேன் அப்படி சொல்லிட்டாங்க. சர்ஜரியாக சொல்லிட்டு நம்ம பார்க்குறாங்க. ஆமாம்மா எனக்கு இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு கேன்சர் இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க. சரியா, அது நான் கேர் பண்ணிக்காம விட்டுட்டேன். சரியா, நீ சொல்லுவதை கேர் பண்ணிங்க, ஹெல்த் கேர் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் கேர் பண்ண விட்டுட்டேன். சரியா, முன்னையும் டேவ் நல்லா பார்த்துக்கணும், உங்களுக்கு எல்லாமே கொடுக்கணுக்காக நிறைய ஆர்டர் பண்ண நினச்சேன். ஆனால் நான் எனக்கு கேர் பண்ணாமல் விட்டுட்டேன். தப்பி என் ஓகே, நாங்கள் உங்களை யாரும் ப்ளே பண்ண மாட்டேன். நான் சிம்பிள் பயமாக இருக்கிற ஒய்ஃபையும் எனக்கு அவங்க 2 பேருக்கு இவ்வளோ சொத்து சேர்த்து வச்சிருந்தாங்க. உங்களுக்கு இப்போ எனக்கு ஆபத்து சேர்த்து வச்சிருக்கேன் சொல்லிட்டு ஆபத்து அட்டையிடம் பார்க்குறேங்க. ஆமாம் உங்களுக்கு ஆபத்து சேர்த்து வச்சிருக்கேன், உங்களை பத்திரம் பார்த்துக்கணும். எனக்கு பயமாக இருக்குது, என் தம்பியோ இல்லை என் பிரதர்லாவோ சொத்துக்காக எல்லாம் அவங்க பண்ணுறவங்க பயமாக இருக்குது. அந்த ரீசன் தான் உனக்கும் நம்ம டேக்கு வந்து பவர் நான் கொடுக்கல சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவ் நம்ம பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஆமாம் நீயும் டேவ் சேஃபாக இருக்கணும். சரியா, உங்கள் பேரில் பவர்லாம் தெரிஞ்சுக்க உங்களை யாரும் இது பண்ண மாட்டாங்க. ஓகே, உங்கள் பேரில் பவர் தான் ப்ராப்ளம் வரும், அதனால தான் பவர் எல்லாமே நம்ம டேவோட ஒய்ஃப்காக நான் எழுதி வச்சிருக்கேன் சொல்கிறாங்க. டேவோட ஒய்ஃப் வந்து டேவோட நம்ம பார்க்குறாங்க. ஆமாம் நான் எப்படி என் லைஃப்பில் ஒரு குட் சோல்மேட் மீட் பண்ணணும், லைக் ஒன்று நீ எப்படி எனக்கு லைஃப் ஒரு அழகான சோல்மேட்டாக எனக்கு வந்தியோ, என் பேக் போன எனக்கு எல்லாமே இருந்தியோ, என் சோல் என்னோட ஹாஃப் சோல் நீ தான். சரியா, என்னோட பெட்டர் ஹாஃப் நீ தான். இப்போ அப்படியே நீ எப்படி என் லைஃப்பில் வந்தியோ அதே மாதிரி நம்ம டேவ் லைஃப்பில் பசங்க வருவாங்க. சரியா, ஒன்று மாதிரி எப்படி ஒரு இன்னசென்ட்டாக சேம் டைம் ஒரு ஹஸ்பண்டை பார்த்து நான் லவ் எப்படி பியூராக லவ் பண்ணணும், ஒரு ஃபேமிலி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பசங்க வருவாங்க. ஆனால் என்ன எனக்கு ஓரளவுக்கு இன்னசென்ட்டாக இருக்கக்கூடாது. சரியா, கொஞ்சம் போல்டாகவும் இருக்கணும். அப்படி ஒரு பர்சனாக டே கண்டிப்பாக மீட் பண்ண நம்புறேன். ஓகேவா, அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டில் எதுவும் பார்க்கக்கூடாது. ஓகேவா, டேவோட மேட்ச் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா நீ அவங்களுக்கு டேவை மேட்ச் பண்ணி வைக்கணும். ஓகே, டேவுக்கு மேட்ச் பண்ணி வச்சு டேவ் லைஃப் ரொம்ப அழகாக மாற்றணும். நமக்கு ஃபியூச்சரில் வர கிராண்ட்ஸ், அது நம்ம பையனுக்கு வர கிராண்ட் சன் இருப்பாங்க, அவனுக்கும் நம்மளுக்கு வரப்போகிற ஃபியூச்சர் டேரக்டனாவோ இல்லை சன் இருந்தாவோ அவங்களுக்காக இந்த ப்ராப்பர்ட்டி தான் அந்த விட்டு போகிறேன் சொல்கிறீங்க. எனக்கு அவங்க 2 பேரும் சேஃபாக பண்ணாங்க.
தான் பண்ணணும் ஓகேவா. அதுக்கு டேக் வளர்ந்துருவான், டேக் மெச்சூரிட்டி ஆயிடும் ஓகேவா. டேவே நல்லா பார்த்துப்பாங்க எல்லாத்தையும் உன்னையும், அப்புறம் நம்ம ஃபேமிலி பதிலாக பார்த்துப்பான் சரியா. எனக்கு பயமாக இருக்குது, மற்றவங்க மேலே நினச்சி எனக்கு பயம் இல்லை, நம்ம வீட்டில் நினச்சி எனக்கு பயமாக இருக்குது. அந்த ரீசன் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு போகிறேன் ஓகே. ஒரு சேஃப்டி தான் பண்ணிட்டு போகிறேன், உன்ட்ட இது பவர் கொடுக்கணும்னு நினச்சா ஓகேவா. சொல்லிட்டு முன்னே டேவும் காலி தானே போட்டிருக்கேன், அப்போ தான் உன்னை யாரும் பண்ண மாட்டாங்க சரி. நீ மேலே கோமா இருக்கு முன்னாடி ஓகே, அப்படி பண்ணிட்டு போயிருக்காங்க சொல்லிட்டு மேலே கோமா இருக்குன்னு நினச்சிக்கோ. அப்புறம் டேவும் அதெல்லாம் பார்த்துக்கோ, டே கண்டிப்பாக உன்னை பார்த்துப்பான் சீக்கிரமே. டே தான் புரிஞ்சுப்பா, டேக்கில் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், டே எல்லாத்தையும் புரிஞ்சுப்பா ஓகே. யார் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், யாரும் எப்படி நம்பக்கூடாது ஓகே. நம்ம வீட்டில் இருக்கணும் நம்பக்கூடாது புரியுதா சொல்லிட்டு டேவோட அப்பா சொல்லியிருப்பாங்க. டேவோட அம்மா ரொம்ப தராங்க, ஒரு ட்ரிப் போக எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒன்றே டேவும் கூட நிறைய ஒரு டேஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆசைப்பட்டேன். ஈவன் இந்த ஃபியூச்சர் சனியில் நடுவில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப கிராண்டாக வெல்கம் பண்ண நினச்சேன், ரொம்ப கிராண்டாக மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். டே நம்மளுக்கு ஒரே பையன் இல்லையா, அதனால் நிறைய ட்ரீம் வச்சுருந்தேன். என்னோட குட்டி கிராண்ட் சன்னோட இல்லை கிராண்ட் எடுத்து பார்க்கணும் ஆசையாக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் எனக்கு யோசித்தேன், ஆனால் எதுவுமே நடக்கவே போகுது சரியா. எனக்கு எது தப்பாக ஃபீல் ஆகுது, மேபி இந்த சர்ச்சில் தப்பாக நினச்சினாக்கா இந்த லெட்டர் உனக்கு வந்து சரி அப்படி இல்லை அப்படின்னாக்கா இந்த லெட்டர் உனக்கு வராது ஓகே. நானே மட்டும் வந்துடும் ஓகேவா. இதே நல்லதுக்காக தான் பண்ணியிருக்கேன் ஓகே. இதெல்லாம் வந்து முன்னாடி ஒரு ப்ரீ பிளானாக பண்ணிட்டு போகிறேன் ஓகேவா. உனக்கு நீ சேஃபாக இருக்கிறதுக்காக நீயும் நம்ம டேவும் சேஃபாக இருக்கிறதுக்காக பண்ணிட்டு போகிறேன் ஓகேவா. நீ சேஃபாக நம்புகிறேன், நான் இது பண்ண நல்லதுக்காக பண்ண ஓகே. புரிஞ்சுக்கோ, நம்ம எப்போ ரொம்ப லவ் பண்ணுறேன், நான் இந்த வேர்ல்டு இந்த இல்லாட்டியும் நான் உன்னையும் டேவும் ரொம்ப லவ் பண்ணுறேன், உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவா எழுதிச்சிருப்பாங்க. டேவோட அம்மா ரொம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கத்தி, என்ன பண்ணிட்டு வச்சு போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு இதெல்லாம் வேணாங்க, அது ப்ராப்பர்லி ஒரு விஷயமே இல்லை, நீங்கள் இல்லைன்றது. அவங்க ரொம்ப எனக்காக ஒரு ஜஸ்ட் மீட்டிங் போயிருப்பாங்க, ஒரு எனக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டாக அந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்துக்கு நினைப்பாங்க, ஃப்ளைட் கிராஷ் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு. நான் ஒரு சர்ஜரியோட கஷ்டப்படுது, அவர் சர்ஜரிக்காக போயிருக்காரு, அவர் ஆல்ரெடி ஒரு டிசீஸில் கஷ்டப்படுறதுன்னு தெரியும், இன்னும் ரொம்ப பெயினாக இருக்கும். நான் என்ன பண்ண ரொம்ப அழுதுப்பாங்க. அப்போ தான் கொஞ்சம் கூட மாறுறாங்க, இதெல்லாம் இப்படிலாம் நம்மளை வந்து சீட் பண்ணி ட்ரை பண்ணியிருக்காங்க, அதனால தான் நம்ம அவர் இவ்வளோ பண்ணியிருக்காரு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ நானே அப்போ வந்து டேவோட அட்டை வந்து படிச்சு வெளில வராங்க. அப்போ நானே பையன் சொல்லி ஜஸ்ட் கார்டியன் தான் அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ தான் நம்ம டேவோட அத்தை டைப் பண்ணியிருப்பாங்க, டேக் எவ்வளோ இன்னும் மேரேஜ் பண்ணி சொல்லிட்டு. ஆனால் டேவோட விருப்பம் மேரேஜ் பண்ணக்கூடாது, அப்படி மேரேஜ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னா அது ப்ராப்பர்ட்டி நம்ம போக சொல்லியிருப்பாங்க. அதனால தான் வந்துட்டு நம்ம டேவோட அத்தையில இது பண்ண முடியாமல் போயிருக்கோம். டேவும் கொஞ்சம் டேஸில் மாஃபியாவாக இருப்பாருங்க, அண்டர்கிரவுண்ட் மாஃபியா ஓகே. அது யாருக்குமே தெரியாது வீட்டில் உள்ளவங்களுக்கு. வந்து அவங்க அம்மாவை ப்ரொடெக்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு அண்டர்கிரவுண்ட் மாஃபியா மாறிப்பாரு. அவங்க அப்பாவை யாரும் அட்டாக் பண்ண நினைக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துருவாங்க, அவங்க சொத்தை யாரும் இருக்குன்னு நினைக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு. அவங்க அப்பா கஷ்டப்பட்டு ஹார்ட் பண்ணதுனால அவ்வளோ விஷயம் அந்த ப்ராப்பர்ட்டிலாம் ஏற்காவது இவ்வளோ கோல்ட மாறிப்பார். இப்போ நம்ம டேவோட மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. சும்மா பார்க்குறாங்க டே அப்படின்னா சொல்கிறாங்க, அக்கா இதெல்லாம் பண்ணிட்டு போனாங்க. அவங்களை பார்த்த ஃபஸ்ட் செகண்டே பிடிச்சி சரியான கொஞ்சம் டவுட் இருந்துச்சு, ஒரு பயம் இருந்துச்சு. டக்குன்னு தெரியாத பர்சன்டே நம்பிட்டான ஒரு பயம் இருந்துச்சு. நீ யார் என்னன்னு சொல்லிட்டு பற்றி விசாரிக்க ஆரம்பிச்சு ஓகேவா. அப்போ ரொம்ப ஹாப்பி இருந்துச்சு. அதாவது ஹாஸ்பிட்டல் அங்கிள் ஹாஸ்பிட்டல் நீ வந்து ஒரு பியூர் சொல்ல தான் வந்து ஓகேவா. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், கொஞ்சம் டேஸ் நீங்கள் அங்கே தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்க தள்ளி வச்சு எனக்கு இங்கே இருந்தால் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, லினியாக இருக்கல கொஞ்சம் புறாமப்படுவா, ஆனால் பிள்ளை பண்ண ட்ரை பண்ணுவாங்க, நல்லா போ யாராவது உங்களை எதாவது ஹார்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதுக்காக தான் நான் வச்சு டேப்லாம் நடக்க விட மாட்டேன், சரி நானும் விட மாட்டேன். இருந்தாலும் பிடிக்காம ஆக்டிங் பண்ணியிருக்காது தெரியுமா, அந்த ஃபேமிலி வேறு உங்க பிள்ளை பண்ண கொடுத்துருக்காங்க மட்டும்தான் அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்கிறது இல்லை. இப்போ நான் சொல்கிறேன் ஓகேவா, அந்த பேப்பர் ஜஸ்ட் எங்கள் சேவ் பண்ணிருக்காங்க மட்டும் அங்கிள் பண்ணி வச்சிருப்போம் ஓகேவா. அவர் விஷயம் வந்து டேக் வந்து ஒரு ஒய்ஃப் பண்ணுவோம், அவங்க தான் வீட்டோட வாரிசு நினச்சாங்க சரி. நீயும் உங்களோட குழந்தை இருந்தால் அந்த வீட்டோட வாரிசு, அதுக்காக தான் நாங்கள் எல்லாத்தையும் இது வந்து ப்ராப்பர்ட்டாக மட்டும் அவங்க பேரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சு போயிருக்காங்க ஓகே. சொல்கிறாங்க உன் நேம் வேறு தெரியாமல் மிஸ்ஸஸ் கிம்முக்கு அது சொந்தமான சொல்லிட்டு போயிருக்காங்க. எனக்கு ஹாப்பியாக இருக்குது ஓகேவா. நான் உனக்காகவும் குழந்தை எனக்கு பிரான்ச் எடுக்காகவும் ப்ராப்பர்ட்டாக பார்த்துட்டு இருந்தேன் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு வேறு கேட்க தெரியாது வேணாம், எனக்கு நீங்கள் டேவை மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டேவை ரொம்ப ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ டேவை ஹக் பண்ணிக்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்கறதுக்கு. எனக்கு இது போதும் ஓகேவா. அங்கிள் சொன்ன மாதிரி அங்கிள் ஆசைப்பட மாதிரி வந்து ஒரு நல்ல சைன் எனக்கு கிடச்சிருக்காங்க அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. இது வந்து எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி எல்லாமே நீ சைன் பண்ண இதாகும் சரியா சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு வேணாண்டி சொல்கிறாங்க. பாதி பயப்பட டேவும் கூட பிஹைண்டில் இருக்கா. அப்புறம் டேவ் நல்ல மாஃபியா சரியா, அவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க சரியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க டேவ் பண்ணிச்சிருக்காங்க, அவங்க எல்லாமே மாஃபியா தான் ஓகேவா. அவங்க எல்லாம் உங்க கூட தான் இருப்பாங்க சரி, அவங்க உனக்கு பிஹைண்டாக இருப்பாங்க, உங்களை பார்த்துக்கிட்டு நிறைய பேர் இருக்காங்க, நாங்கள் இருக்கோம் ஓகே. பயப்படாதான் தேவையில்லாமல் சொல்கிறாங்க. இந்த அங்கிள் ஹார்ட் பண்ணி கஷ்டப்பட்டு ஏன் பண்ணது எல்லாமே அவங்களோட வாரிசுகள் வந்து அனுபவிக்கிட்டு சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேக் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, டே பார்க்குறாங்க சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஃபைனலாக டியூட்டி முடிச்சு சொல்கிறாங்க. டியூட்டி ஆமாம், இதுக்கப்புறம் கிராண்ட் சைடு பார்க்கறது கிராண்ட் சைடு நான் பார்க்கணும். அப்புறம் நான் கிராண்ட் சைடு பார்த்தா பார்த்து போட்டு நீங்கள் உழைக்க பாருங்க, நீங்கள் கிராண்ட் சைடில் கொடுத்துருங்க சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி சரி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டே வந்து ரொம்ப அழகாக கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. இப்போ ஜிம்மி ஒரு 8 months ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. அப்புறம் டே பார்க்குறாங்க சரி இவங்க அம்மா ஃபுட்லாம் கொடுத்தானா டே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க என்ன அப்படி கேட்குறாங்க. என்ன நான் இருக்கு இன்னும் கேட்காம அப்படி பேபி மட்டும் பேசுகிறீங்கன்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அது பையன்கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. பையனா சொல்கிறாங்க, உன் பையன் தான் நினைக்கிறேன் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குற பொண்ணாக தான் சொல்கிறாங்க. ரெண்டுமே ஓகே தான் டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஓ சொல்கிறாங்க. எனக்கு ஒரு ஆசை, என் அப்பா வந்துட்டு பிறப்பாரு எனக்கு ஆசை சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் டே சொல்கிறீங்க எனக்கு ஒரு ஆசை, என் அப்பா எனக்கு பையனை வந்து பிறந்துருவான்னு சொல்லி ஒரு ஆசை இருக்குது, அதான் நான் கேட்டேன் டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ டே ஜிம் ஃபஸ்ட் டைம் மழை ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் டக்குன்னு டே எடுத்து ஜஸ்ட் அனுப்பிச்சிக்கிறாங்க. பாருங்க இப்படிலாம் பேசாதீங்க சரியா, அவரோட அங்கிள் தான் நம்மளுக்கு பையனுக்கு பிறந்தா ஹாப்பியாக தான் இருக்கும் சரியா, நீங்கள் அப்படி கூட நினச்சி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஓகே. சரி ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. என் அப்பா ரொம்ப மிஸ் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சி எங்கள் அப்பா தான், எங்கள் அப்பா ரொம்ப பிடிக்கும், ஆனால் எப்போ பண்ணதுக்கு ரொம்ப உடஞ்சி போயிட்டு டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ பாருங்கள் அங்கிள் இங்கே இருக்காங்க, அவங்க கூட தான் இருக்காங்க
பார்க்குறாங்க ஜிம் சொல்கிறாங்க டேவ் ஆமாம் என் கூட இருக்காரு ஜிம்மில் டேவ் ஜிம்மில் சாமியில் சாஞ்சிட்டு அழுதுருக்காங்க ஒன்றும் இல்லாத ஜிம் தான் டேவ் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க டே அழகாக பார்த்துக்கிறாங்க ஜிம்மில் அப்படியே உட்காந்துருக்காங்க காலையில் வீங்கிருக்கு டேவ் வந்துட்டு ஜிம்மில் காலில் லேப் வச்சு ப்ரெஸ் பண்ணி விடுறாங்க ஜிம் பார்க்க என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க அவங்க கால் வீங்கிருக்குல அதான் சொல்லிட்டு பிடிச்சி விடுறாங்க ஜிம் டிவி பார்த்துருக்காங்க அவ்வளோ இல்லை அவ்வளோ கேர் அவர்கிட்ட இருக்குது. இப்போ ஒரு 3 மந்த்ஸ் ஆஃப்டர் இந்த ஜிம்முக்கு ஒரு 2 மந்த்ஸ் ஆஃப்டர் தான் ஜிம்முக்கு கியூட்டாக ஒரு பாய் பாய் போகிறது பண்ணிட்டு நம்ம டேவோட அப்பா வருஷன் அது எனக்கு டேவும் அவங்க அப்பா மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு மோல் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிருக்கும். நம்ம டேவோட அம்மா பார்த்து ஃப்ரீஸ் ஆகிறாங்க எனக்கு அது அப்படியே டேவோட அப்பா வருஷனே பிறந்திருப்பாங்க. டேவோட அம்மா பார்க்குறாங்க டேவை சொல்கிறாங்க அம்மா சொல்கிறாங்க பாருங்க அப்பா தண்டாதி சொல்கிறாங்க அப்படியே மாமாங்க ஒரு அப்பா ஒன்று மாதிரி பார்த்துருவோம் உனக்கும் அப்பாவுக்கு டிஃப்ரென்ஸே இருக்காது ஒரே மாதிரி இருக்கும். பாருங்க அப்பாவுக்கு ஒரு மோல் மட்டும் ஒரு வெளியில் சொல்ல ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க பாரு அவருக்கு அந்த மோல் அது இங்கே இருக்க பாரு சொல்கிறாங்க டே பார்க்க நான் சொல்லுவேன் அப்பா தான் சொல்கிறாங்க ஆமாம் அப்பா தானே எனக்கு பிறந்திருக்காரு அப்படி சொல்கிறாங்க. இதை கேட்குறது நம்ம டேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அப்படியே பார்த்துருக்காங்க அப்பா பார்த்து அப்படியே அப்பானே கூப்பிட்றாரு. இப்போ நம்ம பேபி அப்படியே பார்த்துட்டு இருக்கு டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு உங்களுக்கு பார்த்தா பார்த்துக்கணும் ஆசை தெரியுமா அதுட்டே பார்த்துருக்காங்க டேயோட அம்மா ரொம்ப ஹாப்பியாக மிஞ்சி பார்க்குறா அம்மா அப்படியே ஏங்க நாங்கள் தூக்குறா சொல்கிறாங்க சரி சொல்லிட்டு நம்ம டே கொடுக்குறாங்க. அந்த குழந்தை அழகாக பார்த்துருக்காங்க டே பார்த்து ஜிம் பார்த்து மயக்கத்தில் இருக்காங்க டே ஜிம்மில் அழைச்சி உட்காந்துருக்காங்க தெரியாத சாப்பிட்டுருக்காங்க நம்ம ஜிம் ஐசோன்னு பார்க்குறாங்க பார்த்தா நம்ம டே பார்க்குறாங்க ஜிம்னு சொல்கிறாங்க டே பார்த்து ஜிம் பார்த்து டே பேபி சொல்கிறாங்க இப்போ நம்ம டேயோட அம்மா காமிக்கிறாங்க பார்த்து சொல்லிட்டு பார்த்து அவ்வளோ கியூட்டாக அழகாக இருக்காங்க பார்க்கறதுக்கு. இப்போ டே உங்க பார்க்க உங்களை மாதிரி இருக்காங்க சார் அப்படியே சொல்கிறாங்க டேயோட பார்க்க இல்லை இல்லை ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க ஆன்ட்டி சொல்கிறாங்க அப்படியே பாரு ஹஸ்பண்ட் மாதிரி இருக்காங்க அவங்களோட அங்கிள் மாதிரி இருக்காங்க அப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறீங்க அவங்க ஆமாங்க பாரு சொல்கிறாங்க அங்கிளுக்கு இந்த மோல் இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படி அவங்க ஆமாம் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறது பார்த்தீங்களா நீங்கள் அங்கிள் ஜிம் யூஸ் பண்ணீங்களா அங்கிளே வந்துட்டாங்க ஜிம் சொல்கிறாங்க இப்போ டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தேங்க்யூ சொல்லி போய்ட்டு ஜிம்மில் போய் யூஸ் பண்ணுறாங்க ஜிம் பார்க்க தேங்க்யூ தான் சொல்கிறாங்க தேங்க்யூ லவ் யூ சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க தேங்க்யூ இருக்குது லவ் யூ இருக்குது சொல்கிறாங்க தேங்க்யூன்றது என் லைஃப்பில் வந்ததுக்கு சரியா லவ் யூன்றது எனக்கு இவ்வளோ அழகாக கிஃப்ட் கொடுத்துக்கிட்டே சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க ஹாப்பியாக இருக்காரு இப்போ ஃபைனலி பேபி கொடுத்துட்டாங்க அந்த பக்கம் டேவிட் அம்மா ஃபுல்லாக பேபி டேக் கேர் பண்ணுறாங்க ரொம்ப அழகாக பார்த்துக்கிறாங்க கொஞ்சிக்கிட்டே இருக்காங்க எப்போவுமே ஜிம் பார்த்தா நிறைய ஃபைல் சைன் பண்ணுறாங்க டெய்லியுமே காஃபி சாப்பிட்றா ஜிம் பார்க்குறாங்க கடவுளே ஏதில் என்கிட்ட கொடுத்தீங்க ரொம்ப ஜிம் பார்க்குறாங்க டே பார்க்குறாங்க ஏன் பண்ண டே கேட்குறாங்க நம்ம டெய்லியுமே சைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க என்ன பண்ணுறது மிஸ்ஸஸ் என்ன சாதாரண விஷயமா டே சொல்கிறாங்க கரெக்டு தான் ஜிம் சொல்லிட்டு ஃபைல் சைன் பண்ணிருக்காங்க டேஸ் அழகாக பார்த்துட்டு பேபி கொஞ்சம் கொஞ்சம் வளர ஆரம்பிக்கிறாங்க பேர் மின்மின் இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க மின்மின்னு சொல்கிறாங்க என்னம்மா ஜிம் பேபி கேட்குறாங்க ஜிம் பார்க்குறாங்க எவ்வளோ கேம் ப்ளே பண்ணுவாங்க கூட அப்படி சொல்கிறாங்க இப்போ ஜிம்க்கு டேக்கு மேட்ச் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 4 years ஓகேவா பேபிக்கு இப்போ 3 years ஆகுது ஜிம் பார்க்குறாங்க குடு சொல்கிறாங்க இப்போ போய் பார்த்து தரமாட்ட சொல்கிறாங்க பாரு கொடுப்பா சார் ஜிம் வந்துட்டு இப்போ வாங்கி வச்சுக்கிறாங்க நீ இருக்கு கேம் ப்ளே பண்ணுறதா சாப்பிட சொல்லிட்டு ஃபுட் பே பண்ணுறாங்க எங்களுக்கு நன்மா சொல்கிறாங்க நன்மா வெளியே போயிருக்காங்க சொல்கிறாங்க மிஞ்சியை தான் சொல்கிறாங்க மிஞ்சி வந்துட்டு எவனுக்கு கூட வெளியே போயிருப்பா சொல்கிறாங்க அம்மா வந்துட்டு போய் லவ் பண்ணுறாங்க சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜிம் போய் கேட்குறாங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க சொல்கிறாங்க வாய்ஸ்க்கு எப்படி பேச சொல்கிறாங்க நான் உண்மையை தான் கேட்குறேன் சொல்லுங்கள் சொல்கிறாங்க அப்படி தான் நினைக்கிறேன் ஜிம் சொல்கிறாங்க பேபி எனக்கு க்யூட்டாக ஃப்ரெண்ட்லேயே பேசுவான் இப்போ நம்ம ஜிம்மில் டேவோட அம்மா வராங்க மீன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க கிராண்ட்மா வந்துட்டீங்களா அதோட ஹக் பண்ணிக்கிறா இப்போ நம்ம ஜிம்மில் டேவோட அம்மா தூக்குறாங்க சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க இப்போ நம்ம கிராண்ட்மா மீன் கேட்குறான் கிராண்ட்மா சொல்லிப்பா சொல்கிறாங்க நம்ம மிஞ்சியத்தை யோசிச்சுலாம் அங்கிள் லவ் பண்ணுறாங்களா சொல்கிறாங்க இப்போ அவங்க பார்க்குறேன் ஆமாம்மா சொல்கிறாங்க ஜிம் சிரிக்கிறாங்க கொஞ்சம் டேஸ் போட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க சரி சொல்லிட்டு ஹாப்பி பேசிட்டு இருக்காங்க இப்போ நம்ம அந்த பையனுடைய தேர்ட் படி வருது எல்லாரும் வந்து ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுறாங்க ரொம்ப கிராண்டா ஜிம் பார்க்குறாங்க கேக் கட் பண்ண சொல்கிறாங்க கேக் கட் பண்ணி ஃபஸ்ட்டு அவங்க வெயிட் பண்ணி டேக் தான் சொல்லி நம்ம ஜிம்முக்கு அதுக்கப்புறம் டேவோட அம்மாவுக்கு செலிப்ரேட் பண்ணுறான் ஜிம் பார்க்குறாங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் அப்பா பிடிக்கும் சொல்கிறாங்க 2 பேர் பிடிக்கும் தான் அப்பா மேலே பாஸ் அதிகம் சொல்கிறாங்க டேவோட அம்மா பார்க்குறாங்க அப்படின்ட்டு அவங்க அப்பா மாதிரி இருக்கான்னு சொல்கிறாங்க அப்படியே ஆண்டி ஆமாம் இவங்க அப்படி அவங்க டேவ் அப்படி நான் சின்ன வயசில் இப்படி பாடி செலிப்ரேட் பண்ணணுமா ஃபஸ்ட்டு அவங்க அப்பாவை ஃபிட் பண்ண சொல்கிறாங்க அப்படியே அவங்க அப்பாவை ஃபிட் பண்ணுவோம் அப்போ எனக்கு ஃபிட் பண்ணுவான் இவன் சரி தான் டாடா பாய் எப்படி சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க என்னென்ன ஹாப்பியாக இருக்குது சொல்கிறாங்க எனக்கு ஹாப்பியாக இருக்குது சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நம்ம டே கூட டே இப்படி ஒரே மாதிரி இருப்பாங்க டே உண்டு அந்த பேபியும் நம்ம டே அதை அழகாக வந்துட்டு இருக்காங்க ஜிம் பார்க்குறாங்க இப்போ தான் பையன் மேலே தான் பாசம் ஜிம் சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க ஆமாம்மா பையன் மேலே தான் ஆமாம் பையன் மேலே தான் பாசம் டே சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க அதான் உண்மை ஜிம் சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க அப்படியே பர்ஸ் வாங்குறான் பாரு டே பார்த்துருக்காங்க நல்லா இருக்கும் பர்ஸ் வாங்குறது டே ஜிம்மி பார்த்துருக்காங்க ஜிம் பார்த்தா திரும்பி பார்த்துக்கிறாங்க டேலாம் ஸ்மெல் பண்ணிட்டு இப்போ பேபி கொஞ்சம் தட்டி கொடுக்குறாங்க டே பேபி தூங்கிடுது இப்போ நம்ம டே தூக்கிட்டு வந்து அவங்க அம்மா கொடுக்குறாங்க டே அம்மா பார்க்குறாங்க டே சொல்லிட்டாங்க அம்மா சொல்கிறாங்க மாதிரி நான் ஊருக்கு போகிறேன் சார் ஊருக்கு போகிறீங்களா ஆமாம் நானும் மிஞ்சி ஊருக்கு போகிறோம் நம்ம வில்லேஜில் ஒரு ஃபெஸ்டிவல் வருது சரியா சொல்கிறாங்க அப்படியே அம்மா நாங்கள் போகிறோம் உனக்கும் ஜிம்முக்கு நிறைய ஒர்க் இருக்குன்னு தெரியும் ஓகேவா அதனால் நீங்கள் 1 வீக் ஆஃப்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சொல்கிறாங்க ஓகேம்மா சொல்கிறாங்க இப்போ நம்ம டே பார்க்கலாமா இப்போ அங்கிள் ஆண்டி சொல்கிறாங்க அவ்வளோ கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டாங்கடா ஓகேவா சொல்கிறாங்க ஓகே எனக்கு புரியுது சொல்கிறாங்க சரி ஓகே ஆமாம் நாலேருந்து பேபி உங்க கூட தான் இருப்பாங்க சொல்கிறாங்க ஃபுல் டே நைட்டு உங்க கூட தூங்க வச்சுங்க புரியுதா சொல்கிறாங்க இப்போ டே தான் ஓகேம்மா சொல்லிட்டு இப்போ டே போய் நைட்டு பேபி தூங்கினது கொடுத்துட்டு அவங்க அம்மா கொடுத்துருவாங்க அவங்க அம்மா தூங்க வச்சுப்பாங்க ஏர்லி மார்னிங் தான் நம்ம பேபி தானாகவே வருவான் கேட்டு டே சொல்லுவார் நீ தான் போயிட்டு கிராண்ட்மா கிட்ட தூங்குறதுக்கு அப்படி சொல்லிட்டு எப்படி போய் சொல்லுவார் அது பேபி நம்பிடும் இப்போ நம்ம டே டர்ன் போகிறாங்க பார்த்தா ஜிம் அழகாக படுத்துருக்காங்க டே வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு ஜிம் லைட்டாக பேக் பண்ணுறாங்க ஜிம் அப்படியே டர்ன் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஜிம் வந்து டேவை நான் நெக்கிலும் பைக் ஆரம்பிக்கிறாங்க டே பார்க்குறாங்க என்னாச்சு என் ஒய்ஃப் எனக்கு ரொம்ப கோவமாக இருக்கணும் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறீங்கன்னா கோவமாக இல்லையா ஜிம் கேட்குறாங்க டே என்ன கோவம் இருக்கா டே கேட்குறாங்க என் வெளியே கூட்டு போகிறேன்னு சொன்னல ஜிம் கேட்குறாங்க டே பார்க்குறாங்க சாரிடா கொஞ்சம் ஒர்க்கு சொல்கிறாங்க
அது உன் ஒர்க்கில் மட்டும் நீ கரெக்டாக இருக்க, என் ஒர்க்கில் மட்டும் என்ன, நான் தான் கேட்டால் மட்டும் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டுதாங்க ஜிம் பார்க்குறேங்க ஜிம் சொல்கிறாங்க டேக்கிட்டு அதுதான் சொல்கிறாங்க. உன் பையன் கூட்டம் மட்டும் நீ அப்படியே வந்துட்டு ஒர்க்கில் விட்டு வந்துடுவேன், நான் கூட்டம் மட்டும் வரமாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க டே பார்க்குங்க. அப்படி இல்லைடா சொல்லுங்க, பார்ஷிபாலிட்டி பார்க்குற டே சொல்கிறாங்க. பார்ஷிபாலிட்டி ஆமாம், நீ பார்ஷிபாலிட்டி தான் பார்க்குற, பையனை ஒரு மாதிரி பார்க்குறேன், என்ன ஒரு மாதிரி பார்க்குற சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா ரெண்டு பேருக்கு ஒன்று தான் சரியாக சொல்கிறாங்க. போட்டி நீ என்ன மாறிட்ட சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு நம்ம வீட்டில் சரி சொல்லிட்டு இப்போ ஜிம் தான் டேபிள் நிறைய கிஸ் பண்ணுறாங்க, டேபிள் மெல்ட் ஆகிட்டு இருக்காங்க, பேக்கஸ் பண்ணு போகிறாங்க. டக்குன்னு ஜிம் அங்கே ஒரு டைம் இருக்குது, அதை எடுத்து நம்ம டேபிள் ஹேண்டு டைப் பண்ணி வச்சுட்டாங்க. ஜிம் டே பார்க்குறாங்க. என்னப்பா ஹேண்டை டைப் பண்ண விட்ரா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் விட மாட்டேன் சொல்கிறாங்க. பாரு வீக்னஸ் கூட ப்ளே பண்ண சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி தான் ப்ளே பண்ண என்ன பண்ண கேட்குறாங்க. பாரு சொல்லுவோம் நான் ஒரு மாதிரி இருக்க மாட்டேன், ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு இப்போ வேணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. பாரு ப்ளே பண்ண எனக்கு ரிமூவ் பண்ணி விட சொல்கிறாங்க. பண்ணிவிட மாட்டேன் என்ன பண்ண ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. பாரு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, அப்புறம் நான் மட்டும் ஹேண்ட் வந்துட்டு அன்டைப் பண்ணணும்னு வச்சுக்கேன், அப்புறம் வேறு மாதிரி எடுப்பாதுக்கு சரியாக சொல்கிறாங்க. என்ன பண்ண ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. ரொம்ப இப்போலாம் மாறிட்டா டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன பண்ண சொல்லிட்டேன், இப்போலாம் மோர் என்கிட்ட ப்ளே பண்ணுறா டே சொல்கிறாங்க. உன்கிட்ட ப்ளே பண்ண வேறு யாரும் ப்ளே பண்ண சொல்கிறாங்க. அது உண்மை தான் சார், என்கிட்ட ப்ளே பண்ணணும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த சைட் ரொம்ப பிடிச்சிருக்கு டே சொல்கிறாங்க. பிடிக்கும் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ப்ளீஸ் சொல்லலாம் கிட்டே வாங்க சொல்கிறாங்க. வர மாட்டேன் சொல்கிறாங்க. ப்ளீஸ் தான் சொல்கிறாங்க. ஜிம் பாருங்க சரி ஓகே கிட்டே போய் கிஸ் பண்ணுறாங்க. டேக்கு பேக்கஸ் பண்ண ஆசை இருக்குது, டே பேக்கஸ் பண்ண விடுற டே சொல்கிறாங்க. விட மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. ப்ளீஸ் இங்கே பாரு ப்ளே பண்ணாத டே சொல்கிறாங்க. ஜிம் டே கெஞ்சிறாங்க. ஜிம் வந்து கெஞ்சி விட்டு பார்த்துட்டு இருக்காரு, அங்கே கிஸ் பண்ணுறாங்க. டே பார்க்குறாங்க. ப்ளீஸ் அப்படி கெஞ்சிறாங்க. டே பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. விட மாட்டேனே சொல்கிறாங்க. ப்ளீஸ் தங்கம்ல ஹேண்ட் வந்து விடா சொல்கிறாங்க. விட மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. பாரு ஹேண்டு கட்டு மட்டும் ரூம் பண்ணால் அவ்வளோ சரியாக சொல்கிறாங்க. பாரு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன பண்ணுவா ஜிம் ப்ளீஸ் பண்ணுறாங்க. டே பார்க்குறாங்க. பாரு சொல்கிறாங்க. ஜிம் ரொம்ப டீச் பண்ணிப்பாரு. டேக்கு ஒரு கடத்துக்கு மேலே அவருக்கு வரும்போது மாதிரி அது டக்குன்னு ஒரு ஹேண்ட் ஒரு ஃபோர்ஸ் இருக்கிறாரு. டக்குனு இப்போ கையை வந்து பிச்சுக்குச்சு, அது பிச்சு கீழே வந்துருச்சு. இப்போ டே பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஐயோ ஜிம் பார்க்குறேன். டே பண்ணிட்டு ப்ளே பண்ணுறீங்க ப்ளே பண்ணுவேன் கேட்குறாங்க. டே வேணாம் சும்மா தான் ப்ளே பண்ண சொல்கிறேன், எனக்கு தெரியும் சும்மா ப்ளே பண்ண சொல்கிறேன், இருந்தாலும் இதில் ப்ளே பண்ண சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சாரி ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. சாரி ஓகே நான் தான் சாரி சொல்லுவேன், எனக்கு அவன் வெளில கூட்டிகிட்டு போயிருக்கணும், தப்பே மேலே ஓகே ஒர்க் அதிகமாச்சா சாரி ஓகே ஓகேன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்கக்கா எனக்கு ஓகே தான் ஓகே நான் சும்மா ப்ளே பண்ண சொல்கிறாங்க, இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கணும் எத்தனை சொல்லியிருக்கேன் ப்ளே பண்ண சொல்கிறாங்க. நான் ரொம்ப வீக்கடா இதில் டே சொல்கிறாங்க. நீயே வீக்காக இருக்கா ஜிம் கேட்குறாங்க. இவ்வளோ அழகாக வைஃப் பண்ண வீக்காக விட்டுருப்பாங்க. டே கேட்குறாங்க. கால் டே சொல்கிறாங்க. ஜிம் டேவில் டே போய் ஜிம் வெயிட் பண்ணுறாங்க. டே வலிக்குது டே ஜிம் சொல்கிறாங்க. வலிக்குதா டே சொல்கிறாங்க. இப்போ கிஸ் பண்ணுறாங்க. அவருக்கு ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்குது. இப்போ ரெண்டு பேருக்குலாம் போயிட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. பாரு சீக்கிரமே ஸ்டாப் பண்ணுறோம் கேர்ள்ஸ் சீக்கிரமே ஸ்டாப் பண்ணிட்டு எனக்கு அவன் டெய்லி வந்து ரூம் லாக் பண்ணுறான் கஷ்டமாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. என்னதான் பண்ணுற சொல்கிறாங்க. நீ இருக்கையே சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. எனக்கு ஒய்ஃப் மேலே ரொம்ப கிரேஸ் இருக்குது, பையன் மேலே தனி பாசம், ரெண்டு பேரையும் மேட்ச் பண்ணுமே டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே தான் ஒரு ஹங்கரியாக ஒரு கிஸ் பண்ணுறாங்க. ஏன் இவ்வளோ இதாக இருக்கா சொல்கிறாங்க. என்ன பண்ணுறீங்க டே ஃபுல்லாக அவன்கிட்ட பேச முடியலையா, கிஸ் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாச்சு டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி அவங்க ஃபோன்லேயே கிஸ் பண்ணியிருப்பாங்க, ஃபோனில் கூட கிஸ் பண்ண முடியல டே சொல்கிறாங்க. ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாரு. ஜிம் மாதிரி பேஷன் அவர் கூட இருப்பார். டே பார்க்குறாங்க. நம்ம மட்டும் தான் இவ்வளோ ஹாப்பி வச்சுக்க முடியும் டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ பேசாட்டே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்படி கூட ஸ்மெல் பண்ணிக்கிட்டே ரொம்ப அழகாக ஒரு நாள் போயிருப்போம். இப்போ டைம் கரெக்டாக 5:30 ஆகுது. ஜிம் டேபிள் ஷோல்டர் சாஞ்சி இவ்வளோ ஜஸ்ட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. டோர் ஆகாது மம்மா டேடா அப்படின்னு சொல்கிறாங்க. டக்கு நம்ம ஜிம் வேலை பண்ணுறாங்க. ஐயோ வந்துட்டு ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. டே டக்குன்னு ஜிம்மில் பார்க்குறாங்க. எதை சொல்கிறாங்க. ஜிம் உட்காராங்க. டக்குன்னு டே ட்ரெஸ்லாம் போட்டு விடுறாங்க. போட்டுவிட்டு படுத்துக்கோ சார் ஜிம் படுத்துறாங்க. டே போயிட்டு பேபி தூக்கிடுறாங்க. விட்டுட்டு பட்டில் படுக்க வைக்கிறாங்க. பேபி பார்க்க டேடா நீ எப்படி டேடா போகிறாங்க கிராண்ட் கிட்டே சொல்கிறாங்க. நீ தான் போயிடுற தூங்கும்போது நீ தான் கிராண்ட் மாட்ட போகணும்னு கேட்குறேன், நான் போய் கூட்டு போய் கொடுப்பேன், கேட்ட மாதிரி வந்து நாங்கள் தான் கூட்டு போய் விட்ட மாதிரி பேசிட்டு இருக்கா. ஸோ டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறப்ப அவங்க குழந்தை ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ நம்ம டே வந்து பேசி ஏமாத்திட்டு இருக்கா. ஜிம் பார்க்குறாங்க. இன்னும் எவ்வளோ ஏமாத்த வேண்டும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே தான் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் அப்படி டே சொல்கிறாங்க. இந்த பக்கம் பேபி வந்து டெக்கி விட்டாரா ஜிம் வந்து ஹக் பண்ணிக்கிற அம்மா ஹக் பண்ணி ஜிம் பார்க்குறாங்க. கிட்டே வாசல் ஜிம் வந்து பேபி ஹக் பண்ணி தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பேபி ஜிம் மேலே ரெண்டு பேரும் டே ஹேண்டை போட்டு தூங்கிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நம்ம மிஞ்சியும் டேவில் நம்ம ஊருக்கு போகிறாங்க. சரி போய்ட்டு வருவா சொல்கிறாங்க. பத்திரம் போய்ட்டு வாங்க ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ அவங்க போயிடுறாங்க. பேபி வந்து டே கூட ஜிம் கூட ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே நம்ம வெளில போமா சொல்கிறாங்க. ஓகே மாமா சொல்கிறாங்க. ரெண்டு பேர் ப்ளேலாம் பண்ணிட்டு ஜாலியாக ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அதுக்கு வீக்கெண்ட் தான் நம்ம ஜிம் டேவில் அம்மா சாட்டர்டே நைட் தான் போயிருப்பாங்க, சாட்டர்டே மார்னிங் போயிருப்பாங்க. இப்போ இன்றைக்கி சண்டே டேக்கு லீவ் விட்டாலும் வீட்டில் உட்காந்து ரெண்டு பேரும் டிவியில் பார்த்தா ஒரே மாதிரி பொசிஷன் ஒரே மாதிரி ரெஸ்பெக்ட் உட்காந்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ரெண்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸே இல்லாமல் இருக்கே. ஜிம் பார்க்குறாங்க. ரெண்டு பேரும் ஓகே டிவி ரிமோட் வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் பேபி ஒரு சேனல் வைக்கிறாங்க, நம்ம டே ஒரு சேனல் வைக்கிறாங்க, மாறி மாறி வைக்கிறாங்க. டே பார்க்குறாங்க. நான் சொல்லி கேளுடா சொல்கிறாங்க. நான் சொல்லி நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் ரெண்டு பேர் பார்த்துட்டு வீட்டில் ஸ்மைல் பண்ணிட்டு இந்த கிச்சனில் குக் பண்ணிருக்காங்க. டே பார்க்குறாங்க. இப்போ மைடாண்டி இல்லை டே ஜிம்மில் நல்லா குக் பண்ண கற்றுக்கிட்டாரு. டே அப்படி ஜிம்மி பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஓகே நீ உங்களுக்கு பிடிச்சத பாரு சொல்கிறாங்க. நீங்கள் போகிற பேபி கேட்குது நான் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சரியா சொல்கிறாங்க. நானும் வேறு சொல்கிறேன் நீ வேண்டாம் நீ உட்கார நான் போகிறேன் சொல்லிட்டு டே போயிடுறாங்க. போயிட்டு கிச்சனில் நிற்கிறாங்க. ஜிம் இருக்காங்க. அப்படியே ஒரு மாதிரி சொல்லிட்டு ஆகிட்டு டே ஜிம் பேக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்க என்ன பண்ணுறா சொல்லிட்டு அது சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குற வேணாம் டே அவன் பார்த்தா கத்திடுவான் போ ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க.
வேஸ்ட்டாக சொல்கிறாங்க. எட்டு போங்க டே ஜிம் லைட்டாக புஷ் பண்ணி விடுறாங்க. டே பார்க்குறாங்க ஐயோ சொல்கிறாங்க டேட்டா அப்படின்னு பேபி கூப்பிட்றான். ஜிம் டே பார்க்குறது வர சொல்லிட்டு போயிடாரு. டே பார்க்குறேன் டே ஃபுல்லாக ட்ரை பண்ணுறாரு, முடியவே இல்லை. எனக்கு பேபி விடவே மாட்டேங்குது. சரி ஓகே நைட்டு தான் சொல்கிறாங்க. இப்போ நைட்டு பார்த்தா பேபி சென்டர் படுத்துருக்கான். இவரே அவங்க அம்மா இருப்பாங்களா. இப்போ ஜிம் பார்க்குறாங்க இன்றைக்கி எதுவும் நடக்கா ஓகேவா. ஜிம் பார்த்து கேஷும் நார்மல் ட்ரெஸ் போட்டு வந்துட்டு படுத்துட்டாரு. எப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ட்ரெஸ் பண்ணுவோம் நைட்டில் மட்டும், இன்றைக்கி வந்து நார்மல் ட்ரெஸ் பண்ணி படுத்துட்டாரு. இப்போ டே பார்க்குறாங்க டே ஜிம் பார்க்குறாங்க ஜிம் பார்க்குறாங்க சொல்லிட்டு டே ஃபுல்லாக கிஸ் கூட பண்ணடா கிஸ் தான் கொடுறா டே கேட்குறாங்க. அங்கே பாருங்க பையன் இருக்கான் சரியா தூங்குங்க ஜிம் படுத்துக்கிறாங்க. டே பார்க்குறாங்க எப்படா அப்படி இருக்கான் இவன் சொல்லிட்டு. டே இப்போ நான் மட்டும் கிரேஸியாக இருக்கேன், அவனுக்கு கிரேஸ் இருக்கும். எவ்வளோ பாசம் எவ்வளோ ரொம்ப டீப்பான லவ் இருக்குது, கிரேஸ் லவ் இருக்குது. அதை காட்டிக்க மாட்டான் சொல்லிட்டே சொல்கிறாங்க. எனக்குலாம் அந்த ஈகோவே கிடையாது. சுட்டே பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் வெக்கமே நம்ம கேட்பேன். அவன் பாரு கேட்கவே மாட்டான். சுட்டே நினச்சிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஜிம் அமைதியாக இருக்காங்க. எதுவும் சொல்கிறது லைட்டு சிரிக்கிறாரு அவருக்கு தெரிஞ்சு டே பார்த்து இந்த பக்கம் பேபி தூங்கவே மாட்டேது. தூங்கேண்டா டே சொல்கிறாங்கக்கா ஏன்டா திட்டா சரி திட்டத்தில் அங்கே தூங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ பேபி தூங்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம டே தான் அந்த பக்கம் வராங்க என்ன சொல்லிட்டு இப்போ என்ன டே சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க ப்ளீஸ் அவங்களுக்கு கிஸ் போடுறா சொல்கிறாங்க. டே அதை சொல்கிறாங்க கிஸ் போடுறா டே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இப்போ டே வந்துட்டு அழகாக பெட்டில் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஜிம் டக்குன்னு டேவை கேட்காம புஷ் பண்ணுறாங்க கீழே. இப்போ டேவும் டவுன் ஆகுறாங்க. இப்போ ஜிம் டேபிள் ஓவர் ஆகிட்டுருக்காங்க. ஓவர் ஆகிட்டு கிஸ் பண்ண அனுப்புறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதான் எனக்கு தெரியும் ஏன் எப்படி லவ் இல்லாமல் இருக்கும். டே இப்படி ரொட்டேட் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க கிஸ் பண்ணுறது ஓகே எதுவும் பண்ணாதான் சொல்கிறாங்க. அதே இப்படி வர பண்ணாமல் இருப்பேன் சொல்கிறாங்க. ப்ளீஸ் டே வேணாம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க ப்ளீஸ் டே புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேபி வந்துட்டு டேடா மம்மா கூப்பிடுது டக்குன்னு ஜிம் டே பயந்து போயிடறாங்க. ஏஞ்சி பார்க்குறாங்க. பார்த்தா எனக்கு தூக்கம் வர மாட்டேன். தூக்கம் வரலையா தூக்கம் வர சொல்கிறாங்க. என்ன பகல் ஃபுல்லாக ப்ளே பண்ணாலும் கேட்குறாங்க. என் தூங்க சொல்கிறாங்க. இப்போ டேவும் சரி ஓகேவா சொல்லி கற்றுட்டு விடுறாங்க. தூங்கவே மாட்டேது. ஜிம் தான் தூங்கிறாரு. டே பார்க்க இவன் தூங்கிட்டானா சரி ஓகே அவனுக்கு தூங்கலாம் சொல்லி விட்டுறாங்க. இப்போ இதுக்கு பேபி தூங்குறான். டேவும் தூங்கிருப்பாங்க. இப்போ இயர்லி மாதிரி இருந்தால் டே பார்க்குறாங்க. ஜிம் பக்கத்தில் இல்லை பேபி மட்டும் தூங்கிட்டு இருக்கான். டே பார்க்குறேன் இவன் தூங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேபி மட்டும் மேக் அடிச்சு கவர் பண்ணிட்டு கீழே போகிறாரு. டோர் லாக் பண்ணி வச்சுட்டு போயிடாரு. கீழே பார்த்து ஜிம் கிச்சனில் குக் பண்ணிருக்காங்க. மெயின் ஆண்டி போயிட்டாங்க நம்ம ஆண்டி கூட சேர்ந்து. இப்போ நம்மளுக்கு தான் அவருக்கு எல்லாமே நம்ம கையில் தான் நம்மளுக்கு தான் வச்சு ஜிம் பார்க்குறாங்க. இப்படி தான் குக் பண்ணுறாங்களோ பாவம். அப்படி ஜிம் தான் வந்துட்டு குக் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் வரக்குறேன் என்ன போய் குக் பண்ண வைக்கிறாங்க. சரி ஜிம் தான் வந்துட்டு குக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ டே வந்து பேக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்ன ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க நைட்டு தூங்கிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. தூக்கம் செய்வாங்க பாரு ரொம்ப நாளுக்கு நல்லா தூங்க சொல்கிறாங்க. டே பார்க்க ஜிம் பார்க்குறாங்க. டே பார்க்குறேன் சொல்கிறாங்க. பேசாமல் மிம்மி நம்ம கூட விட்டு ஓகே அப்போ நல்லா தூங்க முடியும் சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்க ரொம்ப டீச் பண்ணாதா டே சொல்கிறாங்க. நான் டீச் பண்ண டே சொல்கிறாங்க. இப்போ டே ஜிம் பேக் நல்லா கிஸ் பண்ணுறாங்க. டே அமைதியாக டே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. டே நைட்டு தான் மிஸ் பண்ணிட்டேன் இப்போ எடுத்துக்கிட்டா ஆஃபீஸ் போகிற முடியும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஆஃபீஸ் போகிறவங்க கொஞ்சம் எடுத்துக்கிட்டா சொல்கிறாங்க. வேணா டே சொல்கிறாங்க. டே கேட்குறதாவே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்முக்கு வந்து கிஸ் மெல்ட் ஆகிட்டு இப்போ அவங்க கிச்சனில் குக் பண்ணுறப்ப விட்டுறாரு. இல்லை ஸ்டவ்வில் ஆஃப் பண்ணி டீ கூட அப்படி இருக்காங்க. இப்போ டே ஜிம் வந்து சோஃபாவில் ஒன்றா இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்படி டே சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க இன்னும் கொஞ்ச நேரம் சொல்கிறாங்க. எப்படி நேரம் ஆகுக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பார்த்து கேட்குறதாவே இல்லை. இப்போ அங்கே ரூம் நாக் ஆகிட்டு டேடா அம்மா சொல்லிட்டு அழகாக சவுண்ட் கேட்குது. ஐயோ ஜிம் பார்க்குறாங்க. டே பார்க்குறேன்னு சொல்லிட்டு டீட்டிங்க பார்த்து சொல்லி டே பார்க்குறாங்க. டே கொஞ்சம் நேரம் சொல்கிறாங்க. அடப்போடா ஜிம் தான் டே புஷ் பண்ணிட்டு ஓடி போயிடாரு மேலே. இப்போ டே பார்க்குறாங்க. ஐயோ கடவுளை சொல்லிட்டு உட்காந்துருக்கு. அந்த பக்கம் ஜிம் ஓடி போயிடுவார். அருண் ட்ராப் பண்ணுறாங்க. பார்த்தாக்கா மேபி அழுதுக்கு டேடா அம்மா சொல்கிறாங்க. ஏன் லாக் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஐயோ லாக் பண்ணிச்சாலும் அது சொல்கிறாங்க. டோர் லாக் தான் லாக் இருக்கு சொல்கிறாங்க. பயந்துட்டு தெரியுமா தூக்கு சொல்கிறாங்க. ஜிம் டக்கு தூக்குறாங்க. வச்சுட்டோம் என்ன பயந்துட்டீங்களா சொல்கிறாங்க. ஆமாம் எங்கே போயிட்டு நீ சொல்கிறாங்க. அது கிச்சனில் குக் பண்ணம்மா சொல்கிறாங்க. அப்படியே டேடா எங்கே சொல்கிறாங்க. டேடா டிவி பார்த்துட்டு சொல்கிறாங்க. டிவி பார்த்துட்டு இருக்காரு அம்மா சொல்கிறாங்க. சரி மில்க்கு சொல்கிறாங்க. வா தரேன் சரி மில்க் கூட்டிட்டு போகிறாங்க. பேச வாஷ் பண்ணிட்டு மில்க் எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. டே பார்த்தா என்ன ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. நான் கொஞ்சம் நேரம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க கொண்டு போனா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. கடவுளே நம்ம வெளில ஒரு மாஃபியா ஒரு அண்டர்கிரவுண்ட் மாஃபியா அப்புறம் நம்பரும் செய்வோம். அதெல்லாம் தாண்டி நம்ம ஒய்ஃப் கிட்ட ரொம்ப வீக்கான பர்சன் ஆகணும். என்ன பண்ணுறேன் அவங்க லவ் அப்படி சொல்லிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் டே பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு ட்ரிங்க் பண்ண வைக்கிறாங்க. ஃபைன் தான் பேபி மில்காக பிடிச்சிச்சு. ஜிம் பார்க்குறாங்கப்பா அந்த உட்கார சொல்கிறாங்க. பேபி பார்க்கணும்மா எனக்கு கார்ட்டூன் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஜிம் ஆன் பண்ணி விடுறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்கணும். டே நீங்கள் குடி நான் போய் குக் பண்ணுற சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. குடி நான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து டே சொல்லிட்டு கோம போயிட்டாங்க. டே பார்க்க டேடா ஏன் மட்டும் கோம பேசுகிறா பேபி கேட்குது. டே பார்க்குறாங்க. அதெல்லாம் உங்களை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. மிம்மி செல்லும் நீ ப்ளே பண்ணுறேன் போய் டேடா ட்ரெஸ் கொடுத்து வரேன் சொல்கிறாங்க. சரி போங்க மாம் டேடா திட்டலேன்ட்டு சொல்ல சொல்கிறாங்க. சரி செல்லும் டே போய்ட்டு ஜிம் சரி சொல்லலாம்னு சொல்லிட்டு ஜிம் போயிட்டு நம்ம பேபியோட ஃபோட்டோ கிஸ் பண்ணிட்டு ப்ளே பண்ண வரேன் சொல்கிறாங்க. சரி மாமா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் மேலே மேலே போய்ட்டு டோர் பண்ணுறாங்க. ஜிம்மில் ரூமில் போன டக்குன்னு டோர் லாக்கா ஜிம் பார்க்குறாங்க. பார்த்தா டே டோரில் சாஞ்சிட்டு இருக்காங்க. என்ன ஜிம் பார்க்குறாங்க. பார்த்தா டே ஷார்ட்டாக ரூம் பண்ணிட்டு அப்படின்னு இருக்காங்க. ஏன் தான் அப்படி இருக்கோ ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. ஏண்டா நான் ஃபுல்லாக எடுத்துக்க போய் அதுக்குள்ளே சொல்கிறாங்க. டே என் பேபி தான் அவங்க எவ்வளோ அழுதான் பார்த்துட்டு சொல்கிறாங்க. புரியுதுடா எனக்கு புரியுது என் பையன் அழுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க. நான் பாவம் இல்லை சொல்கிறாங்க. நீ பாவம் அதுக்கு சொல்கிறாங்க. பாரு இப்போ தான் அவன் பேபிக்கு மில்க்லாம் கொடுத்தேன். அவன் குடிச்சான் ரொம்ப ஹாப்பியாக டிவி பார்த்துட்டு இருக்கான் சரியா. ஸோ எனக்கு சொல்கிறாங்க. டே ஃபுட்டு குக் பண்ணவே இல்லை. டே சொல்கிறாங்க. ஃபுட்டு வேணாம்டா சொல்கிறேன். ஃபுட்டு வேணாம் எனக்கு ஃபுட்டெல்லாம் வேணாம் ஓகேவா.
எனக்கு நீ தான் வேணுகிட்டே சொல்கிறாங்க, நீ இருக்கியே சொல்கிறாங்க. அவங்க பாரு ஜிம் உனக்கு தெரியும், அவங்க அவ்வளோ எதிர்ப்பு ரேஸாக இருக்கும் அவங்களுக்கு தெரியும் சரியா சொல்கிறாங்க. நான் கூட ஜென்டில்மேன் நினச்சி சொல்கிறாங்க, ஜென்டில்மேன் தான் சொல்கிறாங்க. இல்லை அது 3 மந்த் வரைக்கும் சொல்கிறாங்க. அது உன்னோட கம்ஃபர்ட் வேணுன்றக்காக வெயிட் பண்ணா சரியா, உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்றக்காக வெயிட் பண்ண சொல்கிறாங்க. நான் எப்போ ஒன்று அப்ரோச் பண்ண சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ ஸ்டாப் பண்ணவே சொல்கிறேன், எதுக்கு ஸ்டாப் பண்ணணும் உன்ட்டே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி உங்க ஸ்டாப் பண்ண சொல்ல யாரும் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. இப்போ கொஞ்சம் தான் சொல்கிறாங்கக்கா, அதே சொல்கிறாங்க. ப்ளீஸ் டே கெஞ்சுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் லைட்டாக ஸ்மெல் பண்ணுறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பர்மிஷன் கொடுத்துட்டோம் சொல்லிட்டே தான் இப்போ ஜிம் ஓவர் ஆகிட்டுருக்காங்க. இப்போ 2 பேருக்கு எல்லாம் முடிஞ்சிருக்கும். ஜிம் பார்க்க ரொம்ப டயர்டாக இருக்கு தெரியுமா சொல்கிறாங்க. ஃபுட் ஆர்டர் பண்ணுறேன் சொல்கிறாங்க. ஃபுட்டு ஆர்டர் பண்ணிடுறேன் ஓகேவா, நீ கொஞ்சம் படத்துக்கு சொல்கிறேன். இல்லாட்டி நான் குளிச்சிடறேன், ஜிம் நினச்சி குளிச்சிடறாங்க. இப்படியே குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸும் சேஞ்ச் பண்ணிடுறாங்க. 2 பேருக்கு வராங்க ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பார்த்துருக்கு. லேட்டம்மா சொல்கிறாங்க. இப்படி லேட்டாக அம்மா வரீங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அதுடா நானே சொல்கிறாங்க, நம்ம குளிச்சிட்டியா பேபி கேட்குது. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நீ கொடுத்து குடிக்கணும் சொல்லி பேபி கேட்குது. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. இப்போ டேக்கு பஸ் இருக்கு, என் தனியாக குடிக்க மாட்டா சொல்லி கேட்குறாங்க. டாடா நான் வந்துட்டு பொம்மை கூட குடிப்பேன் டெய்லியும் அப்படி சொல்லிட்டு கேட்குறோம். டே பார்க்குறாங்க. அது நிமிக்கு தனியாக குடிக்கணும், வேறு வளர்ந்துட்டா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே பார்த்துட்டு ஒரு பாசிட்டிவாக பார்க்குறாங்க. ஜிம் லேட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு சரி ஓகே அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு ஃபுல்லாக ஆர்டர் பிடிச்சிக்கோ. ஃபுட்டு வந்துருச்சு. 2 பேரும் 3 பேரும் சாப்பிட்டுவாங்க. சாப்பிட்டே தான் ஓகே பத்திரமா 2 பேரும் சொல்லி போயிடாரு. டேஸ் அழகாக பாஸ் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் நான் ஜிம் வந்து செகண்ட் டைம் ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. டே ரொம்ப அழகாக கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இந்த மாதிரி கேரிங் பாஸ்ன்னு வச்சுக்கேன். ஒரு குழந்தை 2 குழந்தை எத்தனை குழந்தை போயிட்டு ஜிம் நினைக்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ டே நம்ம அம்மா பார்க்குறாங்க. அப்படியே வா சொல்கிறாங்க. ஆன்ட்டி சொல்கிறாங்க. தப்பு இல்லை சரியா சொல்கிறாங்க. நல்லா ஒரு பர்சனை கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. நம்ம எத்தனை குழந்தை பார்த்துக்கலாம்ல சொல்லிட்டே விடாம சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்க ஆமாம் ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ மின்னி பார்க்குறீங்களே எனக்கு தங்கச்சி பாப்பா மட்டும் தான் வேணும், வேறு யாரும் வரக்கூடாது சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறேன் பாஜிலே இல்லாமல் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் ஜிம்முக்கு கூட்ட ஒரு பேபி பிறந்திருப்போம். அந்த பேபினாக்கா ஜிம்முக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. யாரும் ஜிம் டச் பண்ணவே விட மாட்டேங்குது. இது பக்கம் பேபி அழறா. டடா தங்கச்சி பாப்பா பாருங்க டடா கிட்ட விட மாட்டா அப்படி சொல்லிட்டு அவர் அழறான். ஒரு டே பார்க்குறாங்க. அதெல்லாம் சொல்கிறாங்க. டேட்டா பார்த்தீங்களா அம்மா கூட பாப்பா கூட ப்ளே பண்ணுறாங்க, ப்ளே பண்ணுறதே இல்லை சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அப்படி இல்லை குழந்தை இல்லை, அப்படி கொஞ்சம் வளர்ந்து தான் புரியும் சொல்கிறாங்க. டே நம்ம பார்க்குறாங்க. ஆமாம் பாதினு உண்மை தான், இந்த குழந்தை சுத்தமாக ஜிம்மில் எங்கள் பக்கத்தில் விட மாட்டேன் சொல்கிறாங்க. அப்படியே மாமா பக்கத்து போனால் ரொம்ப அழகா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. இங்கே பாரு மினி கூப்பிட்றாங்க. மினி பார்க்குதோ அது குறுக்குன்னு மறைச்சி பார்க்குது. எங்கே வா 2 சொல்கிறாங்க. இப்போ பேபி போக மாட்டேது ஜிம் பார்க்குறாங்க. நட கூப்பிட்றாங்களா போச்செல்லாம் சொல்கிறாங்க. இப்போ தான் போகுது. இப்படியே வந்துடுறாங்க. என்னம்மா அண்ணா வந்து அம்மா கிட்ட போக மாட்டேன் கேட்குறாங்க. அது பேபி குறுக்குன்னு பார்த்துட்டே இருக்குது. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. 8 months ஆகுதுன்னு பயங்கர சாப்பிட்டாக்க குறுக்குன்னு பார்க்கும் சேட்டை பண்ணும். ஜிம்மில் டச் பண்ணால் பிடிக்க அப்படி கோவம் வந்துடும். பண்ணி எப்படிலாம் ஒரு மாதிரி பவுட் பண்ணிட்டு அழ ஆரம்பிச்சிடும். தேவை நமக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த குழந்தை அழ வச்சு ரசித்து பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப அட்டாச்சாக இருக்குது பேபி அவர்கிட்ட. இப்போ நம்ம அம்மா இந்த தூக்குங்க சொல்லிட்டாங்க. ஜிம் போய் தூக்குறாங்க. இன்னொரு ஸ்கூல் வர ஆரம்பிக்கிறான். ஏன் செல்லாம் சொல்கிறாங்க. அம்மா நான் ஸ்கூல் போய்ட்டு கூட மிஸ் பண்ணுறது தெரியுமா சொல்கிறாங்க. அப்படியே செல்லும் ஜிம்மில் தூக்கி கொஞ்சிறாங்கக்கா. அம்மாட்டா பாப்பா என்னை விடவே மாட்டேன் உங்ககிட்ட சொல்கிறாங்க. அவள் வளர்ந்ததுக்கப்புறம் புரிஞ்சு பாசறையாக சொல்கிறாங்க. அவளுக்கு தெரியும் நீ தான் அவளை அண்ணா சொல்லிட்டு சரியா, அண்ணாக்கு அப்புறம் நம்ம பிறந்தப்போ சொல்ல தெரியும். நீங்கள் 2 பேரும் கேட்க தான் சரி ஜிம் சொல்கிறாங்க. அம்மா லவ் சொல்கிறாங்க. வீட்டு ஊற்றி ஜிம் பேக் பண்ணுறாங்க. பேபி வந்து பார்த்துட்டு அவள் கல்லுப்பி ஒரு மாதிரி இப்போ பவுட் பண்ணுறது கல்லுப்பி கட்டியாக சொல்லிட்டு இருக்க. இப்படியே பார்க்கணும். ஐயோ இது இந்த அளவுக்கு பஸ் வர சொல்லிட்டு இப்போ நம்ம டேவ் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்காங்க. நம்ம சின்ன எல்லாருக்கும் பேபிலாம் இருக்காங்க. சின்ன எங்கே போய் யாராவது இருக்காங்க பார்க்குறாங்க. ஏன்டா பொண்ணுங்களை இப்போ பவுட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஒரு மாதிரி இப்போ பவுட் பண்ணிட்டு அழுகுல குழந்தைங்க அப்படி கோச்சிட்டு அழுகு அந்த மாதிரி அழுதுட்டு இருக்கு. இப்போ ஜிம் பார்க்கணும். ஐயோ இதில் இப்படி அழுதுட்டு இருக்க சொல்லிட்டு எங்கப்பா அங்கே வா கூப்பிட்றாங்க. வரவே மாட்டேங்குது. அவங்க அம்மாவை பார்த்து இருக்க. ஜிம் பார்க்குறேன். இருங்க நானும் தூக்கத்துட்டு நினைச்சலாம். நான் பாப்பா தூக்கிட்டா கேட்குறாங்க. ஓகேங்கம்மா தூக்குங்க சொல்லி ஜிம் பேபி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் போய் தூக்குறாங்க. வாசு கூப்பிட்றாங்க. கிட்ட போயிடுச்சு அப்படின்னு ஜிம் சொல்கிறது படுத்துட்டு அழுதுட்டு இருக்கு. டேப் ஜிம் பார்க்க ஒன்றும் இல்லை ஒன்றாக சொல்கிறாங்க. டேக்கணும் டேக்கு பஸ் வரைக்கும் என்னடா இவ ஏன் என்னையும் பையனை மிஞ்சிரா போல பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் கிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருக்கா. இப்போ டே நம்ம சிரிக்கிறாங்க. டே இங்கே பறக்கிற உனக்கும் பையனுக்கு ரொம்ப கஷ்டம் தான் போல ஜிம் பக்கத்து போகிற சொல்கிறாங்க. அதுவும் உண்மைதான் சொல்லிட்டு டே பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னம்மா கேட்குறாங்க. அது பார்த்துட்டு ஜிம் ஒன்றும் இல்லை டேப் பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு படி அது பாப்பாவுக்கு வந்து ரொம்ப வேலை செலவு பண்ணுறாங்க. பேபி நம்ம அம்மா டேடா சொல்ல ஆரம்பிச்சு. ஜிம் பார்க்குறாங்க. டேடா சொல்லிட்டாங்க. டேட்டா பேபி கூப்பிடுது நம்ம டே பார்க்குறாங்க. இப்போ மட்டும் ஆர்டர் கூப்பிட்டா சொல்லு, உங்கள் அம்மாவை டச் பண்ணாமல் விட்றாரு சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். என்ன பேச ஜிம் டேவை அடிக்கிறாங்க. டே பார்க்குறேன். டே பாய்பி பண்ணி போடும் இவர் ஓகேடா கேர்ள் பேபி பிறந்து ரொம்ப மாறிட்டுடா டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். மாப்பி நான் கேர்ள் பேபி எப்படி வளர்க்கணும் தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க. சரி புரியுது நானும் அதே மாதிரி இருக்கேன் ஓகேவா நான் டிஸ்பிளான் இருப்பேன். டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க. அதே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன். ஒய்ஃப் சொன்னால் கேட்பான். டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குங்க. அப்படியா ஜிம் சொல்கிறாங்க. பேபி அந்த குறுக்குன்னு எப்படி மாறி பார்க்குது. டாட்டா அம்மா சொல்லிட்டாங்க. ஒன்றும் ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே சிரிக்கிறாங்க. அது பாப்பா ஃபர்ஸ்ட் வர பார்த்துட்டு இப்போ அவங்க வாய்ப்பு பார்க்குறான். டாட்டா எனக்கு தூக்க சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறேன். டே நீங்கள் பாப்பா பிடிங்க சொல்கிறாங்க. பாப்பா போக மாட்டேங்குது. நீங்கள் டேட்டா போட்டு கேட்க ஜிம் நான் பேபி தூக்க ஜிம் தூக்குறாங்க. என்ன மாட்டே தூக்குறாங்க. ஜிம் தூக்குறாங்க. அம்மா சொல்லிட்டாங்க. பாப்பா சொல்கிறாங்க. பாப்பா கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அவ்வளோ சொல்லுவா அண்ணா ரொம்ப பிடிச்சின்னு சொல்லுவா சார் சொல்லிட்டாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க. இப்போ அழகா டேயோட அம்மா அதெல்லாம் பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அவங்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. எனக்கு அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல் எல்லாமே நம்ம டே லைஃப் வந்து ரொம்ப பெட்டராக அமைஞ்சிருச்சு. இப்போ மிஞ்சிக்கோ நம்ம மேரேஜ் நடக்குது. ஃபைனலாக 2 பேரும் மேரேஜ் முடிஞ்சிருக்கும்.
அவங்க லைஃப் அழகாக செட்டில் ஆகிடுச்சு. இந்த பக்கம் நம்ம ஜிம்மின் டைம் பார்க்குறாங்க. 2 குழந்தைங்க அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ பாப்பா கொஞ்சம் கொஞ்சமாக அக்செப்ட் பண்ணிக்கிறா. அவனால் அவளுக்கு பஸ்ஸு இருக்குது ஜிம் மேலே. ஆனால் மற்ற எல்லாரையும் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறா. அவங்க அண்ணா அவங்க அப்பா சொல்லலாம் தெரியுது அவளுக்கு. ஜிம்மில் எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ பேபி 2 பேரும் பெட்டில் பார்த்துருக்காங்க. ஜிம்மில் விண்டோ ஸ்கூலில் இருக்காங்க. இப்போ டேட் இன்னைக்கு ரொம்ப லேட்டாக வந்திருப்பாங்க. டேவிட் அம்மா வந்து கோயிலுக்கு போயிருப்பாங்க, கொஞ்சம் யாத்திரை போயிருப்பாங்க வெளில. அதனால இப்போ நம்ம ஜிம் மட்டும் விண்டோ சொல்லிட்டுருக்காங்க. இப்போ டே வந்து ஜிம்மில் பேக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே சொல்லிட்டாங்க, டே பார்க்கணுமா சொல்லிட்டு தேங்க்யூ டே சொல்லிட்டாங்க. எதுக்குடா சொல்லி கேட்குறாங்க. என் லைஃப் வந்ததுக்கும் எனக்கு இவ்வளோ அழகாக லைஃப்பை கொடுத்ததுக்கும் என் தங்கச்சி அவங்க தங்கச்சி மாதிரி பார்த்துக்கிட்டதுக்கும் அப்புறம் எனக்கு ஆண்டி வந்து ஒரு அம்மா மாதிரி இருக்காங்க இப்போ வரைக்கும். அப்புறம் எனக்கு 2 ஏஞ்சல்ஸ் மாதிரி 2 குழந்தைங்க அப்புறம் என்ன இவ்வளோ கிரேஸ் செலவு பண்ணுறதுக்கும் என்ன இவ்வளோ கேர் பண்ணுறதுக்கும் எவ்வளோ பாசிட்டிவ் ஆகிறதுக்கும் எல்லாத்துக்கும் எனக்கு இந்த ஹஸ்பண்ட் நீங்கள் இருக்கீங்க என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் அப்புறம் எனக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணி யாருமே இருக்க நினச்சி என் அப்பா அம்மா போனதுக்கும் இங்கே யாருமே நினச்சப்போ ஒரு 4 இயர்ஸ் ரொம்ப கஷ்டப்படாது. அதுக்கப்புறம் என் லைஃப்பில் ஒரு ஏஞ்சல் மாதிரி வந்தீங்க. என் லைஃப்பை ரொம்ப அழகாக மாற்றிட்டீங்க தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. பெருக்கால் பேசிட்டு இருக்கா சொல்கிறாங்க. தெரியல சொல்லணும்னு தோணுச்சு. ஓகேவா தேங்க்யூ டே லவ் யூ ஜிம். டே ஹக் பண்ணிக்கிறாங்க. டே பார்க்குறாங்க. என்னாச்சு அப்படியே சொல்கிறாங்க. தெரியல சொல்லணும்னு தோணுச்சு. ஓகேவா நான் நினச்சிக்கிட்டு பார்க்க லைஃப் இவ்வளோ அழகாக மாறும் சொல்லிட்டு மிஞ்சி சொல்லுவா தெரியுமா. இந்த மாதிரி ஒரு காசம் கிடைக்க ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன் எங்கள் நீங்கள் சொல்லிட்டு அடிக்கடி சொல்லுவா சொல்கிறாங்க. இவன் யோனிச்சு கூட ரொம்ப அழகாக பார்த்துக்கலாம் மிஞ்சியை ரொம்ப அழகாக அவங்க லைஃப் மூவ் பண்ணி போயிருக்கு. இப்போ பாருங்கள் அப்பா அம்மா கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. நீ மட்டும் எனக்கு குறைஞ்சவனா என்ன எவ்வளோ அழகாக பார்த்துக்கிற அப்புறம் நம்ம என் அம்மாவை உன்னோட அம்மா மாதிரி பார்த்துக்கிற அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க தெரியுமா ஜிம் ஒரு காசம் கிடைச்சி ரொம்ப கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக பார்த்துக்கிற கேர் பண்ணுறது ஃபேமிலியை என்னைக்குமே இந்த மணி இந்த ஸ்டேட்டஸ் யூஸ் பண்ண நினச்சி கொடுக்க தெரியுமா. நீ எப்பவுமே சிம்பிளாக தான் இருக்க. எப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் பார்த்தோம்னா அப்படி அதே மாதிரி எப்பவும் இருக்க தெரியுமா. பேபிஸ் மேலே அவ்வளோ கேர் கொடுத்துட்ருக்க. எனக்கு நான் நினைக்கிற பிள்ளைங்க எனக்கு சந்தோஷம். நான் எப்படிலாம் கஷ்டப்படணும் அப்படியே நல்லா கம்ஃபர்ட் பண்ணி ஒன்றுட்டே நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு எப்பவும் பேக் போனால் எல்லாமே ஒன்று இருக்க தெரியுமா. என் லைஃப்பில் நான் பண்ண ஒரு நல்ல விஷயம் எனக்கு அது நான் ஃபைண்ட் அவுட் பண்ண தான் சொல்கிறாங்க. டேஸ்ட் சொல்கிறாங்க எனக்கு கொடுக்க என்னோட குரூப் சொல்லிட்டு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். எனக்கு அதான் ஹாப்பியாக இருக்கு. ஓகேவா அப்படியே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் என் லைஃப்பில் தான் நல்லது பண்ணிப்பேன் நினைக்கிறேன். தான் எங்கள் லைஃப்பில் நீங்கள் எனக்கு கிடச்சிருக்கேன் சொல்கிறாங்க. என் அப்பா அம்மா போனதுக்கப்புறம் எனக்கு என்னோட அப்பா அம்மாவா நீங்கள் தான் என் லைஃப்பில் இருந்துருக்கீங்க ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ஹாப்பியாக இருக்குது அப்படியே சொல்கிறாங்க. நீ ஹாப்பியாக எனக்கு அது போதும் ஓகேவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. பேபியை ரொம்ப அழகாக பார்த்துக்கணும் நல்லா வளர்க்கணும் சரியாக சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நான் கூட ரீசெண்டாக இருக்கும் சரியாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க அச்சோ நான் சொல்கிறாங்க. இல்லைடாமா பேபி ஸ்கூல் போனதுக்கப்புறம் சொல்கிறாங்க. ஓ அப்படி சொல்கிறாங்க. எப்போவுமே லவ் ட்ரீம் கூட இருக்கு சரியாக சொல்கிறாங்க. ஃபார்வர் மை லவ் யூ சுற்றி சரியாக சொல்கிறாங்க. ஜிம்க்கு ஹாப்பியாக இருக்குது. ஜிம் டே ஹக் பண்ணிக்கிறாங்க. நானும் அப்படி தான் சரி எப்போவுமே லவ் ட்ரீம் எப்பவும் உங்களுக்கு மட்டும் தான் சரி ஜிம் சொல்கிறாங்க. டே ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் ஹாப்பியாக அந்த ஸ்டூடெண்ட் பண்ணுறாங்க பிடிச்சிக்க நம்புறேன் பாட்டிக்கிற விடணும் ஓகேவா.